ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங் அப்படின்ற ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். வாங்க எப்போ கதைக்குள்ள போலாம். எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, 3 இயர்ஸ் அகோ அப்படின்னு காட்டுறாங்க. அங்க கடல்ல ஒரு கப்பல் நின்னுட்டுருக்கு. அது வந்து ஒரு போர் கப்பல். அங்க இருக்கிற ஆஃபீசர் வந்து கேப்டன்ட்ட கேட்குறாரு, "நம்ம போர்ல கலந்துக்கலையா?" அப்படின்னு. கேப்டன் சொல்றாரு, "நம்ம கலந்துக்கிட்டாலும் வேஸ்ட்டு. நம்மளோட வெப்பன வச்சு எந்த டேமேஜும் பண்ண முடியாது" அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹண்டர்ஸோட கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஓடி வந்துட்டுருக்கான். அவன வந்து ஒரு பெரிய சைஸ் எறும்பு தொரத்திட்டே வருது. காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தா, அவன மாரியே நெறைய பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கையில பார்த்தீங்கன்னா, கத்தியும் ஷீல்டும் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து மேஜிக்கல் வாண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இவங்கள தான் எல்லாரும் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எறும்பு வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எறும்பு வந்து இவங்கள தாண்டி போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எறும்பு வந்து இவங்கள அட்டாக் பண்ணி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால அத தடுக்கவே முடியல. அதான் ஒரு ஹண்டர் சொல்றான், "நம்மலாம் லோ ரேங்க்ல இருக்கிற ஆளுங்க. நம்மளால இத சமாளிக்கவே முடியாது" அப்படின்னு. திடீர்னு ஒரு சில பேர் வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து இந்த எறும்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு செம்ம பவர் இருக்கு. எறும்பு அடிச்சு போட்டுட்டு ஒருத்தன் வந்து புக்க எடுத்துட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் மாரி ஒண்ணு போடுறான். அந்த மேஜிக் ஸ்பெல் போட்ட உடனே அடிபட்ட ஆளுக்கு வந்து சீக்கிரமே ஹீல் ஆயிருது. இவன ஹீல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பின்னாடி இருந்த எறும்பெல்லாம் வந்து இவன அட்டாக் பண்ண போகுது. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து இந்த மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி எறும்பு வந்து அடிச்சுட்டான். இவங்க வந்து குரூப்பா வந்திருக்காங்க. இவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா சண்டை போடுறாங்க. மேஜிக் ஸ்பெல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு எறும்போட சண்டை போடுற கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அடிபட்ட ஹண்டர்ஸ்லாம் சொல்றாங்க, "எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க. அதனால நம்ம இப்ப தப்பிச்சிட்டோம்" அப்படின்னு. அந்த எறும்பு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்கருந்து ஒரு பெரிய சைஸ்ல வெள்ள கலர் எறும்பு வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை இதுதான் லீடரா இருக்குமோ அப்படின்னு. அங்க ஒருத்தன் உல்வரின் மாரி க்ளா வச்சிருக்கான். அவனும் இன்னொருத்தனும் சேர்ந்து அந்த எறும்ப அட்டாக் பண்ணி அடிச்சிடுறாங்க. அந்த எறும்புக்கு ரத்தம் தெரிச்சு அந்த இடத்துலயே செத்து போச்சு. ஆனா அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி இதே மாரி நெறைய எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பெரிய சைஸ் வெள்ள கலர்ல இருக்கிற எறும்பு தான். அப்பதான் நினைச்சுக்கிறேன், ஓஹோ! ஒருவேளை இது லீடர் கிடையாது அப்படின்னு. எத்தன பேர் வந்தாலும் பரவாயில்லடா நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டுக்குள்ள ஹண்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி பக்கத்திலேயே சிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் ஒரு சில ஹண்டர்ஸ் இருக்காங்க. அங்கேயும் ஸ்ட்ரீட் ஃபுல்லா இதே மாரி எறும்பு சுத்தி வளச்சிருச்சு. இங்க வந்து ஒருத்தன் ஃபயர் மேஜிக் வச்சு அந்த எறும்பல அடிச்சு கொண்டுறான். ஆனா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அத விட ஸ்ட்ராங்கான எறும்பு ஃபயர்லாம் தாண்டி வந்துடுச்சு. இங்கேயும் எறும்புலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிட்டியவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எறும்புலாம் இங்க எப்படி வந்தது அப்படின்ற கதைய சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டிக்குள்ள போர்ட்டல் மாரி ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சிருது. அந்த போர்ட்டல் வந்து நம்ம உலகத்தையும் ஆல்டர்னேட் டைமென்ஷனோட லிங்க் பண்ற ஒரு கேட் ஆயிருச்சு. சிட்டிக்குள்ள அங்கங்க இதே மாரி போர்ட்டல்லாம் உருவாயிருச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் ஒண்ணொண்ணா நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற கன் டெக்னாலஜி, வெப்பன் டெக்னாலஜிலாம் வச்சு அவங்கள கொல்லவே முடியாது. அவங்கள கொல்றதுக்கு சக்தியுடைய ஒரு சில எபிலிட்டி உள்ள மக்கள தான் நம்ம ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட உடம்புக்குள்ள எவ்வளோ மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கோ, அத வச்சு தான் அவங்க ரேங்க் செய்யப்படுவாங்க. இந்த ரேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டாப் லெவல்ல இருந்து லோ லெவல் வரைக்கும் இருக்கு. டாப் லெவல்ல இருக்க ரேங்க் பேரு வந்து எஸ் ரேங்க். அத ஃபாலோ பண்ணி ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு ரேங்க்லாம் இருக்குது. ஆனா ஒரு தடவ அவங்க இந்த மேஜிக்கல் எபிலிட்டீஸ்லாம் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களால மறுபடியும் அவங்க ரேங்க்லாம் மாத்த முடியாது. இதுதான் ஃபைனலா செட் ஆன ரேங்க். இது போர் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரசன்ட் டேல எல்லாரும் அவங்களோட டே டு டே லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ள பீஸா இருக்காங்க. ஆனா அங்கங்க பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர்ட்டல் இருக்குது. போர்ட்டலுக்கு வெளியில மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உள்ள போறதுக்கு. மக்களுக்கு வந்து இது சகஜமாயிருச்சு, பழகிருச்சு. இதே மாதிரி குரூப்பா போர்ட்டலுக்குள்ள போயிட்டு மக்கள் வந்து ரெய்ட் பண்ண போவாங்க அப்பப்போ. போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அதில இருக்கிற மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அவங்கள்ட்டருந்து பொருள்லாம் எடுத்துட்டு வருவாங்க இங்க. அந்த நேரத்துல அங்க சங் அப்படின்னு ஒருத்தன் வரான். அவனுக்கு எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. கிரீன் கலர் ஹுடி போட்ட ஆள் வந்து கேட்கறான், "யாரு இவன்? எல்லாரும் ஹாய் சொல்றாங்களே, பெரிய ஆளா அவன்?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், "இவன் வந்து பெரிய ஆள்லாம் இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீ குவிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அந்த பையன். அவனுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் ஆல் டைம்." வீக்கஸ்ட் ஹண்டரா? என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், "ஆமா, லோ லெவல்ல இருக்கிற ரேங்கி கேட்டுக்குள்ள போனாலே அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துடுறான். ஸோ அதனால இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவன் எந்தெந்த ரெய்டுக்குலாம் வரானோ, அந்த ரெய்டு வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போதுன்னு அர்த்தம்." ஓகே, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பச்சை கலர் ஹுடிக்காரன் சொல்றான். அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து சங் கிட்ட பேசிட்டு இருக்கா. "மூஞ்சிக்கு என்னாச்சு, அடிபட்டுருச்சா?" அப்படின்னு. அவன் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன காயம் தான்" அப்படின்னு. அவன் சொல்றான், "நீ இன்னும் சீரியஸா இருக்கணும் சங். லாஸ்ட் டைமே நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன்." "ஆமாமா, அடிபட்டுருச்சு. அது வந்து ஒரு இ ரேங்க்ல இருக்க டஞ்சனு. அங்க வேற யாருக்குமே அடிபடல. எனக்கு மட்டும் தான் அடிபட்டுச்சு" அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், "அங்க ஹீலர்லாம் இல்லையா அந்த டைம்ல?" அப்படின்னு. சங் சொல்றான், "எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்காங்க. அதனால ஹீலர் தேவைப்படல அப்படின்னு கூட்டிட்டு போல. ஆனா அதுவும் அவங்க தப்பு இல்ல. நான் தான் வீக்கா இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அங்கேருந்து பேசிட்டு அவங்க எல்லாரும் போர்ட்டலுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தரா போர்ட்டலுக்குள்ள போயிட்டாங்க. எல்லாருமே அவங்க ஓனா வெப்பன் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சங் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி கத்தி தான் இருக்கு. அதுல வந்து மேஜிக் பவரே அதிகமா இல்ல. ஏன்னா சங்கால அத மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அவன்ட்ட அதிகமா காசு இல்ல. இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல சேர்மன் இன்னொருத்தவரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், "டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற எந்த ஒரு ரிசோர்ஸா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும்." சேர்மன் சொல்றாரு, "ஆமா, அவங்களோட கோரிக்கையும் ரொம்ப லாஜிக்கலா தானே இருக்கு. அந்த பொருள் எல்லாம் வித்து தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்." அந்த இறந்து போன மேஜிக்கல் பீஸ்ட் கிட்ட இருந்து ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா, எசன்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வேல்யூபிளானது. அதுக்கு மார்க்கெட்ல நல்ல பிரைஸ் கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில ஒரு வழியா சங் வந்து ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் கொண்டு அதுகிட்ட இருந்து ஸ்டோன் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்னொரு மேஜிக்கல் கிரியேச்சர் வந்து அவன அடிச்சு அவனோட வயித்த கிழிச்சிருச்சு. அவனுக்கு அடிபட்டுருது. அந்த டைம்ல ஜோஹி அப்படின்ற பொண்ணு வந்து அவன ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஒரு ஹீலரு. பீஸ்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து வெப்பன் செய்வாங்க. அத வந்து மத்த பீஸ்ட்ட கொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப கவர்மெண்ட் வந்து அதுக்கு வேற ஒரு பர்ப்பஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு நியூ பவர் சோர்ஸா யூஸ் பண்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற கரண்ட் பவர் ஜெனரேட்டிங் மெத்தடோட இது வந்து ரொம்பவே எஃபிஷியன்ட்டா இருக்க போகுது. நேச்சரே
உலகத்திலேயே பொல்யூட் பண்ணாத ஃபாசில் ஃபியூல் மாதிரி இதுவும் ஒரு நியூஸ் சோர்ஸா இருக்க போகுது. அந்த பொண்ணு வந்து அவன்ட்ட கேட்குறா, "நீ ஏன் இவ்வளோ ஸ்டப்பனா இருக்க? ஏன் ஹண்ட்றான? உன்னால தான் சண்டை போட முடியலையே?" அப்படின்னு. அவன் வந்து சாரி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, "சாரிலாம் வேணாம். நான் அவன பத்தி கவலைப்படுறேன்டா" அப்படின்னு. மீதி இருக்கிற எல்லாரும் அந்த பீஸ்ட் எல்லாம் லூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா சங் கிட்ட மட்டும் ரேங்க்ல இருக்கிற பொருள் மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஒரே ஸ்டோன் தான் இருக்குது. அவன் நினைச்சுக்கிறான், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உயிர் போராடி சண்டை போட்டதுக்கு இது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து கத்துறான், எல்லாரும் இங்க வந்து பாருங்க அப்படின்னு. அங்க பார்த்தா ஒரு பெரிய குகை போயிட்டு இருக்கு, டனல் மாதிரி. என்னடா அது டஞ்சனுக்குள்ள டஞ்சனா இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள போறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹண்டர் அசோசியேஷன் இருந்து நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, வாங்க போலாம், பெரிய பிரச்சனைலாம் வராது அப்படின்னு. அப்போ வந்து லீடர் வந்து ஒரு மெத்தட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் வோட் பண்ணிடலாம். அதே ஓட்டு யார் இருக்கோ அவங்க சொல்றதே கேட்டுக்கலாம். எல்லாரும் வோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து உள்ள போறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் வந்து போ வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வோட் பண்ணிட்டாங்க. டை பிரேக்கர் ஆயிடுச்சு. கடைசியில வோட் பண்ணாம யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங் மட்டும் தான். வந்து சங் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரேங்க் டஞ்சனே எனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆனது, போணுமா அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக வந்து முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு. வீட்டில் வந்து அவன் மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் வந்து உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். இங்க வந்து பார்த்தோம்னா கார்ப்பரேட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஹெச்ஆர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளோட மேஜிக் பவர் வச்சு அவங்க வந்து ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டம் படி. அவங்க எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் குடுத்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ராபரி நடக்குது. வெளியில ஒரு பொண்ணுட்ட 2 பேர் ஸ்கூட்டில வந்து பேக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. சந்துக்குள்ள திரும்பும்போது அங்க வந்து ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவ வந்து ஒரே ஒரு ஜம்ப் போட்டு திருடங்கள்ட்ட இருந்து பேக்க புடுங்கிட்டா. திருடங்க வந்து கீழ விழுந்துட்டாங்க. டக்குன்னு அவள சுத்தி மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்டின்னா, அவ வந்து சாஹி அப்டின்ற ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். இருக்கறதுலயே ஹையஸ்ட் ரேங்க் உடைய ஹண்டர் தான் அவ. அவன் அங்கருந்து ஜம்ப் பண்ணி பில்டிங் மேல ஏறி அங்கருந்து கிளம்பி இந்த டஞ்சனுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, கேவ்க்குள்ள போயிட்டு ஒரு பெரிய கேட்ட கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து அந்த கேவுக்குள்ள 40 நிமிஷமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அதனால "இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வெறும் கையோட போகக்கூடாது" அப்படின்னு அவங்கலாம் கேவுக்குள்ள போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க சிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, டிவில ஹண்ட்ரு குரூப்போட சேர்மன் வந்து பேசிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, "இந்த கிரீச்சர்ஸ்லாம் வந்து 10 வருஷம் மேல ஆச்சு. ஒரு சிலர் வந்து ஹண்டர் ஆகுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஆக வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் அந்த பீஸ்ட்டெல்லாம் லேசா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எப்பயுமே ஒரு அச்சத்தோடயே இருங்க." பார்த்தீங்க அப்படின்னா, ரெய்ட் போன மெம்பர்ஸ் வந்து அந்த கேட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கேட்டுக்குள்ள போனோனே அந்த டஞ்சனுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய சிறைலாம் இருக்கு. அது கையில கத்தி எல்லாமே இருக்குது. அவங்க சொல்றாங்க, "என்னடா இது உள்ளுக்குள்ள ஒரு பீஸ்ட் கூட இல்லையே" அப்படின்னு. அங்க நோட்ஸ் மாரிலாம் இருக்கு. அத ரீட் பண்ணிட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க வந்த பெரிய டோர் வந்து லாக் ஆயிருச்சு. அவங்க அந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. ஹண்டரா இருக்கிற ஒரு ஆள் வந்து கதவு கிட்ட போறான். கதவு தொறந்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். அப்போ வந்து பெரிய சிறையெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. டோர் தொறக்க போனவன ஒரே வெட்டா பாடியில வெட்டி அவன 2 துண்டாக்கிருது. அவன் இறந்து போயிடுறான். அந்த நேரத்துல நம்ம மெயின் கேரக்டர் சங்க்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அவன் நினைக்கிறான், மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டோன்லாம் எடுத்து வித்துட்டு பெரிய கியர்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து எந்த பெரிய டேலண்ட்டும் இல்ல. என்னால எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டல்லயே அடிபட்டு கிடக்குறேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். திடீர்னு இன்னொரு ஒரு சிலை வந்து அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த பெரிய கத்தி வச்சு இவங்க எல்லாரையும் வெட்டிருச்சு. அதுல வந்து ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. மீதி பேர்லாம் நினைக்கிறாங்க, போச்சுடா நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ சன் மட்டும் அங்க அமைதியா நின்னுட்டே இருக்கான். ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். அந்த அட்டாக் சீஃப் சொல்றாரு, "அமைதியா எல்லாரும் இருங்க. இங்கேருந்து நகண்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் கொன்றுவது" அப்படின்னு. எல்லாரும் அவர் சொல்ற மாரியே கேட்குறாங்க. அமைதியா உட்காந்துடுறாங்க. சன் மட்டும் யோசிச்சுட்டே இருக்கான் இன்னும். அந்த சீஃப் சொல்றாரு சன் கிட்ட, "நீ மட்டும் இன்னும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்க செத்து போயிருப்போம். ஏன் சன் அப்படி சொன்ன? இங்கேருந்து எப்படி போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. சன் வந்து ஆல்ரெடி குழம்பி போயிருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு அப்பதான் அந்த சீஃபோட கைய பார்க்குறான். அவர் கை வந்து துண்டா வெட்டப்பட்டிருக்கு. அவரு சொல்றாரு, "நான் பல்ல கடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா ப்ளீடிங் மட்டும் ஸ்டாப் பண்ணணும். ஜோஹோ இந்நேரம் இருந்தா அப்படின்னா அவள்ட்டயே நான் மேஜிக் பவர்ஸ் வச்சு ஹீல் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா அவளே பயத்துல இப்போ மயங்கிட்டா. அவளுக்கு வந்து பிரஷர்லாம் சரியா ஹேண்டில் பண்ண முடியல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா." இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல சங் வந்து அவருக்கு கையில கட்டு போட்டுட்டு இருக்கான். ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணிட்டான். இவளுக்கு இந்த மாரி பிரஷரான சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாததுனால தான் பி ரேங்க் ஹீலரா இருந்தாலும் அதோட லோ லெவல்ல இருக்க ரெய்ட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றா. ஏன் நானே அதிகமா பி ரேங்க்ல இருக்க ரெய்ட்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து அதோட பயங்கரமா இருக்கு. அநேகமா இது வந்து ஏ ரேங்க் லெவல்ல இருக்கலாம். இல்லன்னா எஸ் ரேங்கா கூட இருக்கலாம். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவல் அது. அந்த சிலையில இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ்ல ஒரு வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரிவர் காட் அப்படின்ற வார்த்தை இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் காட் அப்படின்னு இருக்கு. தேர்டா என்ன எழுதியிருக்குன்னா, ப்ரூவ் யுவர் ஃபெய்த் டூ காட் அப்படின்னு. இந்த லாஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணலையா, அவங்க இந்த இடத்த விட்டு உயிரோடயே போக முடியாதுன்னு எழுதியிருக்கு. இப்போ வந்து ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க மறுபடியும். நம்ம உலகத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி டனல்ஸ் அப்படின்ற ஒரு கேட் வந்தது. நம்ம உலகத்தையும் ஆல்டர்னேட் டைமென்ஷன்னு அது வந்து கனெக்ட் பண்ணுச்சு. வேற அசாதாரணமான சக்திலாம் அதுக்குள்ள இருந்து அப்பியர் ஆச்சு. இந்த டனல் வந்ததுக்கு அப்புறமா மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பவர்லாம் ஆக்சஸ் பண்ணாங்க. அவங்கள தான் நம்ம ஹண்டர்ஸ்ன்னு சொல்றோம். அவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, அந்த டனல்ல இருக்கிற பீஸ்ட் எல்லாம் கொல்றது தான். ஒரு ஹண்டரோட பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, அது மாறவே மாறாது. ஒரு சில நேரத்துல அந்த டனலுக்குள்ள இருந்து இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான மிருகங்கள்லாம் வெளியில வரும். அவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட சக்தி இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. அங்க வந்து வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, "நேத்து வீடியோ பார்த்தியா?" அப்படின்னு. "இல்ல நான் பார்க்கல" அப்படின்னு சொல்றா. "உன் அண்ணன் வந்து ஹண்டர் தானே?" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவ சொல்றா, "ஆமா அவன் வந்து ஒரு ரேங்க் ஹண்டரு. அன்னைக்கு கூட பேண்டேட்லாம் போட்டு வந்தான் வீட்டுக்கு. ரொம்ப அடிபட்டுருச்சு அவனுக்கு." "அவன் ஏன் நீ இப்ப இதெல்லாம் கேட்குற?" அப்படின்னு கேட்குறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்டேன்." அவன் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிறா, "அவன விட நான் நல்லா சண்டை போட்டுருப்பேனே" அப்படின்னு.
அந்த டனலுக்குள்ள எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்து ஒருத்தன் கோவமா எந்திரிச்சிடுறான். நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். என்னால இதில ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் போறேன் இங்க அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இந்த சூப்பர் ஸ்பீட் எபிலிட்டி இருக்கு. அத வச்சு இங்கேருந்து ஈஸியா தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு நினைக்கிறான். வேகமா ஓடிட்டு ஸ்டாச்சூஸும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினைச்சேன். அவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான். பயங்கர வேகமா ஓடுறான். நான் கண்ண மூடி தொறக்கிறதுக்குள்ள அந்த ஸ்டாச்சூவோட ஐல இருந்து லேசர் லைட் வந்து அவன பொசுக்கிருச்சு. அவன் அங்கேயே செத்துறான். அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு எதுவும் தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சு போனோம் அப்படின்னா, அது சொல்றபடி நம்ம கேட்கணும் அப்படின்னு. அப்பதான் சங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றான். என்னன்னா, அவன் வந்து அந்த கமாண்டர் சீஃப் கிட்ட கேட்கிறான். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏதோ போட்டிருந்ததுல அது என்ன அப்படின்னு. அவர் வந்து ரிவியர் காட் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே சங் வந்து எந்திரிச்சு நின்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மூவ் பண்ணத பார்த்து ஸ்டாச்சுவோட ஐஸ்ல இருந்து லேசர் லைட் வெளிய வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சங் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அந்த ஸ்டாச்சு முன்னாடி முட்டி போட்டு அந்த ஸ்டாச்சுவ வணங்குறான். அத பார்த்த உடனே ஸ்டாச்சுவோட ஐஸ்ல இருந்து லேசர் லைட்லாம் போயிடுச்சு. ஓகே. இப்ப சங் வந்து புரிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ணணும் அப்படின்னு. எல்லார்ட்டயும் சொல்றான். ஸ்டாச்சு முன்னாடி பவ் பண்ணி உட்காருங்க அப்படின்னு. அந்த கமாண்டர் ஷிப் கேட்கிறாரு. ஏதோ நீ கண்டுபிடிச்சிட்டியா சங் அப்படின்னு. அதுக்காக சொல்றான். ஆமா. நீங்க வந்து இந்த கிங் ஸ்டாச்சு முன்னாடி பவ் பண்ணி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, அது உங்கள அட்டாக்கே பண்ணாது. ரிவியர் கார்டன் போட்டிருந்தது இல்லையா? அதுக்கு இதுதான் மீனிங்கு. அவங்க எல்லாருமே அது சொல்ற மாரி பவ் பண்ணி உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து ஸ்டாச்சுவோட வாயில இருந்து ஸ்மைல் அப்பியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த பச்சை கலர் ஹூடி போட்டிருந்தவன் வந்து எந்திரிச்சு நிக்கிறான். ஸ்டாச்சு எதுவுமே பண்ணல. நம்மலாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அவன் சந்தோஷத்துல ஆடுறான். அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சுச்சுடா அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சுறாங்க. அப்போ வந்து சங் நினைக்கிறான். இல்ல இன்னும் இருக்கு. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த ஸ்டாச்சு வந்து எந்திரிச்சு நின்று வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ வந்து சங் டென்ஷன் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். செகண்ட் வேர்ட் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு கேட்கிறான். செகண்ட் வேர்ட் வந்து பிரைஸ் காட் அப்படின்னு போட்டிருந்தது. சரி இருங்க நான் ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஏதோ பண்றான் அவன். அவன் டீம்ல இருந்து இன்னொருத்தன் போயிட்டு இருங்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து வழக்கமா எப்படி கடவுள் கும்பிடுவானோ அதே மாரி முட்டி போட்டு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். சங் வந்து நினைக்கிறான் இது இப்படி இருக்காது வேற மாரி இருப்போம் அப்படின்னு. அந்த வார்த்தைகள்லாம் இந்த கடவுளுக்கு ஒத்து போகாதுடா அப்படின்னு நினைக்கிறான். அந்த சிலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மடி போட்டு கும்பிட்டுட்டு இருந்தவன நசுக்கி கொன்றுச்சு. அவங்கள நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு ஆளா நசுக்கிட்டே இருக்கு. அவன் வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பச்சை கலர் ஹூடி போட்டுட்டு வந்து ஓடி போய் ஒரு சிலை முன்னாடி நின்னுகிட்டு, "நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா அதுதான் இல்ல. அவனுக்கு பின்னாடி இருந்த சிலை வந்து கத்தி வச்சு அவன ஒரே போடா போட்டு 2 துண்டா வெட்டிருச்சு. அவன் செத்து போயிடுறான். சங் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜோஹி அவன் கூட இருக்கான். அவன கைய பிடிச்சு இழுத்து ஓடிட்டே இருக்காங்க 2 பேரும். அப்பதான் சங் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சுத்தி இருக்கிற ஒரு ஒரு சிலைக்கும் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் வெப்பன் இருக்கு. கத்தி இருக்கு, ஹேமர் இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு சில சிலை கையில மட்டும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அத வந்து அவன் நோட்டீஸ் பண்றான். அவன் சொல்றான், "எல்லாரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற சிலைய பார்த்து ஓடுங்க" அப்படின்னு. எல்லாரும் ஓடிடுறாங்க. அவங்க எல்லாருமே சிலை பக்கத்துல போன உடனே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சவுண்ட் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அவங்க வந்து இன்னொரு க்ளூவும் புரிஞ்சுக்கிறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சிலை வந்து அவங்கள அட்டாக் பண்ணாது அப்படின்னு. ஆனா ஜூஹியும், சங்கும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே ஆகல. அதனால சங் என்ன பண்றான் அப்படின்னா, ஓடி போய் பக்கத்துல இருக்க ஒரு சிலை பக்கத்துல நின்னுடுறான். ஜோஹி இருக்கிற சிலை வந்து இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சங் ஓடி போறத வந்து அந்த கிங் சிலை வந்து பார்த்துருச்சு. அவன தொரத்தி ஓடிட்டே இருக்கு. அவன நச்சிரலான்னு ஓடுது. சங் வந்து அவனோட உயிர குடுத்து ஓடிட்டு இருக்கான். வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஷீல்டு வச்ச சிலை வந்து அவன அடிச்சிருச்சு. அவனால இப்ப நடக்க முடியல. அவன் எப்படியாவது தவந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற சிலைக்கு ஓடிடலாம் அப்படின்னு நிறைய வழியா கஷ்டப்பட்டு தவந்து அந்த சிலை முன்னாடி போய் நின்றுறான். அப்ப ஒரு சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிங் வந்து அவரோட சேர்ல போய் உட்காந்துடுறாரு. ஓ இதுதான் பிரைஸ் த காடா அப்படின்னு இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னும் முடிஞ்சு போயிரல. அவங்களுக்கு வந்து ஒரு கடைசி டாஸ்க் பாக்கி இருக்குது. ஜோஹி வந்து வேகமா சங் கிட்ட ஓடி போயிடுறான். அவனோட கால பார்க்குறான். அவனோட கால் வந்து 2 துண்டா போயிருது. ஜோஹி வந்து அவளோட ஹீலிங் பவர் வச்சு எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவளுக்கு வந்து பவர் பத்தல. சங்கோட கால வந்து சரி பண்ண முடியல. இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சீஃப் வந்து சொல்றாரு, "நான் தான் உங்க எல்லாரையும் ஓட் பண்ண வச்சு இந்த இடத்துக்குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான்" அப்படின்னு ரிக்ரெட் பண்றாரு. அப்போ வந்து சங் யோசிக்கிறான், "இங்க ஆர்கியூ பண்றதுக்குலாம் டைம் இல்ல. எங்கேயாவது எப்படி வெளியில போலான்னு பார்க்கலாம்." அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல அந்த ஸ்டாச்சு வந்து கைய தூக்குது. அப்போ வந்து அந்த இடத்தோட சென்டர்ல ஒரு ஸ்டோன் மாரி ஸ்ட்ரக்சர் வந்து அப்பியர் ஆயிருது. அப்போ வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க, இது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு கல் மாரி இருக்கு. அவங்க லாஸ்ட்டா என்ன சொல்றாங்கன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. யாராவது பலி குடுக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொல்றான். அவனோட கத்தி எடுத்து இந்த கமாண்டர் சீஃபோட கழுத்துல வைக்கிறான். "நீங்க இறந்துருங்க. நீங்க தானே இதுக்கெல்லாம் முடிவெடுத்தீங்க" அப்படின்னு. கமாண்டரும் சரி நான் அதுக்கு பொறுப்பேத்துக்கிறேன். என்னைய சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சங் சொல்றான், "நீங்க என்னைய தூக்கிட்டு போங்க. என்னால நடக்க முடியாது. அந்த சென்டர் இடத்துக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்றான். "பயப்படாம கூட்டிட்டு போங்க. இப்ப எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்றான். அவங்களும் அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சென்டரான சர்க்கிள்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க. அதனால சுத்தி 4 லைட் எரிய ஆரம்பிச்சிருது. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு. அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மள காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு. அப்பதான் சங்கு வந்து ஒரு யோசனை வருது. இந்த கேட் தொறக்கிறதுக்கு 7 நாள் ஆகும். அததான் நம்ம டஞ்சன் பிரேக் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா பீஸ்ட் எல்லாம் உள்ள ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம அத கொன்றுவோம். இந்த ரைடோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த டஞ்சன் பாஸ கொன்னுட்டு இந்த கேட்ட க்ளோஸ் பண்றது தான். இந்த கேட்ட நம்ம இப்ப க்ளோஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா, நம்ம உலகத்துக்குள்ள வந்து இந்த பீஸ்ட் எல்லாம் உள்ள வந்துரும். சங் வந்து அவனோட ஃபேமிலியா நெனச்சு பார்க்குறான். அவனுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா தோணுது. "நீ எல்லாரும் இப்ப அந்த சர்க்கிள்குள்ள வாங்க. நீ ஒரு ஒரு ஆளும் வரும்போது ஒரு ஒரு லைட் எரியுது. லைட்டுக்கும் சர்க்கிள்க்கும் நம்ம ஆள் கரெக்ட்டா இருக்கிறோம். பயப்படாம வாங்க. ஏதாவது நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ டோன்ட் வொரி" அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் உள்ள வந்த உடனே இப்ப அவுட்டர் சர்க்கிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ப்ளூ ஃப்ளேம் எரிய ஆரம்பிச்சிருது. வெளியில இப்ப அவன் வந்த கேட்டும் தொறந்துருச்சு. எல்லாருக்கும் குழப்பமாயிருச்சு. இப்ப கதவு தொறந்துருச்சுல வெளியில போலாமா அப்படின்னு நெனைக்கிறாங்க.
ஆனாலும் பயப்படுறாங்க. ஒருவேளை இதுவும் ஒரு இன்னொரு ட்ராப்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. இப்போ அவுட்டர் சர்க்கிள்ல இருக்கிற அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து ஒண்ணு ஒண்ணா அணைய ஆரம்பிச்சுருது. சுத்தி இருக்கிற ஸ்டாச்சூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாடியில லைட் எரிய ஆரம்பிச்சுருது. கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள நோக்கி. அப்போ சங் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க கண்ண அந்த ஸ்டாச்சூஸ் மேல இருந்து எடுக்காதீங்க. நீங்க அத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்டாச்சு நகராது. பார்க்காம திரும்பிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாச்சூஸ் உங்கள நோக்கி வர ஆரம்பிச்சுரும். நீங்க சின்ன வயசுல அந்த கேம் விளையாண்டுருப்பீங்கல்ல, அது மாரி தான் அது. அவங்க எல்லாரும் ஸ்டாச்சூஸ பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து பேனிக் ஆயிருவா. அவ வந்து டென்ஷன் ஆயிட்டு அந்த கேட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டா. அவ அங்கருந்து வெளிய போயிடுறா. அவ அந்த கேட்ட விட்டு வெளியில போனோனே கதவு வந்து கொஞ்சமா மூடிருச்சு. ஆனாலும் கதவு தொறந்து தான் இருக்குது. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஒருவேள நம்மளும் கேட்ட விட்டு தப்பிச்சு போயிரலாமோ அப்படின்னு. அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒண்ணு ஒண்ணா அதுவே அமர ஆரம்பிச்சுருது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு டைமர். அங்கருந்து இவன் கூட இருந்த இன்னொருத்தனும் கதவ நோக்கி கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடுனதுக்கப்புறம் கதவு வந்து இன்னும் கொஞ்சமா மூடிருச்சு. அங்கருந்து இப்ப 2 ஆரஞ்சு லைட் வந்து போயிருச்சு. ஆனா சங் சொல்றான், "இனிமேல் யாரும் போகாதீங்க. போனீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாச்சுவ பார்க்க முடியாது. ஸ்டாச்சு வந்து நகர ஆரம்பிச்சுரும். நம்மள வந்து கொன்றும்" அப்படின்னு சொல்றான். அங்கருந்து எல்லாரும் பொறுமை இழந்து கதவ நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாச்சூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சுருது. அங்க மிஞ்சி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் தான். அது யாரு அப்படின்னா, கமாண்டர் சீஃபும், ஜோஹியும், சங்கும் தான். கமாண்டர் சீஃப் சொல்றாரு, "நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிருங்க" அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து ஜோஹி வந்து அவரோட கால்ல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்துருவா. அவளால நடக்க முடியல. சங்குக்கும் ஒரு கால் வெட்டப்பட்டுருச்சு. அவனால நடக்க முடியல. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "ஜோஹிய தூக்கிட்டு நீங்க கிளம்பிருங்க கமாண்டர்" அப்படின்னு சொல்றான். அவரும் அங்கருந்து கிளம்பிடுறாரு. கடைசியில அந்த இடத்துல சங் மட்டும் தான் இருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல இருந்த கத்திய எடுத்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து சாக போறேன்னு முடிவாயிருச்சு. உங்கள்ல ஒரு சிலையாவது நான் கொன்னுட்டு தான் சாவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான். அவனும் அந்த சிலைக்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நகர பார்க்குறான். ஆனாலும் அவனால முடியல. சிலையெல்லாம் சேர்ந்து அவன பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுருது. அவனோட ஒரு கைய வெட்டிருது. இப்ப அவனுக்கு ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல. அவன் வந்து மனசுக்குள்ள தைரியம் சொல்றான். நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. அந்த நேரத்துல ஒரு சிலை வந்து அவன நெஞ்சில கத்திய வச்சு குத்தி அவன அப்படியே தூக்கிருது. அவனுக்கு ரத்தம் ஒலிக்கிட்டே இருக்கு. உயிர் போயிட்டு இருக்கு. அவன் வந்து அந்த டேபிள் மேல சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டுட்டான். கடைசியா ஒரு வெட்டு வெட்டி அவன கொன்றுடலாம் அப்படின்னு அந்த சிலை முடிவு பண்ணிருது. இது அந்த நேரத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவனோட கடைசி நிமிஷங்கள்ல அவன் வந்து நினைச்சுப்பான், எனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. திடீர்னு நேரத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதுல வந்து என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, சீக்ரெட் குவெஸ்ட் கரேஜ் ஃபார் த வீக்ல போட்டு கீழ டிக் பண்ணியிருக்கும். அதுல உன் ஹார்ட் வந்து 0.02 செகண்ட்ல ஸ்டாப் ஆயிரும். நீ வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். சங் வந்து எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிருவான். சூஸ் பண்ணிட்டு முழிச்சு பார்த்தா, திடீர்னு அவன் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். கீழ குனிஞ்சு பார்க்குறான். அவனோட கை, கால் எல்லாமே நல்லா இருக்குது. அவனோட நெஞ்சில பெரிய கத்தி குத்துன காயம் எதுவுமே இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழம்பி போயிடுறான். என்னடா இது கனவு தானா எல்லாமே அப்படின்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல அவனோட ரூம் கதவ தட்டி 2 பேர் உள்ள வராங்க. அவங்க 2 பேரும் கோட் சூட் போட்டுருக்காங்க. ஒருத்தன் வந்து கையில பெரிய பாக்ஸ் ஒண்ணு வச்சிருக்கான். நான் வந்து ஹண்டர் அசோசியேஷன்ல சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவனோட கார்டு எடுத்து காட்டுறான். அப்பதான் அவங்க நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு மறுபடியும் சொல்றாங்க. "என்னது 3 நாளா நான் அன்கான்ஷியஸாவே இருக்கேனா?" அப்படின்னு கேட்கறான். என் கூட வந்த ஜோஹியும், கமாண்டர் சீஃப் சாங்கும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. கமாண்டர் சீஃப் சாங்குக்கு வந்து ஒரு கை போயிருச்சு. அதனால அவரு ரிட்டயர் ஆகுற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஜூஹி பார்த்தோம் அப்படின்னா, நடந்த சம்பவத்தினால அவ ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா. அவ வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்க போன எக்ஸ்பெடிஷன்ல வந்து 6 பேர் தான் மிஞ்சிருக்கீங்க. அண்டர் லைஃப் வந்து ரிஸ்க் தான். ஆனா இது வந்து ரொம்பவே ட்ராஜிக்கான ஒரு ஈவென்ட். ரெக்கவரி டீம் வந்து உன்னைய பார்த்து மீட்டெடுத்தப்போ நீ மட்டும் தான் இருந்த. அந்த இடத்துல எந்த ஒரு கேட்டுமே இல்ல. அதான் ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. நீங்க சொல்ற மாரி எந்த ஒரு ஸ்டாச்சுவும் அந்த இடத்துல இல்ல. அந்த பெரிய டஞ்சனும் இல்ல. அதனால தான் நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். சங் உனக்கு வந்து செகண்ட் அவேக்கனிங் மாரி எதுனா ஒண்ணு நடந்துச்சா? அப்படின்னு கேட்குறான். அத கேட்டுட்டு சங் வந்து ஷாக் ஆயிடுறான். அது ஏன் அப்படின்னா, ஒரு தடவ ஹண்டருக்கு பவர் வந்துட்டா அது மாறவே மாறாது. ஆனா ஒரு சில ரேர் அக்கேஷன்ல இந்த மாரி செகண்ட் அவேக்கனிங் நடக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க்குக்கு ப்ரொமோட் ஆயிருவாங்க. எஸ் ரேங்க் இல்லைன்னா ஏ ரேங்க்கு போயிருவாங்க. பேசிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல பாக்ஸ் வச்சிருந்தேன். அந்த பாக்ஸ தொறந்து இதுல உன் கைய வை அப்படின்னு சொல்றான். இது வந்து ஒரு மேனாமீட்டர். நீங்க சொல்ற மாரி ஒரு ஹை லெவல் பீஸ்ட்ட நீங்க மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உன்ன மாரி ரேங்க்ல இருக்க எந்த ஒரு சர்வைவராலயும் பொழச்சிருக்க முடியாது. மேனாமீட்டர் வந்து ஒருத்தவங்களோட பவர் வச்சு உங்க எஸ் ரேங்கா இல்ல ஏ ரேங்கா அப்படின்னு சொல்லிரும். அந்த மீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட ஸ்கோர் வந்து 10 அப்படின்னு காட்டுது. சங் வந்து எக்ஸைட் ஆயிட்டு இதுல ரிசல்ட் என்ன காட்டுது அப்படின்னு கேட்கறான். அவங்க சொல்றாங்க, சாரி ஏதோ தப்பு நடந்திருக்கு. செகண்ட் அவேக்கனிங் நடந்த மாதிரி ஒரு அறிகுறியும் இல்ல. அவங்க பேசிக்கிறாங்க, ஈ ரேங்க் ஹண்டருக்கு 70 மேல பாயிண்ட் வரும். இவனுக்கு 10 தான் இருக்குது. சாதாரண சிவிலியன் தான் போல இருக்கு இவன். சங் வந்து படுத்துட்டு யோசிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனா அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு. ஒருவேளை என் கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியுமோ அப்படின்னு யோசிக்கிறான். அதுல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அவனுக்கு. அவன் வந்து அத டச் பண்ணி பார்க்குறான். ஆனாலும் அவனால அத ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த நேரத்துல தான் அவனோட தங்கச்சி வந்து அவன பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. அவன் வந்து அவன பயங்கரமா திட்டுறான். ஏன்டா அப்படிலாம் பண்ண? நான் உன்ன பத்தி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. இன்னொரு தடவ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அப்படின்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கு நான் ஸ்கூல் குவிட் பண்ணிட்டு ஜாப் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றா. சங் வந்து சரி இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு கேட்குறேன் உனக்கு இது கணக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஆனா அவன் தங்கச்சிக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. அவன் கண்ணுக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் தெரியுது. ஏய் நீ வந்து ஒரு கேமர் தானே? கேம்ல எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரல. அதெல்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அவள்ட்ட. ஆமா வழக்கமா மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி தானே பண்ணுவாங்க. நீ என்ன கேம் விளையாட போறியா அப்ப அப்படின்னு கேட்குறான் அவன். அவன் அவனை பார்த்துட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுறா. வெளியில பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சாங்கி. எனக்கு என்னமோ இவன் வந்து சீஃப் கமாண்டர் சாங்கோட பொண்ணு அப்படின்னு தோணுது. மெசேஜ் ஓப்பன் பண்ணுவானே
எடுத்தோனே அவனுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் இஸ் டிசைன் டூ அசிஸ்ட் டெவலப்மென்ட் ஆஃப் பிளேயர்ன்னு வருது. நீங்க வந்து உங்களுக்கு குடுத்துருக்க டெய்லி டாஸ்க்லாம் முடிக்கணும். முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பெனால்டி வரும். டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். சங் நினைக்கிறான், என்னடா இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவனுக்கு டெய்லி குவெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. அதில பார்த்தீங்க அப்படின்னா, புஷ் அப், சிட் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங் அப்படின்னு டாஸ்க் குடுத்துருக்காங்க. இத முடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெனால்டி வரும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. அது கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி டைமர் ஓடிட்டுருக்கு. சங் வந்து என்னடா இது கேம் மாரி இருக்கு அப்படின்னு அசால்ட்டா எடுத்துட்டு அத கண்டுக்காம விட்டுறான். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து அந்த சேர்மன்ட்ட பேசிக்கிறாங்க. சங்க்கு வந்து செகண்ட் அவேக்கனிங் நடக்காத மாரி தான் தெரியுது சேர்மன் அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு என்ன பண்றது? டஞ்சன் பிரேக் ஆகாம இருந்ததே அதுவரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்குள்ள நெறைய கேள்வி எழுப்பியிருக்கு இந்த மிஷன். அவங்க கார்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்ல மிஸ் ஷா அப்படின்ற ஒரு பொண்ண பீரங் கிரேட்ல நீங்க இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ சொல்றா, என்னால அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு. நான் உன்னை நம்புறேன். உனக்கு நெறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ வேணா ரெடியா இரு. உனக்கு டைம் வரும். அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு எங்க ரோட்ல போனோம் அப்படின்னா, வழக்கம் போல மக்கள் போயிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு போர்ட்டல் வந்து நடு ரோட்ல ஓப்பன் ஆயிருச்சு. அந்த ரோட பிளாக் பண்ணிட்டு டிராஃபிக்லாம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஹண்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிருச்சு இப்போ. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சங் வந்து ஹாஸ்பிட்டல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நாள் முடிஞ்சிருச்சு. 12 மணி ஆயிருச்சு. அவன் இன்னும் அந்த டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல. அதனால அவனுக்கு பெனால்டி வந்துருது. திடீர்னு அந்த ரூமே அதிருது. கண்ணு தொறந்து பார்த்தா அவன் வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அது வந்து ஒரு பாலைவனம். பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, பெரிய சைஸ்ல ஒரு பீஸ்ட் மாரி ஒண்ணு வருது. நோட்டிஃபிகேஷன்ல அவனுக்கு டாஸ்க் இருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரெய்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து பெனால்டி. இந்த பீஸ்ட் கிட்ட இருந்து நீ 4 மணி நேரம் சர்வை பண்ணணும். அதான் உன்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர பெரிய பீஸ்ட்டா இருக்கு. கேட்டர்பில்லர் மாரி இருக்கு. இதுகிட்ட இருந்து எப்புட்றா சர்வை பண்றது அப்படின்னு அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன்கிட்ட ஓடிட்டே இருக்கான். கடைசியில பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். அவனுக்கு எனர்ஜியே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸ் எல்லாம் அவன தேடி பார்க்குறாங்க. ஆனா அவன் இந்த இடத்துல இல்ல. ரூம்ல யாருமே இல்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க. நர்ஸ் எல்லாம் பதறிட்டு எங்க போயிருப்பான் அவன் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அவனோட சர்வைவல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருது. அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான். டைமர் முடிஞ்ச அடுத்த செகண்ட்லயே அவன் அவனோட ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். அந்த நேரத்துல நர்ஸ் மறுபடியும் அவனோட ரூமுக்கு வந்து செக் பண்றாங்க. இங்க தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா முடிச்சாச்சுடா அப்படின்னு அவன் ரிலீவ் ஆயிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டான். அவன் தங்கச்சிட்ட பேசிட்டு கீழ போயிட்டான். அந்த நேரத்துல ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஜோஹிக்கு ஒரு கால் வருது. நீ வந்து ஒரு டி ரேங்க் ரைடு அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மத்த ஹண்டர்லாம் இப்ப பிஸியா இருக்காங்க. நீ இப்ப தேவைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. சங் கூட இப்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அவனையும் கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் உடனே கிளம்பி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு அவன பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறான். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில அவன் ஓடிட்டு இருக்கான். நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டெய்லி இந்த மாரி ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன் கேட்டான், மறுபடியும் ப்ராப்பர் ஷேப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்றான் அவன். அவன் சொல்றான், நான் கண்ணு முழிச்சு 4 நாள் ஆச்சு. இந்த ஒரு சில நாள்ல நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ட்ரீம் கிடையாது. உண்மதான். நான் டெய்லி டாஸ்க் முடிக்க முடிக்க எனக்கு 3 டைப் ஆஃப் ரிவார்ட் கிடைக்குது. அதுல வந்து நான் ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த நேரம் ஒர்க் அவுட் பண்ண டயர்ட்னஸே போயிருது. நான் மறுபடியும் நார்மல் ஆயிடுறேன். ஆக்டிவ் ஆயிடுறேன். அடுத்து வந்து எனக்கு எபிலிட்டி பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்க. அத வச்சுட்டு என்னோட பிசிக்கல் பவர ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணலாம். அவன் வந்து அந்த பாயிண்ட்ஸ இப்போ மசில் பவருக்கு போட்டுட்டான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அவனோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. கடைசியில 3வது ரிவார்டா அவனுக்கு ரேண்டம் லூட் பாக்ஸ் கிடைக்குது. அதுக்குள்ள என்ன இருக்கும்னு அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு தொறந்து பார்க்குறான். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஒரு போர்ட்டல் தொறக்கிற சாவி இருக்கு. அது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் டஞ்சனோட சாவி. மெட்ரோகேட் 3 கிட்ட வந்து அத நீங்க தொறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ரிப்போர்ட் குடுக்குறாங்க. எந்தெந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் அவங்களுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. அத வச்சுட்டு அவங்க டெய்லி வெதர் ரிப்போர்ட் மாரி எந்தெந்த இடத்துல டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. சங்கோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க. அவ பயங்கர சிக்கா இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, 10 வருஷம் முன்னாடி இந்த போர்ட்டல்லாம் எப்போ வந்துச்சோ, அப்ப வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ் வந்து ரொம்ப ரேரானது தான். 10,000த்துல ஒருத்தருக்கு தான் வரும். அதுல இவங்க அம்மாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போதைக்கு அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் இல்ல. நம்ம மாடர்ன் சயின்ஸ் வச்சு அவங்களால லைஃப் சப்போர்ட் மட்டும் தான் குடுக்க முடியும். அதனால தான் ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்காக சங் வந்து நெறைய வேலை எடுத்துக்கிட்டான். நெறைய ஜாப்ஸ் போறான். அது எதுவுமே சரி வராம கடைசியில ஹண்டர் ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அவனோட ஹண்டர் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா போல. அவனால பீஸ்ட் கூட எல்லாம் ப்ராப்பரா சண்டை போடவே முடியல. ரொம்ப வீக்கா இருக்கான். வாழ்க்கைய இப்ப மறுபடியும் திரும்பி பார்க்குறான். அத நினைச்சு பார்த்து இப்ப கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிட்டான். அவன் அங்கருந்து கிளம்பி அந்த மெட்ரோ கேட் 3க்கு போயிட்டான். அந்த டஞ்சன் ஓப்பன் பண்றதுக்கு. நேத்து சாவி எடுத்தோனே வேற டைமென்ஷன்ல இருந்து மேஜிக்கலா ஒரு கீ ஹோல் வந்து அப்பியர் ஆயிருது. அந்த கீய வந்து அதுல போட்ட உடனே அவன் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அவன் உள்ள போனோனே டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. கதவு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி மூடிருது. என்னடா அது மொத தடவையா நான் இந்த மாரி டஞ்சனுக்குள்ள தனியா போறேன். ஈரன் டஞ்சன் கூட நான் அதிகமா சர்வை பண்ண மாட்டேன். சரி வாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போறான். உள்ள போனோனே கோப்ளின் அப்படின்ற பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அது வந்து லோ லெவல்ல இருக்கிற பீஸ்ட் தான். அவனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ராப்பரா சண்டை போட முடியல. அத டாட்ஜ் பண்ணிட்டே இருக்கான். பீஸ்ட் வந்து மாறி மாறி அவன அடிக்குது. அவனால சமாளிக்கவே முடியல. ஆனா ஒரு வழியா அவனுக்கு பிராக்டிஸ் ஆயிருச்சு. இது எப்படி கொல்றது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதோட மூவ்மெண்ட்லாம் அப்சர்வ் பண்ணி கடைசியில ஒரு பீஸ்ட்ட வந்து கொன்றுறான். கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு வழியா அந்த அவனுக்கு காப்ளின் பீஸ்ட்டையும் கொன்னுட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு பின்னாடி இருந்து ஹைனா மாரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து வந்துருது. வாயில பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அட்டாச் ஆயிருக்கு. அது வந்து ஸ்ட்ராங்கான ஜா இருக்கு. அத வச்சு அட்டாக் பண்ணுது. சங் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. முதல் தடவை அந்த மாரி ஒரு பீஸ்ட்ட அவன் சமாளிக்கிறான். அவனுக்குள்ள இருக்க பயத்த அவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். கால்லாம் நடுங்குது. அவனால நகரவே முடியல. அந்த ஹைனா மாரி இருக்க பீஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அவன அட்டாக் பண்ணிருது. கடைசியில வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அவன் ஃபேஸ் கிட்ட வருது. அவன் வந்து டாட்ஜ் பண்ணி விலகிட்டான். ஜம்ப் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த அவன் வந்து ரியலைஸ் பண்றான். என்ன அப்படின்னா, அவனோட பாடி வந்து ரொம்பவே லைட்டா இருக்கு.
வாழ்க்கையில எனக்கு ஒரு வழியா செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்குடா. இத விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபியர வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த வுல்ஃப் அவன நோக்கி பாஞ்சு வரும்போது அவன் கைய வச்சு ஒரே ஒரு பஞ்ச் விடுறான். அந்த வுல்ஃப் வந்து பறந்து போய் விழுந்தது. அவனால நம்பவே முடியல. அவனுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அந்த வுல்ஃப் வந்து அவனோட ஸ்ட்ராங்கா இருக்கத அவன் ஃபீல் பண்றான். அந்த வுல்ஃப் வந்து அவன சேஸ் பண்ணிட்டே ஓடுது. அந்த நேரத்துல நினைக்கிறான், என் கையில ஒண்ணுமே இல்லையே. ஒரு தண்ணி பாட்டிலும் ஃபுட்டும் தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா என்னால சமாளிக்க முடியாது. என் கையில இந்த நேரத்துல ஒரே ஒரு மேஜிக்கல் வெப்பன் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இன்வென்டரி அப்படின்னு கத்துறான். உடனே இன்வென்டரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருது. அந்த இன்வென்டரி இப்போ போர்ட்டல் மாரி ஓப்பன் ஆயிருச்சு. அதுக்குள்ள கை விட்டு வெளியில அவன் எடுக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கத்தி. அந்த கத்தி எடுத்து வேகத்துல ஒரே போட அந்த வுல்ஃப் வந்து போட்டுறான். அந்த வுல்ஃபோட தலை வந்து 2 துண்டா போயிருது. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. இன்வென்டரி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்டீல் மவுத் உள்ள வுல்ஃப கொன்னுட்டீங்க அப்படின்னு. அப்பதான் அவன் யோசிக்கிறான். இந்த கத்தி வந்து $3,000,000 கிட்ட வருமே. எனக்கு எப்படி ஈஸியா கிடைச்சது அப்படின்னு. அவன் நின்னு இன்வென்டரி பார்த்துட்டு இருக்க நேரத்துல இன்னும் 2 வுல்ஃப் வந்து அவன நோக்கி வருது. இப்பதான் கத்தி இருக்கு என் கையில. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாக் பண்ண போறான். ஆனா இப்போ கத்தி வந்து தரையில மாட்டிக்கிச்சு. அத கஷ்டப்பட்டு வெளிய எடுத்து ஒரு வழியா வுல்ஃப் அட்டாக் பண்றான். இந்த வுல்ஃப் அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், அவனுக்கு இப்போ அது கைவந்த கலையாயிருச்சு. அது தலைய 2ஆ வெட்டி அந்த கத்திய வச்சு 2 வுல்ஃபையும் கொன்றுறான். அப்பதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். டெம்பிள்ல இருக்க பீஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அவனுக்கு இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றான். அந்த நேரத்துல ஸ்டேட்டஸ் பார் ஒரு ஓப்பன் ஆயிருது. இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு இப்போ லெவல் 2 அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். டெய்லி குவெஸ்ட் முடிக்கிறது கம்பேர் பண்ணும்போது, நம்ம காம்பேட் சண்டை போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே லெவலப் ஆயிடலாம் அப்படின்னு. அவனோட காயம் எல்லாமே சீக்கிரமா ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட எபிலிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே 1 பாயிண்ட் கூட இருக்கு. டெய்லி குவெஸ்ட் எல்லாம் முடிச்சா அவனுக்கு 3 பாயிண்ட் தான் கிடைக்குது. ஆனா காம்பேட் சண்டை போட்டு பீஸ்ட்ட கொல்லும்போது அவனுக்கு 5 பாயிண்ட் கிடைக்குது. நான் வந்து இவ்வளோ நாள் ஸ்ட்ரென்த் எபிலிட்டி மட்டும் தான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் அதிக பாயிண்ட் இருந்தா நான் என்னெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த இறந்து போன பீஸ்ட் பக்கத்துல போயிட்டு அதிலிருந்து மேஜிக் ஜெம்ஸ் எதுனா கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறான். அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதுல வந்து நீங்க பீஸ்ட்டோட பல்லெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா மேஜிக் ஜெம்ஸ் இல்ல அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒண்ணு தோணுது. இந்த ரிவார்ட் சிஸ்டம்லாம் வந்து கேம் மாரி இருக்கே. ரியல் லைஃப்க்கும் அதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு. அந்த நோட்டிஃபிகேஷன் டேப கொஞ்சம் நோண்டி பார்த்துட்டு அதுல ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட கரண்ட் லெவல்ல நீங்க எதுவுமே வாங்க முடியாது. ஆனா உங்கள்ட்ட இருக்கிறத வந்து நீங்க செல் பண்ணிக்கலாம். அவன் வந்து அந்த பீஸ்ட்டோட பல்ல செல் பண்ணிடுறான். அவனுக்கு வந்து 20 கோல்ட் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. 20 கோல்டு காயின் அப்படின்னா ரியல் வேர்ல்டுல எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். சரி ஓகே, இங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு அவன் கத்தி எடுத்துட்டு எந்திரிக்கிறான். ஆனா இந்த இடத்த விட்டு நான் பாஸ டிஃபீட் பண்ணாம போக முடியாதே அப்படின்னு நினைக்கிறான். ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நான் டெலிபோர்ட் பண்ணிடுவேன். ஆனா அது என்கிட்ட இல்ல. இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா என்கிட்ட ஃபுட் இல்ல, தண்ணியும் தீர்ந்து போயிடும். ஆனா இது வந்து ஈரான் டஞ்சன் தான். இதுல பீஸ்ட் எல்லாம் நான் கொண்டுகிட்டே இருந்தேன்னா நான் வந்து டெவலப் ஆயிருவேன். அதுக்கப்புறமா அந்த பாஸ கொல்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். நான் ஈஸியா கொண்டுறதாக. அவன் இங்க நின்று பிளான் பண்ணிட்டு இருக்க டைம்ல இருட்டுல இருந்து நிறைய வுல்ஃப் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு பேர்லாம் அவனுக்கு நோட்டிஃபிகேஷனா தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே ரெட் கலர்ல இருக்குது. வாங்கடா பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படின்ட்டு அவன் கத்திய வச்சு அந்த எல்லா வுல்ஃபையும் சண்டை போட ஆரம்பிச்சான். பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா அவன் வந்து இப்போ ஸ்கில்ஃபுல் ஆயிட்டான். எல்லா பீஸ்டையும் அடிக்கிறதுக்கு அவனுக்கு இப்போ டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. வந்து அவனோட வாழ்க்கையோட பர்பஸை வந்து திருப்பி நினைச்சு பார்க்கறான். அதை நினைச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒவ்வொரு பீஸ்டையும் அவன் கொல்லும்போது அவன் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கான். பவர் கூடிட்டே இருக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லா பீஸ்டையும் அவன் கொன்றுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது, வுல்ஃப் அசாசின் அப்படின்னு. இதே இங்க சண்டை போடுற டைம்ல வெளியில ரியல் வேர்ல்டுல அந்த போர்ட்டல்ல இருந்து டஞ்சன் பிரேக் ஓப்பன் ஆயிருது. அதுக்குள்ள இருந்து இப்போ பீஸ்ட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. சங் வந்து எல்லா வுல்ஃபையும் ஒரு வழியா அடிச்சிட்டான். அவனோட ஸ்வாட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. அந்த நேரத்துல இன்வென்டரி வந்து ஓப்பன் ஆகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா 34 வுல்ஃப் பல் இருக்கு அவன்ட்ட. ஒரு டிராவலர் ஜாக்கெட் அப்புறம் ஒரு கத்தி இருக்குது. அவன் கையில வந்து இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருக்கு. இதை வச்சு ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு தோணுது. நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஈஸியா இதை விட வழி கிடையாது அப்படின்னு. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றான். ரியல் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா ஜோயிக்கு வந்து ஒரு கால் வருது ஹண்டர் அசோசியேஷன் இருந்து. அவங்க சொல்றாங்க அந்த ரோட்ல இருந்த டஞ்சன் வந்து பிரேக் ஆயிருச்சு. யாழ் பத்தல, நீ உடனே வரணும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து எல்லா பீஸ்டே கொண்டு அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். அவனுக்கு ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே இருக்கு. லெவலப் ஆகிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் வந்து அவன் இன்னொரு விஷயத்தை டிஸ்கவர் பண்றான். என்ன அப்படின்னா அந்த பீஸ்ட் பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் நேம் வருது. ஒரு ஒரு பீஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்குது. அந்த பீஸ்ட் வந்து என்னோட வீக்கா இருந்தது அப்படின்னா வெள்ளை கலர்ல காட்டுது. என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல காட்டுது. ஆனா என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த பீஸ்ட் வந்து ரெட் கலர்ல நேம் காட்டுது. வுல்ஃபோட பேர் வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு ரெட் கலர்ல காட்டுச்சு. ஆனா இப்போ நான் டெவலப் ஆயிட்டேன். அதனால அது ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. நான் வந்து அதோட இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆனா என்னதான் இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த பாஸை வந்து என்னால டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. சரி போய் தான் பார்க்கலாம். போற வரைக்கும் போலாமே அப்படின்ட்டு அவன் பொறையில படி இறங்கிட்டு இருக்கும் போதே அவன் நினைக்கிறான், இந்த மெட்ரோ நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். அந்த ஸ்டேர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் போகாது. இது வந்து ஆல்டர்னேட் டைமென்ஷன் அப்படின்றனால இந்த இடமே வேற மாதிரி இருக்கு. கீழே போனதுமே அந்த மெட்ரோ ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கு. இதை சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு பெரிய வேவ் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ்ல பாம்பு ஒன்று வெளியில வந்துருது. அது அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்ல அவனோட கத்தி வந்து உடஞ்சு போயிருது. இப்போ அதை எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு தெரியல. ஆனா அந்த பீஸ்டோட நேம் வந்து பாக்குறான். அது வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பீஸ்ட் வந்து சங்க் இருக்கிற லெவல்ல தான் இருக்கு. அதனால சங்னால அதை மேனேஜ் பண்ணி கொண்டுற முடியும். அதுக்குன்னு ஈஸியா கொண்டுற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ஸ்கின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கு. கத்தி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியும். ஒருவேளை அந்த டஞ்சன்ல இதுதான் பாஸா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரி வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த பீஸ்ட் அவன் அட்டாக் பண்ண போறான். ஆனா அவனால சமாளிக்கவே முடியல. அது ரொம்ப ஃபாஸ்டா வந்து சங் அடிச்சிருது. அந்த நேரத்துல சங் வந்து அவனோட வாழ்க்கையை நினைச்சு பாக்குறான். எல்லாரும் உன்னை வீக்கான ஹண்டர் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு அந்த அவமானம்லாம் அவன் கண்ணுக்கு வருது. அது வந்து அவன் நெஞ்சில ஃபயரை உருவாக்கிட்டு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறான். வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு வெறுங்கையை வச்சு அந்த பீஸ்டோட முதுகுல உட்காந்து பிடிச்சிக்கிறான். தோத்து போகிற அவனால முடியும் அப்படின்னு அவனே அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு அவனோட வெறுங்கையை வச்சு அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் உடைச்சிடறான். இப்போ வந்து அந்த பாம்பு
பாம்பு பீஸ்ட்டுக்கு வந்து அடிபட்டுருச்சு. சரி ஓகே இதையும் கொண்டுறலாம் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிடுறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு போராடி அந்த பாம்பு பீஸ்ட்டையும் இவன் கொண்டுறான். அந்த நேரத்துல அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. லெவல் அப் ஆயிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு டேகர் தான். அந்த டேகர்ல வந்து அந்த பீஸ்டோட வெனம் இருக்குது. டேகர் வச்சு இவன் அட்டாக் பண்றான் அப்படின்னா ஆப்போனன்ட்டுக்கு வந்து வெனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நகர முடியாம ஆயிருவாங்க. இந்த டேகர் வந்து அவனோட யூஸ் பண்ணிட்டு இருந்த கத்தியோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீ வந்து பாஸை கொண்டுட்ட. அதனால இப்போ வந்து இந்த இடம் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் மறைஞ்ச உடனே இந்த இடம் வந்து நார்மல் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவன் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியில வரான். ரொம்ப அமைதியா இருக்கான். யாருமே இல்ல. அந்த நேரத்துல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து டேய் யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்கல அப்படின்னு அவன்கிட்ட ரூடா பேசிட்டு இருக்காரு. சங் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். நீ நடிக்காதடா அப்படின்னு மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்றாரு. அப்பதான் அவன் கையில இருக்கிற கத்தியை பாக்குறாரு. சங்க பார்த்து கேட்கறாரு நீ ஒரு ஹண்டரா அப்படின்னு. ஆமா நான் வந்து ஒரு ஹண்டர் தான். என்னாச்சு அப்படின்னு கேட்கறான் அவன். ஓ சாரி சார் நீங்க ஒரு ஹண்டர்னு தெரியாம நான் உங்கள்ட்ட இப்படி பேசிட்டேன். வாங்க அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போறான். சங்கும் அவன் பின்னாடி அப்படியே போயிடுறான். அப்பதான் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கிரீச்சர்ஸையும் நாங்க ஆனா ஒரே ஒரு பெரிய கிரீச்சர் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அப்பதான் சங் வந்து அதை பாக்குறான். 2 பேரும் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. சுத்தி வந்து போலீஸ் வந்து பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. மக்கள்லாம் சுத்தி நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அங்க பேரிகேட் முன்னாடி வந்து ஹண்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட்டை வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சங் பார்த்தோம் அப்படின்னா கிரௌட் பின்னாடி நின்று இந்த சுச்சுவேஷன்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து இந்த ஸ்குவாட்ல ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு. ஒருத்தர் வந்து டேங்க், இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீலர்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு சில பேர் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்பதான் சங் புரிஞ்சுக்கிறான் இது வந்து டெம்பரரி செட்டப் பண்ண ஒரு டீம் தான். அவங்க வந்து ஒரு ஸ்குவாட் கிடையாது. கோஆர்டினேட் பண்ணி அடிக்க மாட்டாங்க. அவங்களோட ரேங்க் எல்லாமே ரொம்ப லோவா இருக்குது. இந்த பீஸ்ட் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அப்பதான் அந்த நேரத்துல அவனோட ஃப்ரெண்டு ஜோவி இருக்கிறத பாக்குறான். அவன் வந்து இந்த சுச்சுவேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவனால மேனேஜ் பண்ணவே முடியல. போன வாரம் நடந்த டஞ்சன் ரைட்ல இருந்தே அவனும் ரெக்கவர் ஆகல அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். சங் இப்போ என்ன பண்றான் அப்படின்னா பின்னாடி நின்னுகிட்டு அந்த உடஞ்சு போன கத்தியை வச்சு அந்த பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்றான். கத்தி வேகமா தூக்கி போட்டுறான். பீஸ்டோட ஷீல்ட் வந்து உடஞ்சு போச்சு. ஹண்டர்ஸ் வந்து இப்போ ஈஸியாக அதை அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஹண்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது ஒரே அடியிலே அந்த பீஸ்டோட ஷீல்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு பக்கத்துல நின்னுட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கறாங்க யார் அந்த கத்தி தூக்கி போடுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு பின்னாடி இந்த ஒரு ஹண்டர் தான் தூக்கி போட்டான் அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அந்த ஹண்டர் வந்து இல்ல. சங் வந்து அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஜோஹி வந்து பார்த்துட்டா சங் தான் அதை தூக்கி போட்டான் அப்படின்னு. இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சங் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு வந்து இது லாஸ்ட் டே ஆஃப் ரெக்கவரி. இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறான். அவன பார்த்து நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஈரன் கண்ட்ரு தானடி இவன். அவன பார்த்தியா அப்படின்னு. அவனோட லுக்ஸ் எல்லாம் சுமாரா தாண்டி இருக்கு. ஆனா கியூட்டா இருக்கான் பாரேன் அப்படின்னு சொல்றாங்க. சங் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப ஒரு நாள் கூட விடல. டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கான். அவனோட பாடி வந்து ஷேப் பண்ணிட்டே இருக்கான். முன்னாடி இருந்தத விட இப்போ பெட்டர் ஷேப்ல இருக்கான். அவனுக்கு 6 பேக்ஸ்லாம் வந்துருச்சு. அவன் ஷர்ட்டை கழட்டும்போது பார்த்தியாடி அவன மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இங்க வந்ததே இல்லைல்ல அப்படின்னு நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அவன் இங்க ஸ்டார்டிங் வரும்போது மொக்கையா தான் இருந்தான். நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கர ஷேப் ஆயிட்டான். ஒரு பையன் வந்து இவ்வளவு சீக்கிரமா மசில் கெயின் பண்ணலாமா அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் ஒரு நர்ஸ் பொண்ணு அவன் ரூமுக்கு போயிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறான். உள்ள பார்த்தா சங் வந்து அவனோட ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஷர்ட் இல்லாம அவனோட ஸ்வெட் தொடச்சிட்டு இருக்கான். பார்த்த உடனே அந்த நர்ஸ் பொண்ணுக்கு வந்து வெக்கமாயிடுச்சு. ரொம்ப ஷை ஆயிட்டா அவ. அவன் நினைக்கிற மனசுக்குள்ள அவனோட மசில்லாம் பாரேன் ரொம்ப ஃபர்மா டைட்டா இருக்குது. இங்க வரப்ப இந்த மாதிரி பிசிக்கா இருந்தது அவனுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த பொண்ணுட்ட சங் கேட்கறான். ஓகே என்ன விஷயம் என்ன சொல்ல வந்த அப்படின்னு. அவ சொல்றான் இன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் டே இங்க இருந்து நீ டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம் அப்படின்னு. எனக்கு பாடியில எதுவும் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு சங் சொல்றான். ஓகே அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல. நீ கவுண்டர்ல வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். சங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில கிளம்புறான். அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போறியா அப்படின்னு ஃபோனை வந்து அவன் கையில கொடுக்குறா. ஆமா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல நான் அவனோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் அவன்ட்ட. அங்கே யோசிக்கிறான் இவ எதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறான். ஒரு வேளை ரிசல்ட்டெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களோ அப்படின்னு. சரி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சவன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவியில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெய்க் அப்படின்ற ஒரு இஸ்லாங் ஹண்டர் தான். இருக்கிறதே ஹையஸ்ட் லெவலான ஹண்டர். ரொம்ப அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ கேட்குறாங்க நீ மிஷன்லாம் போகாதப்போ ரெகுலர் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு பெய்க் சொல்கிறான் நான் வந்து மோஸ்ட்லி ட்ரெயின் தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் டெய்லி ட்ரெயின் பண்ணல அப்படின்னா என்னோட ஸ்கில்ஸ்லாம் வந்து அப்படியே போயிடும். மறுபடியும் ரெக்கவர் ஆகுது ரொம்ப கஷ்டம். டெய்லி ட்ரெயின் பண்ணுறதுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு பேக் சொல்றான் நான் பேசிக்கலி ஒரு ஃபயர் ஃபைட்டரு. நான் அந்த லைஃப்ல இருக்கிறப்போ டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு இது வந்து பெருசாவே தெரியல. என்னோட ஒரு சின்ன தவறுனால என்னோட டீமே பாதிக்கப்படலாம். அதனால நான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். அவன் சிஸ்டர் வந்து கேட்குறான் என்னடா இப்போ எந்திரிக்கிறியா அப்படின்னு. அவன் வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து சங்கம் பார்த்து கேட்குறான் என்னடா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கியா அவனோட பாடியே மாறிடுச்சு அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே அவனோட ட்ரைனிங் தான் காரணமா கொஞ்சம் ஹைட் ஆயிட்ட மாதிரியும் தெரியுது. பசங்க வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஹைட் ஆவாங்க எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு பேசிட்டு அவன் அங்கேருந்து காலேஜ் கிளம்புறான். சங் சொல்றான் இந்த நம்பர்லாம் வச்சுக்கோ பேக்ல இன்னைக்கு மழை வந்தாலும் வரும் அப்படின்னு. அவன் தங்கச்சி சொல்றான் அதெல்லாம் வராது எனக்கு வெயில் தானே அடிக்குது அப்படின்ட்டு கிளம்புறான். சங் வந்து அவளை இழுத்து பிடிச்சி அந்த நம்பர்லாம் வந்து அவரோட பேக்ல வச்சிடறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா சங் வந்து அவனோட நோட்டிஃபிகேஷன் பார் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து டெய்லி டாஸ்க் எல்லாமே முடிச்சிட்டான். ரன்னிங் மட்டும் பாக்கி இருக்கு. அதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னோட மசில்லாம் நல்லாவே டெவலப் ஆயிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் பாடி பில்டராக கூட ஆயிரலாம். அவனுக்கு எபிலிட்டி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதை வந்து ஸ்ட்ரென்த்லையும் அஜிலிட்டிலையும் போட்டுட்டான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவனோட ஹவுஸ் ஓனர் தான். ரெண்ட் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரேட்டாகவும் தான் சொல்லு பரவாயில்ல நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு சங்
சொல்றான். "இல்ல, இல்ல நான் இப்பவே குடுத்துடுறேன்." "அப்படின்னா ரொம்பவே நல்லது. பாத்துக்கோ சங்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோன வச்சுடுறாரு. சங் யோசிக்கிறான், என்னோட செகண்ட் அவேக்கனிங் அப்படின்னு தெரியல. ஆனா என்னால இப்ப காப்லின்லாம் சீக்கிரமாவே கொல்ல முடியுது. ஆனா ரென்ட் பே பண்றதுக்கு இப்ப நான் வொர்க் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்குறான். அதுல வந்து டஞ்சனோட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்தெந்த டஞ்சன் இருக்கு, அதுக்கு எவ்வளோ பே பண்றாங்க அப்படின்னு குடுக்குறாங்க. பேசிக்கா அது அவன் உலகத்துல இருக்கிற LinkedIn மாரியான ஒரு ஜாப் போர்ட்டல் தான் அது. வொர்க் தேடுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா நான் வந்து ஒரு ஹை லெவல் கேட்டுக்கு போனா தான் நல்ல காசு பார்க்க முடியும். இந்த மாரி ரேங்க்ல இருக்க ஹண்டர் வந்து ஜாப் தேடுறதே ரொம்ப கஷ்டம். என்னோட ரேங்க் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, என்னால ஹை லெவல் கேட்ஸ்லாம் போ முடியும். எனக்கு நெறைய ஃபேமும், மணியும் கிடைக்குமே. அப்படி ஆயிருச்சு அப்படின்னா நெறைய அட்டென்ஷன் கிடைக்கும். ஆனா மீடியா விடவே மாட்டானுங்க. தொல்ல பண்ணிட்டே இருப்பானுங்க. நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல நான் வந்து என்னைய புரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் ஹிடனா வச்சுக்க போறேன். அப்போ அவனுக்கு ஃபோன்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அத பார்த்த உடனே சங் வந்து வேகமா ஓடி போறான். அப்படின்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். அது வந்து கெட்டப்படாம அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போதே அவனோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. டெய்லி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அவன் வந்து 10 கிலோமீட்டர் முடிச்சுட்டான். டெய்லி கோர்ஸ்ட்ட முடிச்சனால அவனுக்கு ரிவார்ட் கிடைக்குது. அவன் அத பார்த்துட்டு இருக்க டைம்ல 100 டீம் வந்து அசெம்பிள் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. ஹாய் என் பேரு வந்து ஹங் டோசக். நான் தான் அந்த ரெய்ட வந்து லீட் பண்றேன். அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. நீ வந்து ஈரான் ஹண்டர் தானே அப்படின்னு கேட்கறாங்க. வேற இன்னொருத்தன் கேட்கறான். ஆமா நீ வந்து சூப்பர் ஃபேமஸான ஆளாச்சே. உன்னோட பேர் ஏதோ வருமே என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அவன வீக்கஸ்ட் ஹண்டர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அந்த லீடர் ஹாங் சொல்றான். சாரி மன்னிச்சிரு அவங்க கொஞ்சம் ரூடா பேசுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு. சங் சொல்றான். நான் வந்து ஈரான் ஹண்டர் தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே ஜாயின் பண்ணலாம்ல அப்படின்னு. அவன் சொல்றான். ஆள் பத்தலையே அப்படின்னு தான் ஃபோன்ல நான் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு சி ரேங்க் டஞ்சன் அட்டெண்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 8 பேராவது இருக்கணும். அதுல பாதி பேராவது சி ரேங்கா இருக்கணும். உன்ன வந்து காம்பேட் ஃபைட்டரா கன்சிடர் பண்ணல. அதனால பீஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு எந்த ரிவார்டுமே கிடைக்காது. ஆனா உனக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். $2,000,000 வந்து உனக்கு கேஷா குடுத்துரும். சங் வந்து அவனோட இன்ஸ்டிங்க்ட் வச்சு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றான். அங்க வந்து 4 சி ரேங்க் இருக்காங்க. அப்புறம் 2 டி ரேங்க் இருக்காங்க. ஓகே புரிஞ்சுது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். அவங்க சொல்றாங்க, இந்த பேக்ல இருக்க எங்களோட ஃபுட்டும், வாட்டரும் நீ கேரி பண்ணணும். அதான் உன்னோட வேலை அப்படின்னு. அவன் அந்த ரெய்ட்ல வந்து நீ ஹீலர் கொண்டு வரலையா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த லீடர் சொல்றான். எங்கள மாரி பிரைவேட்டா வொர்க் பண்றவங்களுக்கு ஹீலர் ஹையர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்க எப்பவுமே இப்படிதான் ரெய்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஹீலரே இருக்க மாட்டாங்க. சங் நினைக்கிறான் டேங்கர்ஸும், ஃபைட்டர்ஸும் வச்சு மட்டுமே ஒரு டீம ரன் பண்றாங்களே பார்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகே பேசுனதெல்லாம் போதும். கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிரு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல போட்டிருக்கு டஞ்சன்ல என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்னு சங் வந்து சைன் போட்டுறான். சைன் போட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்து இன்னொருத்தன் வந்து ரெய்டுக்கு ஜாயின் பண்ண வரான். அவனோட பேர் வந்து யோ ஜினோ. அவன் வந்து 21 இயர்ஸ் ஓல்டா இருக்கான். டி ரேங்க் ஹண்டர் அவன். யாழ் பத்தலன்னு கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட சூட்டு, கியர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்குது. ஒருவேள அவனோட ஃபேமிலி வந்து ரிச்சா இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவன் சங் பார்த்து கேட்கறான். "சீரன் ரேஞ்ச் அடிக்க இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா? கவலைப்படாத நான் உன்ன புரொடெக்ட் பண்றேன்" அப்படின்னு. அவங்க அங்கருந்து கிளம்பி ரைடுக்கு போர்ட்டலுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அவன் சங் பார்த்து கேட்கறான். "உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? அந்த சைட்டோட ஓனர் வந்து $900 பில்லியன் வச்சுட்டு ஓடி போயிட்டான். அவன நம்பி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸும், பார்ட்னர்ஸும் அவன தேடிட்டு இருக்காங்க." அந்த போர்ட்டலுக்குள்ள அவங்க என்டர் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு கேவ் மாரி போகுது. அது இருட்டா இருக்கனால அந்த லீடர் வந்து சொல்றான் பக்கத்துல இருக்கவன்ட்ட, "லைட் உண்டு பண்ணு" அப்படின்னு. அவனும் மேஜிக் கோர்ஸ் வச்சு ஒரு லைட் உண்டு பண்ணிடுறான். என்னது ஒரே இருட்டா இருக்கு. ஒரு பீஸ்ட் கூட இல்லையேங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. அவங்க உள்ள போனோனே அவங்களுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குது. அவங்கள நோக்கி ஏதோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. சங்குக்கு வந்து இப்போ இன்ஸ்டிங்க்ட் வந்து தோணுது. அவன் வந்து போய் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இது வந்து ஒரு இன்செக்ட் டைப்பான பீஸ்ட் அப்படின்னு கத்துறான். எல்லாரும் அலர்ட் ஆயிடுறாங்க. இன்செக்ட்டா என் கணக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. தேடிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. பையன் கேட்டு இருக்காங்க. இது வந்து எறும்போட பொத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சங் வந்து சவுண்ட நல்லா அனலைஸ் பண்ணிட்டு மேல பாருங்க அப்படின்னு கத்துறான். மேல இருந்து எறும்பு அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் எறும்பு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தரும் ஒரு மாரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. சங்யா வந்து இப்ப ஹெல்ப்பரா தான் இருக்கா. அதனால அவன் அட்டாக் பண்ணல. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சங் நினைக்கிறான் அந்த சீராங் ஹண்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்றாங்க அப்படின்னு. நல்ல டீம் ஒர்க்கோட ஃபைட் பண்றாங்க. ஒரு ரொம்ப நாளா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு ஹீலர் இல்லாத ஒரே காரணத்தினால அவங்க வந்து ரொம்ப ரஃப்பா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. புது பையனும் பரவாயில்ல ஏதோ மேனேஜ் பண்றான். அவனுக்கு கியர்ஸ் இருக்கனால அவனோட ஸ்கில்ஸ் வந்து அத மேட்ச் பண்ணிருது. எல்லாரும் நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க. என்னால தான் ஃபைட் பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுடுறாங்க. அது எறும்பெல்லாம் செத்து போயிருது. லீடர் சொல்றான் அந்த எறும்பெல்லாம் தேடி ஜெம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது 7 பங்கா பிரிச்சுட்டு நம்ம ஈக்குவலா ஷேர் போட்டுப்போம் அப்படின்னு. அவன் வந்து சங் பார்த்து கேட்கறான். எறும்பெல்லாம் மேல இருந்து வருது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சங் வந்து என்னோட இன்ஸ்டிங் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க ஒரு ஹண்டர் வந்து இந்த எறும்பு வீசிக்கிட்டு போயிட்டு இங்க பாருங்க இந்த எறும்பெல்லாம் வந்து ஏதோ கடிச்சுக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த எறும்பெல்லாம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குமா அப்படின்னு. இல்ல இருக்க வாய்ப்பு இல்ல. இதை விட ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பீஸ்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வெளில சிட்டிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பில்டிங்ல. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஃபீல் பண்ணிட்டு ஒருத்தன் கேட்கறான். என்னது இவ்வளோ பெரிய சவுண்டா இருக்கே! ஏதோ வெடிச்சிருச்சா அப்படின்னு. இதுக்கு பக்கத்துல இருக்கவன் சொல்றான். அதெல்லாம் கண்டுக்காத இது வந்து நார்மலா இங்க நடக்கிறது தான். கீழ வந்து கில் பாஸ்டர் எஸ்ட்ராங்கன்ட்ட வந்து ட்ரெயின் பண்ணிருக்கான். அவன் குடுக்குற சவுண்ட் தான் அதெல்லாம். மேல இருந்து இத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறான். இவ்வளோ பெரிய கல்ல எப்புட்றா இவன் அடிச்சு நொறுக்குனான் அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா டஞ்சன்குள்ள சங்கும் அவனோட டீமும் போயிட்டு இருக்காங்க. உள்ள நோக்கி நடந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் சங்க்கு வந்து ஒரு டவுட் வருது. என்னடா நம்ம ஃபைட் பண்ணவே இல்ல. நமக்கு எவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு. நிறைய காசு சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏதோ சரியில்லையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவங்க ப்ரொசீட் பண்ணி உள்ள போயிட்டே இருக்காங்க. வந்து எறும்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி இறந்து கிடக்கு. பாஸ் வந்து பக்கத்துல இங்க எங்கேயோ தான் இருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கேவ லைட் பண்ணிட்டு உள்ள போயிட்டே இருக்காங்க. உள்ள போனோனே கொஞ்சம் தூரத்துல மேனா கிறிஸ்டல் அப்படின்றது கேவ் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நிறைய இருக்குது. அந்த கிறிஸ்டல் வந்து மேஜிக் ஜெம் மாரி விலை போகல அப்படின்னாலும் குவான்டிட்டில வந்து இது ரொம்பவே அதிகமா இருக்கு. இது வித்தோம் அப்படின்னாலே பில்லியன்ஸ் கணக்குல விலை போகுமே அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ஹண்டர் வந்து அவன் லீடர பார்த்து கேட்குறான், "பிரதர் வந்து இப்போ ரொம்பவே ஜெலஸ் ஆக போறான் பாரு" அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், "அவனோட பிரதர் பத்தி ரொம்ப குறைச்சு எடை போட்டுறாதீங்கடா" அப்படின்னு. அந்த டீம் லீடர் டோன்சாங் வந்து நினைக்கிறான், "இந்த கிறிஸ்டல்லாம் வச்சு நான் நெறைய காசு சேர்க்க போறேன். அந்த காசு வச்சுட்டு எனக்குன்னு நான் ஒரு டீம பில்ட் பண்ண போறேன். எல்லாருக்கும் $100 மில்லியன் ஈக்குவலா கிடைக்க போகுது" அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அந்த புது பையன் வந்து சங் கிட்ட, "உன் கான்ட்ராக்ட் குடு நான் ரீட் பண்றேன்" அப்படின்னு கேட்குறான். அந்த கான்ட்ராக்ட்ட பார்த்துட்டு அந்த டீம் லீடர்ட்ட போய் அவன் பேசுறான். "இங்க பாருங்க இந்த கான்ட்ராக்ட்ல வந்து சங்குக்கு ஈஸ்ட் கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட வேல்யூபிள்ஸ் தான் கிடைக்காது. ஆனா இங்கேருந்து எடுக்க போற கிறிஸ்டல் வந்து நம்ம ஈக்குவலா 8 ஷேரா போட்டுக்கலாம்ல" அப்படின்னு கேட்குறான். அந்த டீம் லீடர் சொல்றான், "ஆமாமா இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்னு. ஆனா அதுக்கு முதல்ல வந்து இந்த பாஸ நம்ம டிஃபீட் பண்ணணுமே அப்படின்னு மேல கை காட்டுறான். மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பைடர் ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த ஸ்பைடர் வந்து தூங்கிட்டு தான் இருக்கு. இத நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனா நம்ம அதுக்குள்ள அந்த கிறிஸ்டல்லாம் வெளியில எடுத்துட்டு போணும். நாங்க வந்து டூல்ஸ கார்லயே வச்சுட்டு வந்துட்டோம். வெளியில போய் எடுத்துட்டு வரோம். நீங்க 2 பேரும் அதுவரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா சங்க்கு வந்து இது வந்து சரியா படல. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ரூல்ஸ் படி 8 பேர் தேவை அந்த சீராங் டஞ்சனுக்கு போறதுக்கு. எங்க 2 பேத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க டீம்ல ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சீராங் டஞ்சன்ல 6 பேரை சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் மதிக்கிறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஆள் தேவைப்பட்டிருக்காங்க. அதனால தான் எங்கள ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்க நின்னு யோசிச்சுட்டே இருக்க நேரத்துல வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீம் லீடர் வந்து ரொம்ப ஈவில் ஆயிட்டான். அவன் கண்ணெல்லாம் சிவப்பாயிருச்சு. அந்த என்ட்ரன்ஸ பிளாக் பண்றான் அப்படின்னு சொல்றான். அவன் கூட வந்தவனும் சிரிச்சுட்டே அந்த என்ட்ரன்ஸ வந்து பிளாக் பண்ணிட்டான். சங்கும் இப்ப அந்த இன்னொரு பையனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஆனா சங்க்கு வந்து அவருக்கு தோணுது, போன ரைடு போனப்ப அந்த டீம் லீடர் சாங் வந்து இவனுக்கு நெறைய அட்வைஸ் குடுத்திருப்பாரு. அதெல்லாம் சங்குக்கு வந்து இப்போ ஞாபகம் வருது. நம்ம ரைடு போறப்ப ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். ஆனா இங்க நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து மீடியால யாருமே போட மாட்டாங்க. இது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டுரும். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு ஒரு சில கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டீம்ல வீக்கா இருக்க மெம்பர வந்து பெயிட்டா யூஸ் பண்ணிருவாங்க. அவங்க சர்வை பண்றதுக்காக அந்த இடத்துல அவங்க வீக்கா இருக்கவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிருவாங்க. அவங்க அந்த நேரத்துல நின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அந்த ஸ்பைடர் பீஸ்ட் வந்து முழிச்சிருது. அது அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. சங் சொல்றான், "நீ எதுவும் பதறாத. நான் அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவன் முன்னாடி போறான். அவனோட இன்வென்டரில இருந்து லாஸ்ட் பீஸ்ட் கிட்ட இருந்து கிடைச்ச கத்தி எடுத்து அத அட்டாக் பண்ண போறான். அந்த ஹண்டர் குரூப்ல இருந்து ஒருத்தன் கேட்கறான், "இந்த விஷயத்த நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோ" அப்படின்னு. "நம்ம பேசாம அவங்கள அங்கேயே கொண்டு போட்டுருக்கலாமே" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த லீடர் சொல்றான், "முட்டாளாடா நீ. அவங்கள அங்க கொன்னோம் அப்படின்னா அந்த பீஸ்ட் வந்து வேக்கப் ஆயிரும். அப்புறம் நம்ம அதையும் கொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அந்த கேட் மூடிரும். நம்மளுக்கு வந்து இந்த மேனா கிறிஸ்டல் வந்து கிடைக்காமலே போயிரும். அவனுங்க டி ரேங்கா இருந்தாலும் சரி, இ ரேங்கா இருந்தாலும் சரி ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. அந்த பீஸ்ட்ட வந்து அவங்களால கொல்ல முடியாது. எப்படியும் அந்த பீஸ்ட் வந்து அவங்கள கொன்னுட்டு மறுபடியும் தூங்க போயிரும். அந்த டைம்ல நம்ம உள்ள போலாம்" அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கேட்ட மறுபடியும் பிளாஸ்ட் பண்ணி தொறந்தோம் அப்படின்னா அந்த பீஸ்ட் எந்திரிச்சிருமே என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு. மேல வந்து ஒரு சின்ன பாசேஜ் இருக்கு. நம்ம அது வழியா போயிரலாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த பிளான் எதுவுமே வொர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அந்த புதுசா ரெக்ரூட் ஆனான்ல ஜினோ அப்படின்ற ஒரு பையன், அவனோட எக்யூப்மென்ட் மட்டுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரும். அதையாவது நம்ம எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றான். சரி இருங்க பார்க்குறேன். அவன் எந்த வெல்த்தி ஃபேமிலில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு அவனோட ஃபோன நோண்டி பார்க்குறான். அவனுங்க 2 பேரால கண்டிப்பா இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஜினோவும், சங்கும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பீரங் ஹண்டர் அப்படி இல்லன்னா ஸ்கில்லான சீராங் ஹண்டரால மட்டும் தான் அந்த பீஸ்ட்ட வந்து தனியா அழிக்க முடியும். நம்மளால அத தனியா அழிக்க முடியாது. வா இங்கிருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்றான். சங்கும் சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். என்னதான் நான் வந்து டெவலப் ஆயிட்டே இருந்தாலும் இந்த பீஸ்ட் அழிக்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு பவர் இல்ல. இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட பீஸ்ட் அந்த பாம்பா இருந்தாலும் சரி, அந்த கோலமா இருந்தாலும் சரி, 2மே சி ரேங்க் அப்படி இல்லன்னா டி ரேங்கா தான் இருந்திருக்கு. ஆனா நான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு சி ரேங்க் பீஸ்ட். ஆனா என்னதான் சி ரேங்கா இருந்தாலும் எனக்கு அத ஃபேஸ் பண்றதுக்கு பயமே இல்ல. என்னோட கரண்ட் லெவல் வந்து 18ல இருக்கு. சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் அடிக்க போறான். இது நடந்துட்டு இருக்க சமயத்துல வெளியில ரியல் வேர்ல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பாஸ் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து கார்ல போயிட்டுருக்காரு. நல்லா ரிச்சான பாஸ் தான். ரொம்ப வெல்தியாவே இருக்காரு அவரு. அவரு சொல்றாரு, "அந்த டிரைவர்ட்ட கன்டினியூஸா மீட்டிங் கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ், மீடியா அப்படின்னு ரொம்ப டயரிங்கா போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா நல்லா இருக்குமே" அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அந்த டிரைவர் வந்து அங்கருந்து கார் எடுத்துட்டான். அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. போற வழியில அந்த டிரைவர் கேட்குறான், "இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிளானும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபைட் ஸ்பாரிங் செஷன் வச்சுக்கலாம்" அப்படின்னு கேட்குறான். "உங்களோட மூட வந்து அத சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. போலாமா?" அப்படின்னு கேட்குறான். "நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரிட்டயர்ட் ஆன வெட்டரன் தான். ஆனா உன்ன மாரி ஒரு யங் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்கும்போது என்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. சரி வா போலாம்" அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சங் வந்து டஞ்சனுக்குள்ள அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்பைடரோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. கத்தி வச்சு அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனும் ஃபாஸ்ட்டா டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட் அடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால அவனால முடியல. அங்கிருந்து இந்த புது ரெக்ரூட் ஜினோ வந்து பார்த்துட்டு சொல்றான், "இவன் வந்து டெஃபினட்டா ஈரான் ஹண்டரா இருக்க முடியாது" அப்படின்னு. யார்றா அவன்? ஒரு சீராங் பீஸ்ட்டோட எப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வேளை இவன் வந்து ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறான். நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில ஹண்டர் வந்து அவங்களோட மேஜிக் பவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். லோவர் ரேங்க் போ முடியும். அவங்கள தான் நம்ம ஃபால்ஸ் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. சைக்கோபாத்ஸா இருப்பாங்க. கொல்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஜாய் கிடைக்கும். சங் வந்து அந்த பீஸ்ட்ட வெறித்தனமா அடிக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துடுறான். நம்ம ஏன்டா இதுக்குள்ளலாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல சங்க் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. பயங்கரமா மூச்சு வாங்குறான். அவனோட நோட்டிஃபிகேஷன் டேப்ல ஃபெட்டிக் லெவல் வந்து கூடிருச்சு. 57% கிட்ட காட்டிருச்சு. அவன் இன்னும் இதே மாரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னா, அவனால ரெக்கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருவான். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பீஸ்ட் அடிச்சு கொன்றுணும் அப்படின்னு முடிவு பண்றான். அப்பதான் அந்த கத்தியில வெனம்
பண்ணாம இருக்கு அப்படின்ற விஷயத்த ரியலைஸ் பண்றான். பேரலிசிஸ் அண்ட் ரெயின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கத்தியோட ஸ்பெஷல் எபிலிட்டி வச்சு இத கொண்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அதோட வீக் ஸ்பாட் மட்டும் கண்டுபிடிச்சு அடிச்சிட்டேன் அப்படின்னா, என்னால அத கொண்டுற முடியும். அவன் வந்து இந்த ஸ்பைடரோட வீக் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பைடரோட தலையில இருக்கு. அவன் வேகமா ஓடி அந்த ஸ்பைடர தலையில அட்டாக் பண்ண போறான். அந்த டைம்ல வந்து ஸ்பைடர் ஒரு வெனம் வந்து கக்கிருச்சு. அந்த வெனம்ல இருந்து டாட்ஜ் பண்ணி தப்பிட்டு அவன் பின்னாடி பேக் அடிச்சிடுறான். அப்பதான் அவன் நினைக்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு. நான் வந்து அதோட வீக் ஸ்பாட் கிட்ட போனோம் அப்படின்னா, எங்க கிட்ட இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நான் குறைக்கணும். என்கிட்ட தான் இப்போ ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு டேஷ் அப்படின்னு. அத வச்சு நான் இப்ப அது கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட ஓடுறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். அவன் ஸ்பீடு வந்து இப்போ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள அவன் வந்து அந்த ஸ்பைடரோட தாக்கி போயிட்டான். ஆனா அவனால வந்து இந்த ஸ்பைடரோட தலைய வந்து குத்தவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மறுபடியும் பேக் அடிச்சு பின்னாடி வந்துடுறான். ஒரு தடவ முடியலன்னா பரவாயில்ல, மறுபடியும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். அந்த நேரத்துல ஜினு வந்து நினைக்கிறேன், இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கான். ஆனாலும் இவனால கீப் அப் பண்ண முடியுமான்னு தெரியலையே. இவன் என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு வேகமா ஓடி போய் அத அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, அவனோட ஃபேட்டிக் லெவல் வந்து கூடிருச்சு. 70% ஆயிருச்சு. அதனால அவன் பயங்கரமா ஸ்லோ ஆயிட்டான். அந்த பீஸ்ட் வந்து இப்போ அவன அடிச்சிருச்சு. அவன் பறந்து போய் கீழ விழுந்துடுறான். அந்த பீஸ்ட் அவன ஒரே போடா போட்டுடலாம் அப்படின்னு அட்டாக் பண்ண வருது. சங்னால இப்போ மூவ் பண்ணவே முடியல. அது அவன அடிச்சிருச்சு அப்படின்னா சங் வந்து இறந்து போயிருவான். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. மைக்ரோ செகண்ட்ல சங் வந்து யோசிக்கிறான், நான் டெய்லி டாஸ்க் முடிச்சதுக்கு ரிவார்ட் இருக்கு. அதுல ரெக்கவரி பாயிண்ட் நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டான். உடனே அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஆயிட்டான். அட்டாக்ல இருந்து டாட்ஜ் பண்ணி தப்பிச்சு வந்துட்டான். அதே ஃபோர்ஸ்ல பறந்து போயிட்டு அந்த பீஸ்டோட கண்ணுல குத்திட்டான். அதுக்கு வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவன் குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு டேமேஜ் ஆயிட்டே இருக்கு. அந்த வெனம் வந்து அந்த பீஸ்டுக்குள்ள இறங்கிட்டே இருக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பீஸ்ட் வந்து வீழ்த்திட்டான் அவன். அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, சீராங் பீஸ்ட் வந்து நீங்க கொன்னுட்டீங்க, உங்களுக்கு ரிவார்ட் இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல அவன் நினைக்கிறான், நல்ல வேளை நான் டெய்லி குஸ்ட் ரிவார்ட் வந்து கலெக்ட் பண்ணல. கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கது வேற அப்படின்னு. ஜின்னு வந்து நினைக்கிறான், என்னடா அவன் பாஸ் வந்து தனியாலாம் சமாளிச்சிட்டானே அப்படின்னு. கண்டிப்பா ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா தான் இருப்பான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். சங் வந்து அந்த பீஸ்ட்டை குத்தி அதுகிட்ட இருந்து ரிவார்ட் ஜெம் எடுத்துக்கிட்டான். அந்த நேரத்துல ஜின்னு வந்து ரொம்ப ஹம்பிள் ஆயிட்டான். ரொம்ப பணிவா இருக்கான். சங், நானே இப்போ பேக்கை கேரி பண்றேன், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், நீ வந்து அட்டாக் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல வெளியில போன அந்த வில்லன் குரூப் ஹண்டர்ஸ் வந்து மறுபடியும் உள்ள வந்து எட்டி பாக்குறாங்க. என்னடா அவனுக்கு 2 பேரும் சாகலையா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறானுங்க. இந்த பீஸ்ட் இவனுங்களே சமாளிச்சு கொண்டுட்டானுங்களா அப்படின்னு அதுவும் ஷாக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ்ன்ற இவரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பாரிங் செஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாஸ் வந்து அவனோட அட்டாக்லாம் ஈஸியாவே தடுத்துறாரு. நான் வந்து முந்தி மாதிரி இல்லைனாலும் எனக்குள்ள கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்குதா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து அவனுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. டஞ்சனுக்குள்ள மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். அந்த இடத்துல ஒஸ்டான மக்கள்லாம் சந்திப்பீங்க, அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லன் ஹண்டர் குரூப் வந்து இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அது ஜின்னுவை பார்த்து டன்சன் சொல்றான், நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, உன்னோட அப்பா வந்து யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஜின்னு வந்து அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்குறான். டாக்ஸுக்கு வந்து சொல்றான், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சங்க நீ கொள்ற அப்படின்னா உன்னை இங்கேருந்து உயிரோட விட்டுறோம், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்றது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஜின்னு வந்து இப்போ என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சங்கிட்ட கத்தி எடுத்துட்டு போறான். அவனை நோக்கி போயிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கடைசியில் இவங்க பக்கம் திரும்பிடுறான். அவங்க கேட்குறாங்க, என்னடா சங்கோட டீமை பண்றியா அப்படின்னு. சரி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் அவங்க 2 பேரையும் கொல்ல போறாங்க. இந்த நேரத்தில் சங்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா, அர்ஜென்ட்டான டாஸ்க், இந்த 6 பேரை நீ கொல்லணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. கொல்லல அப்படின்னா அவனோட ஹார்ட் ஸ்டாப் ஆயிரும். அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து மேஜிக் பவர் வச்சு சங்க அடிச்சுட்டான். சங்க வந்து பறந்து போய் விழுந்துடுறான். அந்த சமயத்தில் வெளியில ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 பொண்ணுங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்டான 100 குரூப்ல இருக்கிறவங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. சரி அவங்க காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு காஃபி ஷாப் போய் காஃபி சாப்பிட்றாங்க. உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அவன் இப்போ ஒயிட் ஏகர் கில் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான் அப்படின்னு சொல்றான் அவன். அப்புறம் 100 கில் எப்படி இருக்குன்னு அவ கேட்குறா. அதுக்கு இன்னொருத்தவ சொல்றான், ஏன் அதே விஷயம் தான், புதுசாக எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. ஆமா, நீ வந்து ஏரான் கஞ்சன் ட்ரைனிங்லாம் போனல, எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்றான், நல்லா தான் போச்சு, அது சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து ஏரான் பீஸ்ட் கொள்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்க ஒருத்தி வந்து ஈஸியாக அசால்ட்டாக கொண்டுட்டா. எல்லாம் அப்படியே ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட அட்டாக்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான். அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் வருது. என்ன அப்படின்னா, மனுஷங்களே இப்போ நான் கொல்லணுமாடா அப்படின்னு அவனுக்குள்ள யோசிக்கிறான். இந்த மனுஷங்கள்லாம் நான் கொல்லல அப்படின்னு அவங்க என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களே கொல்ல போறான். இந்த கேம் சிஸ்டமே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குது. ஒருவேளை அதை நான் சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த சிஸ்டம் வந்து என்னை சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிது போல. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட பாவமே பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். அவன் உடனே அங்கிருந்து எதிர்த்து நின்று அவங்ககிட்ட நடந்து போகிறான். வேலை பார்த்துக்கலாம், உண்மையான ஹண்ட்ரஸ் நான் இப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டே போகிறான். அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து தோல் மேல கையை போட்டு கேட்குறான், என்னுடைய சுச்சுவேஷனே புரியாமல் இருக்கேன், நாங்கள் டி ரேங்க் சி ரேங்க் ஹண்ட்ரஸ் எல்லாம் இருக்கோம், அதனால இ ரேங்க் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இன்வென்ட்ரியிலேருந்து அவன் கத்தி எடுத்து அவன் கழுத்து ஒரே போட போட்டுறான். தலை வந்து துண்டா போயிருச்சு. இதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஒரு ஆளாக அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டுறான். நோட்டிஃபிகேஷனில் வந்து 5 அவுட் ஆஃப் 6 அப்படின்னு காட்டுது. இன்னமும் பாக்கி இருக்குது வந்து டன்ஷாக் மட்டும்தான். அவன் நினைக்கிறான், ஏன்னா அவன் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டானே அப்படின்னு. இவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டாடல, என்னை அவன் ஈஸியாக அடிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் ஆல்ரெடி இந்த பீஸ்ட் எல்லாம் கொண்டிருக்கான். இப்போ அந்த அண்டர்ஸ் வேற கொண்டிருக்கான். அவன் வந்து இந்த கத்தியோட பவர் வச்சு என்னை கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதுதான் முடியாது. நான் வந்து என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னை வந்து ஹார்டன் ஆக்கிக்க போறேன். என்ன கொல்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ராசா அப்படின்னு சொல்றான். டன்ஷாக் வந்து வேகம் அவனை ஓடி போய் அடிக்க போறான். அந்த சமயத்தில் சங்கம் ஓடி போய் அவன் அட்டாக் பண்ணுறான். சங்கம் வந்து அவன் கையை அவன் ஃபேஸில் வச்சு ஒரே போடா போட்டுறான். வந்து நாக் அவுட் ஆயிடுறான், கீழே விழுந்துடுறான்.
டான்ஸாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அவன் வந்து இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான். "இங்க இருக்கிற எல்லா மேனகிஸ்ட்டும் நீயே எடுத்துக்கோ. நான் உனக்கு காசு தரேன், பணம் தரேன். என்னை உயிரோட விட்டுட்றா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு சங் சொல்றான், "இதுவரைக்கும் நீ என்னைய 3 தடவ கொல்ல ட்ரை பண்ணியிருக்க. உன்ன எப்புட்றா உயிரோட விடுறது?" அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் தலைய துண்டா வெட்டி அவனே கொன்றுறான். அவன கொன்ற உடனே அவனுக்கு "குவெஸ்ட் கம்ப்ளீட்டட்" அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அவங்க அந்த டஞ்சன் விட்டு வெளியில வந்த உடனே ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து மிஷனோட ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வராங்க. கேட்குறான், "எல்லா ஸ்ரீலங்கா ஹண்டர்ஸும் செத்துட்டாங்க. நீங்க மட்டும் தான் உயிரோட இருக்கீங்க. அப்படிதானே?" அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து சங்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கீழ லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்கில் அப்படின்னா, ஆல் எபிலிட்டீஸ் வந்து பாதியா போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிப்போர்ட்டர் வந்து ஜென்னோவ பார்த்து கேட்குறான், "நீ தானே அந்த பீஸ்ட்ட கொன்ன?" சங் வந்து ஈரான் ஹண்டர் தான். ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படிதானே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். இங்கேருந்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நேரத்துல மழை பெய்யுது. அப்போ வந்து சங் நினைக்கிறான், நல்ல வேளை என் தங்கச்சிட்ட இன்னைக்கு அம்பர்லா குடுத்து விட்டேன் அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிக்குள்ள பெரிய பில்டிங்ல ஒரு ஆள காட்டுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அங்க போன எல்லா சி ரேங்க் ஹண்டர்ஸும் இறந்துட்டாங்க. கடைசியில மிஞ்சி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டி ரேங்க் ஹண்டரும், ஒரு ஏ ரேங்க் ஹண்டரும் தான். அது வேற யாரும் இல்ல, நம்மளோட சங்கும், ஜின்னுவும் தான். அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஆஃபீஸர் சொல்றான், "இது வழக்கமா நடக்கிறது தான். அவங்க 2 பேரும் பயந்து போய் தப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் உயிரோட இருக்காங்க" அப்படின்னு. ஆனா அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்தவன் சொல்றான், "அவனும் பயந்து போய் தப்பிச்சு வரல. அவன் வந்து இந்த பாஸ கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் பொழைச்சிருக்காங்க." அந்த ஆஃபீஸர் சொல்றான், "இதெல்லாம் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோடா. ஏன்ட்ட ஏன் கொண்டு வர?" அப்படின்னு. அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்தவன் வந்து சொல்றான், "அந்த ரெய்ட்ல தப்பிச்சு வந்தது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி ரெய்ட் பண்ணப்போ ஒரு டீம் வந்து டபுள் டஞ்சன் டிஸ்கவர் பண்ணாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து சர்வை பண்ண ஆள் தான். அவனோட பேரு கூட சங் ஜினோ அப்படின்னு வரும்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டான். "சன் ஜினோ அது?" அப்படின்னு. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்குறான், அந்த டஞ்சன் ரெய்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணுமே அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தவன் சொல்றான், "இன்னொரு விஷயம் சார், அந்த ஹண்டர்ல இறந்து போனவங்கல்ல ஒருத்தன் வந்து டன்ஷக்குன்னு ஒருத்தன்." அந்த ஆஃபீஸர் சொல்றான், "ஓ, ஹண்டர் டாங்ஸாவோட பிரதர் அவன்" அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ரெய்ட் முடிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். தங்கச்சி வந்து வெல்கம் பண்றான் அவன. பக்கத்துல இருக்க ஃப்ரைட் சிக்கன் பார்த்துட்டு, "என்னடா ஃப்ரைட் சிக்கனா? எனக்கு தான் வாங்கினியா?" அப்படின்னு கேட்குறான். சங் சொல்றான், "இது வந்து உடம்புக்கு நல்லதான்னு தெரியல. நான் வந்து அம்மாவோட மெடிக்கல் செலவு அப்புறம் வீட்டு செலவெல்லாம் போக சேர்த்து வச்சிருந்தேன். அதுல தான் அத வாங்கினேன்" அப்படின்னு. சங்கோட தங்கச்சி நினைக்கிறான், "இவன் சரியில்லையே. இவன் வழக்கமா அப்படி பண்ண மாட்டானே" அப்படின்னு. அவன் வந்து சங்க பார்த்து கேட்குறான், "என்னடா உனக்கு அடியே படல? இந்த தடவ அவனோட டீம்மேட்ஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களும்" அப்படின்னு. அதான் சங் வந்து அவன நினைச்சு பார்க்குறான், "நம்ம தான் அவன கொண்டோம்" அப்படின்னு. என்னதான் அவன் அவங்கள கொண்டிருந்தாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் உறுத்திட்டே இருக்கு, மனுஷங்கள கொன்னுட்டோமே அப்படின்னு. சங் வந்து பேசிட்டே ஒரு பியர் கேன உடைச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. என்ன அப்படின்னா, "ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஹாஸ் பீன் டிடெக்டட்" அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கஹால வந்து பாடியில இருந்து டீடாக்ஸ் பண்ணிருச்சு. அவனுக்கு இப்போ எந்த சரக்கு குடிச்சாலும் போதையே ஏறாது. நார்மலா தான் இருப்பான். அவன் தங்கச்சி சொல்றான், "என்னடா சாப்பிட்டியா? மீதிய நான் சாப்பிட்டுறவா?" அப்படின்னு. சங் சொல்றான், "சாப்பிடு சாப்பிடு. அதுக்கப்புறம் குட் ஆயிட்டேன்னா என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து அந்த பியர் கேஸ தூக்கிட்டு அவனோட ரூம்க்கு போயிடுறான். ரூம்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, சங் வந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிக்கிட்டு பியர் கேன் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு கேஸ் பியர் குடிச்சாலும் போதையே ஏறல. நார்மலா தான் இருக்கான். அந்த சிஸ்டம் வந்து அவன் பாடியில இருந்து ஆல்கஹால வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அவன் நினைக்கிறான், ஒருவேளை இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்துல அவனுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வந்துருது. என்ன அப்படின்னா, குவெஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு போட்டு கரேஜ் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒரு ரிவார்ட் வருது. அதுல என்ன எபிலிட்டி அப்படின்னா, அவனோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து கூடிருச்சு. அப்புறம் அவனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பாடியில இருந்து வெளிய போயிரும். இந்த ரிவார்ட் வந்து அவனுக்கு எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா, மொத அவன் டபுள் டஞ்சன்ல போய் மாட்டிக்கிட்ட போது கிடைச்சிருக்கு. அவன் இத்தன நாள் அத செக் பண்ணவே மறந்துட்டான். பார்க்கவே இல்ல. அவன் நினைக்கிறான், இன்னும் இந்த சிஸ்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த நேரத்துல அவன் தங்கச்சி வந்து சொல்றா, "ஜெனோ அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு கால் பண்ணியிருக்கான்" அப்படின்னு. அவ அப்படியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கேருந்து பியர் கேன்லாம் பார்த்துட்டு, "இவ்வளோ சரக்கு அடிச்சிருக்கியாடா?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சங் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ" அப்படின்னு. அவன் சொல்றான், "டாக்டர் ஆனதுக்கப்புறம் பாரு, உனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்டா" அப்படின்னு. சங் வந்து கிளம்பி ஒரு கெஃபே ஷாப்புக்கு போறான். அங்க வந்து ஜினு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிட்டே காஃபி சாப்பிடுறாங்க. ஜினு சொல்றான், "அர்ஜென்ட்டா அவனைய கூப்பிடுறேன், தப்பா எடுத்துக்காத" அப்படின்னு. சங் சொல்றான், "அவன இனிமேல் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல." ஜினு சொல்றான், "என் உயிர நீ தான் காப்பாத்திருக்க. உனக்கு நாங்க நன்றி சொல்லியாகணும்" அப்படின்னு. அதுக்கு சங் சொல்றான், "நீ எனக்கு ஜெம் குடுத்துருக்க. நீ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க" அப்படின்னு. சங் சொல்றான், "உனக்கு இன்னொரு ஒரு நன்றி சொல்லணும். இந்த விஷயத்த வெளியில யார்ட்டயுமே சொல்லாம இருந்திருக்கியே அதுக்கு." ஜினு சொல்றான், "அவங்க தான் நம்மள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே அவள கொண்டோம்" அப்படின்னு. "சரி சொல்லு, எதுக்கு என்னைய கூப்பிட்ட ஜினு?" அப்படின்னு கேட்குறான். ஜினு வந்து, "நான் ஒரு அட்டாக் பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சங் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது முழுசா கேட்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். "இல்ல, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னைய விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு சங் அங்கருந்து எந்திரிச்சு போறான். "சரி கேளு, 20 டைம்ஸ். சரி இல்ல 19 டைம்ஸ் பண்ணா போதும்" அப்படின்னு சொல்றான். சங் கேட்குறான், "நீ வந்து கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா?" ஜின்னு சொல்றான், "நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அழுகுற மாரி போயிட்டான். சங் உட்காந்துட்டு சொல்றான், "சரி சொல்லு கேட்போம்." ஜின்னு சொல்றான், "ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் வந்து கில்ட் மாஸ்டர் லைசென்ஸ் எடுக்கணும். அதுல ஒரு கண்டிஷன் வந்து ஒரு ஹண்டர் வந்து 20 டைம்ஸ் வந்து ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் நம்ம போன ரைடு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. அது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ 19 ரைடு அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். நான் என்னோட அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்றதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். ஆனா நான் அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா என்னோட காம்பேட் ஸ்கில் வந்து வீக்கா இருக்குது. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தானங்க செகண்ட் ரைடு.
அப்படின்னு சங் கேட்குறான். எங்க அப்பா வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சங் கேட்குறான், யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா? சங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் டஞ்சன் டேஞ்சரா இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ட்ரெஷர் இருக்குது. மேஜிக்கல் ஜெம்ஸும் கிறிஸ்டல்ஸும் அந்த ட்ரெஷர்ல ஒரு பார்ட் தான். அதை வச்சு நம்ம ஹை லெவல் எக்யூப்மெண்ட் கியர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டஞ்சன்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம காசாக்கிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சங் கேட்குறான், நீங்க வந்து ஒரு ஓன் 100 குரூப் ஆரம்பிச்சு அதில் டஞ்சன்லாம் ரீட் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதனால செல்ஃப் சஸ்டெய்னிங் நீங்களே எல்லாமே பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? ஜினு சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா வந்து ஒரு எஸ்ட்ராங்கன்ற கில்ட் மாஸ்டர் ஹையர் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பிரதர் வந்து ஒரு வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆயிடுவான். கில்ட வந்து ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சம் கேட்குறான், எஸ்ட்ராங்கன்றா மொத்தமே 7 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு. நீங்க வந்து மற்ற கில்ட்ல இருந்து ஹண்ட்ரட்ஸ் விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படி என்ன ஒரு இதுனா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடியும். சங் கேட்குறான், நீ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு ஒரு கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு பாக்குற அதானே? அப்பதான் உன்னால உன்னோட பிரதர் கூட கம்பீட் பண்ண முடியாதான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜினு சொல்றான், இங்க பாரு உன்னோட பவர்ஸை வந்து நீ ஹைட் பண்ணிட்டு ரெய்டெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து பார்ட்னர் தேவை. நான் வந்து ரெய்டெல்லாம் ஹையர் ரேங்க் உள்ள ஹண்ட்ரஸோட கம்பீட் பண்றதை விட ஈரான் ஹண்ட்ரோட கம்பீட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் வந்து வேற யார் கூடயாவது டீம் அப் பண்ணேன் அப்படின்னா விபரீதத்துல முடியும். ஆனா நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்கில்ஃபுல்லாவே இருக்க. இங்க இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து சங் கிட்ட கொடுக்குறான். இந்த பில்டிங் தான் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா $3 பில்லியன் கிட்ட வரும். இந்த பில்டிங் தான் நான் உனக்கு ரிவார்ட் ஆஃபர் பண்றேன். சங் வந்து சுச்சுவேஷன் அவனோட மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். $30 பில்லியன் 19 சீராங் மிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்ல டீல் தான் அது. ஆனா நான் அதை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்திலேயே அந்த கேம் சிஸ்டம் மூலியமா என்னால மட்டும் தான் லெவலப் ஆக முடியும் அப்படின்னா அது டோட்டலா கதையவே திருப்பி போட்டுருது. இதே மாதிரி நான் டெவலப் ஆயிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு காலத்துல எஸ்ராங் கண்ட்ரா கூட ஆகலாம். இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல $30 பில்லியன் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது. இந்த சமயத்துல அந்த சிஸ்டமோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியாம மத்தவங்க கூட டீம் அப் பண்றது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அவன் எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஜினுவுக்கு வந்து மனசே கேட்கல. அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு கோவப்பட்டு சொல்றான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் அந்த சீக்ரெட் வந்து நான் என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். இல்லைன்னா நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சங்க அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட அசராம அதெல்லாம் கண்டுக்கிறாம அங்கிருந்து வெளியில கிளம்பிட்டான். இதை பார்த்தோம் அப்படின்னா இறந்து போன 100 டன்சாங்கோட பிரதர் வந்து ஆஃபீஸில் இருக்கான். அவன் வந்து அந்த 2 சர்வைவான ஹண்டரோட ரிப்போர்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க நீங்க கேட்ட ரிப்போர்ட் அப்படின்னு கொண்டு வரான். அந்த சமயத்தில் என்னோட பிரதர் செத்துட்டான் அப்படின்னு அவன் கோவத்தில் ஃபோனை நொறுக்கிறான். அவன் வந்து அவள்கிட்ட கேட்குறான், நான் ஒருத்தனை வேற கண்ட்ரியில் கொண்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அவன் கொஞ்சம் தங்கிட்டே சொல்றான், ஒரு ஹண்டர் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எந்த கண்ட்ரியில் இருக்கானோ அந்த சட்டப்படி அவனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா எந்த கண்ட்ரியாலயும் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா, அவனோட சொந்த கண்ட்ரில என்னலாம் இருக்கோ, அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க லீனியன்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. சரி என்னோட ஸ்கெட்யூல வந்து ஃப்ரீ பண்ணிரு. என்ன பிளான் இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ சடனா ஸ்கெட்யூல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, கில்ட் ஆப்பரேஷன்ல பாதிக்கப்படுமே அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்புறமா இதெல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஸ்கெட்யூல் வந்து கிளியர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்றான். அவன் வந்து அந்த ரிப்போர்ட்ல ஜினோவே சங்கையும் பார்த்துட்டு கோவமாயிடுறான். நான் வர வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் எடுக்கிறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஆயிருச்சு. சங்கமோட தங்கச்சியும் பார்க்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கேட்குறேன், என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ வழக்கமா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், ஆமா எப்பயுமே படிச்சுட்டே இருந்தான் உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. நான் கேட்குறேன், அதெல்லாம் இல்லை, நீ வந்து நேற்று நிறைய ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டா அதானே. அவன் தங்கச்சி வந்து விளையாட்டாவும் ஏற்றிட்டு 2 பேரும் இப்போ ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் சங் வந்து அவள்கிட்ட கேட்குறான், $30 பில்லியன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? ஆமா இதெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு அவ கேட்குறா. $30 பில்லியன் இருந்தா நான் என்னோட டியூஷன் ஃபீஸ் கட்டுவேன், அம்மாவோட மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டுவேன், மீதியை வந்து சேர்த்து வச்சிருவேன். தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ரொம்ப காசா இருக்கே இது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ வந்து உன்னோட ஸ்பீட்லேயே ஓடு, நான் கொஞ்சம் வேகமாக ஓட போறேன் அப்படின்ட்டு சங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நேரத்தில் சங்க்கு டெய்லி டாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருது. அதில் வந்து 11 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு ரன்னிங்க்கு காட்டுது. என்னடா அது, நம்ம டாஸ்க்கை முடிச்சிட்டோம் ஆனாலும் அந்த பாயிண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணி பார்க்கலாம், அப்போ நோட்டிஃபிகேஷன் மாறுதான்னு பார்க்குறேன். அப்போ வந்து உனக்கு நோட்டிஃபிகேஷன் மாறிடுது, கொடுத்த டாஸ்க்கோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரி இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டான். இப்போ வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டெய்லி குவெஸ்ட் வந்து சீக்ரெட் குவெஸ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அவனுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது கீழே தேர்ட் ஆப்ஷனாக வந்து அவனுக்கு பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்புறம் கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. அவன் வந்து அதில் பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டான். அந்த பாக்ஸில் வந்து அவனுக்கு இன்னொரு கீ கிடைக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த டஞ்சனில் ஒரு டீமன் கேசல் இருக்கும், அதுக்கான சாவியாது இது வந்து ஒரு எஸ் ரேங்க் லெவலில் இருக்கிற ஒரு கீ. அவன் வந்து ஷாக் ஆயிட்டான். என்னடா அது எஸ் ரேங்க் லெவல்ல இருக்க கீயா அப்படின்னு. இந்த குவெஸ்ட்டே முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். என்ன அப்படின்னா, எலிக்ஸர் ஆஃப் லைஃப். இந்த ஒரு ரிவார்டு வச்சு எந்த ஒரு இல்னஸா இருந்தாலும் கியூர் பண்ணிடலாம். சங் உடனே அவன் மனசுக்குள்ள அவங்க அம்மாவை நினைச்சுக்கிறான். அவனோட அம்மாக்காக அவன் வந்து டஞ்சனுக்குள்ள போய் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இது வந்து எஸ் ரேங்க் லெவல்ல இருக்க பீஸ்ட். இது அடிக்க முடியல அப்படின்னா நான் வந்து இந்த டெலிபோர்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி வெளியில வந்துடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டஞ்சனுக்குள்ள ஒரு 3 தலை பீஸ்ட் இருக்கு. இந்த பீஸ்டோட தலையில வந்து ரெட் கலர்ல பேர் போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பீஸ்ட் வந்து சங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சங் வந்து வழக்கம் போல எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணி ஸ்பீட்
ஸ்பீடா அத அட்டாக் பண்றான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு கில் கூட விழுகல. அவன் வந்து அவனுக்கு புதுசா கிடைச்ச மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஆனா அந்த ஸ்கில்ல வந்து அசால்ட்டா டிஃபீட் பண்ணிருச்சு அந்த பீஸ்ட்டு. சங்னால மேனேஜே பண்ண முடியல. அந்த பீஸ்ட்ட வந்து சங்கோட கைய கடிச்சிருச்சு. இப்ப சங்க்கு வந்து லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அது ஒரு கடி தான் கடிச்சுச்சு. சங்குக்கு ஒரு கை போயிருச்சு இப்போ. சங்கோட ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. சங்க வந்து அடிச்சு அது துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. சங்னால மேனேஜே பண்ண முடியல. சங் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிவ் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப லோவா போயிருச்சு. இவன் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இறந்துருவோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவனோட இன்வென்டரியில இருந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து போயிடலாம் இங்கிருந்து அப்படின்னு நினைக்கிறான். அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் கையில் எடுக்கும்போது அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ணிருச்சு. ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா சங்கோட கையை விட்டு நழுவி பறந்து போயிருச்சு. இப்போ சங்குக்கு இருந்த லாஸ்ட் ஹோப் வந்து போயிருச்சு. இப்போ அவன் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். சர்வே பண்ணி ஆகணுமே அப்படின்னு பேனிக் ஆகுறான். இன்னும் ஒரு 2 அடி அடிச்சிச்சு அப்படின்னா நான் சித்தே போயிடுவேனே அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு இன்வென்டரி ஓப்பன் பண்றான். அதுல ஷாப் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அதுல வந்து ஹீலிங் போஷன்லாம் சேலுக்கு இருக்கு. அவன் வந்து ஹீலிங் போஷன் வாங்கிடுறான். 3 பாட்டில் வாங்குறான். அதுல ஒன்னு யூஸ் பண்றான். ஆனா அவனுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கூடுது. இந்த நேரத்துல அவன் பாய்சன் அப்படின்னு ஒன்று சேலுக்கு இருக்கிறத பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்கஹால் சாப்பிட்டப்போ அவனுக்கு பாடியில இருந்த ஆல்கஹால்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுல இருந்து பாய்சன் வாங்கி அவன் அந்த பாய்சனை குடிச்சிடறான். அப்போ வந்து சங்கோட பாடிக்குள்ள பாய்சன் போயிருச்சு. பீஸ்ட் வந்து சங் அட்டாக் பண்ணும்போது சங்கோட பிளட் பட்டு அந்த பீஸ்ட்டுக்கு பாய்சன் அஃபெக்ட் ஆயிருச்சு. இதான நல்ல சான்ஸ் அப்படின்னு சங் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றான். அந்த பீஸ்ட் வந்து சங்க அது வாயில கடிச்சு தூக்கிடுச்சு. சங்கோட பாடி வந்து இப்ப 2 துண்டாக போகுது. ஆனாலும் அது வாயில இருந்துட்டே சங் வந்து கத்தி வச்சு அதை குத்திட்டே இருக்கான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அவனுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. அவனோட பாடியில இருந்த காயம் எல்லாமே இப்போ சீக்கிரமா ஹீல் ஆயிடுச்சு. அவனுக்கு நார்மல் ஆயிட்டான். அவனுக்கு வந்து இப்போ இன்னும் 2 ஐட்டம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு கீ கிடைச்சிருக்கு ரிவார்டா. அது போக அப்புறம் அவனுக்கு எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் கிடைச்சிருக்கு. அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கிராஃப்ட் பண்றதுக்கு அவனுக்கு 3 விஷயம் தேவை. அதுல என்ன அப்படின்னு போட்டிருக்கு டீடைல். நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல அவன் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கான். அதுல எலிக்சர் ஆஃப் லைஃப் பத்தி போட்டிருக்கு. அந்த மேஜிக் பூஷன் அவன் கிராஃப்ட் பண்றதுக்கு அவனுக்கு 3 பொருள் தேவை. அந்த 3 பொருளுமே டீமனோட கேசல் தான் இருக்கு. இந்த கேசல் பாத்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி டிஃபீட் பண்ண இந்த இஸ்ரங் டஞ்சனுக்குள்ள தான் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப் வச்சு எந்த ஒரு டிசீஸும் கியூர் பண்ணிடலாம். அதை வச்சு அவங்க அம்மாவுக்கு இருக்கிற நீண்ட நாள் நோயை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஆனா அவன் வந்து லெவலப் ஆகாம அந்த இடத்துக்குள்ள போறது வந்து அவனுக்கு ஒரு சூசைட் மிஷன் மாதிரி. அதனால அவன் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். பாத்தீங்க அப்படின்னா சங் வந்து கெஃபே வந்துடுறான். அங்க சின்னுவும் உட்காந்துருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சங் சொல்றான் இந்த 19 மிஷன் அட்டன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒரு கண்டிஷனோட தான் அக்செப்ட் பண்றான். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா அவனும் ஜினுவும் தனியா 2 பேர் மட்டும் தான் அவங்க ரெய்டெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஜினு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாரா என்னது நீ நானும் மட்டுமா லாஸ்ட் டைமா ஹீராங் டஞ்சன் கொண்டமே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்கறான். ஆனா உள்ள என்டர் பண்றதுக்கு மினிமமா 8 பேர் வேணுமே, மீதி ஆளுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்து நம்ம ஹையர் பண்ணிடலாம். டன்சோக்கு வந்து ஆல்ரெடி ஹையர் பண்ணா இல்லையா நம்மள, அதே மாதிரி நம்மளும் ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஜினு கேட்கறான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு. அதுக்கு சங் சொல்றான் நீ வந்து இந்த மாதிரி யோசிச்சு பாரு, நம்ம 2 பேர் மட்டும் எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாம இந்த 1900 வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அவனோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும்ல. ஜினு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மீதி இருக்க மொபைல்ஸையும் அப்புறம் நம்ம எந்த கேட்ல போறோம் அப்படின்றது நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இங்க பார்த்தோம் அப்படின்னா ட்ராக்ல ஒரு 100 வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. 2-3 லேப்ஸ் ஓடிட்டே இருக்கா கண்டினியூஸா. அவன் சர்க்யூட் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒருத்தன் வந்து அவளை அப்ரோச் பண்றான். அவன் வந்து அவளுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து கரெக்டா சென்ஸ் பண்ணிட்டா அவளுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறா. அவன் சொல்றான் சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரைட் டைம்க்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை ட்ரைனிங்ல டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு தப்பா நினைக்க வேணாம். இந்தாங்க என் கார்டு அப்படின்னு காட்டுறான். அதுல வந்து யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேனேஜர் இருக்கா அப்படின்னு போட்டிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜினுவும் அவனோட அப்பாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்க அப்பா சொல்றாரு இந்த போர்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துல உலகமே மாறிடுச்சு. நம்மளோட எக்கானமி, லைஃப் ஸ்டைல், பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த டஞ்சனை சுத்தி மாறிடுச்சு. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கம்பெனி கூட மக்களோட லைஃப் ரொம்ப மாத்திருக்கு. இப்போ நம்மளால கூட டஞ்சன்ல கிடைக்கிற ரிசோர்ஸ் இல்லாம ஆப்ரேட் பண்ணவே முடியல. ஹண்டர்ஸால மட்டும் தான் அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு மெட்டீரியலா கொண்டு வர முடியும். ஆனா ஹண்டரை மேனேஜ் பண்றது வந்து ஹண்டர் அசோசியேஷன் தான். அவங்க வந்து ஒரு பப்ளிக் என்டிட்டி. அவங்க தான் அந்த கேட்ஸ் எல்லாத்தையுமே இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டஞ்சன் பிரேக் ஆனாலும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்டேட்டுக்கு ஒரு பொறுப்பாவே மாறிடுச்சு. ஆனா இந்த டஞ்சனால அதிகமா யார் காசு பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தா கில்ட் ஓனர்ஸ் தான். அவங்க தான் வந்து ஒரு ஹண்டரை சர்வீஸா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டஞ்சன் போர்ட்டல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க தான் ரொம்ப சம்பாதிச்சிருக்காங்க இது வரைக்கும். இந்த ஸ்டேட்ல இது வரைக்கும் டாப்ல 5 கில்டு தான் இருக்கு. தி ஹண்டர் கில்ட், தி ஒயிட் டைகர் கில்ட், தி ரீப்பர் கில்ட், ஃபேம் கில்ட், தி நைஸ் கில்ட். இவங்க 5 பேர் தான் அந்த கண்ட்ரிலே ஒரு மொனோபலி மாதிரி உருவாயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நம்மளும் ஏதாவது பண்ணணும். இந்த கண்ட்ரிக்காக நம்ம கம்பெனி மூலமா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இனிமே கையில எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை பண்றதுக்கு நம்மளுக்கும் ஒரு ஓன் கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஜினு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னதான் ரொம்ப உண்மையா இருந்தாலும் இதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட டெய்லி கொஸ்ட்டை முடிச்சுட்டு இருக்கான். ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினாலும் அவனுக்கு நோட்டிபிகேஷன்ல கவுண்ட் ஆக மாட்டேங்குது. போன தடவை கொடுத்த மாதிரி அந்த கர்ஸ்டு ரூட் பாக்ஸ் என்னால இப்போ ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ரெகுலர் ரூட் பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுல வந்து போன தடவை டஞ்சனுக்கு போன மாதிரி எதுனா கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவன் இந்த ரூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். ஆனா அதுல வந்து சும்மா ஏதோ ஒரு கார்டு தான் கிடைச்சிருக்கு. அவன் இங்கிருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போற வழியில அவன் யோசிச்சுட்டே போறான். இன்னும் ஜெனு வந்து ஆள் ரெக்ரூட் பண்ணிட்டு ஹையர் பண்றதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. அது வரைக்கும் நான் வேற
எதனா பண்ணி லெவலப் ஆகலான்னு பார்க்க போறேன். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. எந்த வழியிலனா நம்ம டெவலப் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து. ஒரு டி ரேங்க் கேட்டுக்கு ஹண்டர்ஸ் தேவை அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு டி ரேங்க் கேட்டு தான் பெரிய மேட்டர் இல்ல. ஆனா நான் வந்து தனியா சண்டை போட முடியாது. எல்லாரும் கூட இருப்பாங்க. அவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தான் அப்படின்னு அங்க போக முடிவு பண்ணிடுறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெய்னிங் சென்டர் இருக்கு. அங்க வந்து எல்லாரும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ட்ரெய்னிங் பண்ணிட்டு ஒரு ஓரத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் சாங் தான் அவரு. சங் கூட ஃபர்ஸ்ட் ரைட் அட்டெண்ட் பண்ணும்போது இவர் தான் கேப்டனா இருந்திருப்பாரு. அந்த பையன் சொல்றான், "நீங்க வந்து பிரைம்ல இருக்கிறப்ப உங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல." அதுக்கு அவர் சொல்றாரு, "என்ன பண்றது? அந்த சம்பவம் நடந்து 3 மாசம் ஆயிருச்சு. இப்ப எல்லாம் எனக்கு பழகிருச்சு." அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த 100 மெசேஜ் வந்து அவருக்கும் வந்துருது. அந்த மிஷனுக்கு அவரும் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அந்த பையன் கேட்கறான், "நீங்க வந்து ரிட்டயர் ஆகுறத பத்தி யோசிக்கலையா?" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு வந்து வயசாயிருச்சு. ஒரு கை இல்ல. நான் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல." அதுக்கு அந்த பையன் உடனே ரெஸ்பாண்ட் பண்றான், "ஐயோ! நான் அப்படி சொல்லல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க." அதுக்கு சாங் சொல்லிடுறாரு, "பரவால்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னோட பெஸ்ட் இயர்ஸ்லாம் எனக்கு பின்னாடி இருக்குது. அடுத்து நான் வாழ்க்கையில என்ன பண்ணணும்ன்றத தான் யோசிக்க போறேன் இப்ப." சாங்கோட வீட்ல அவனோட ஒய்ஃபும் இதே கேள்வி தான் கேட்கறாங்க. "நீங்க வந்து ரிட்டயர் ஆயிட்டு வேற ஏதாவது ஜாப் தேடலாம்ல?" அப்படின்னு. அதுக்கு சாங் சொல்றாரு, "நம்ம இத பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏன் ஓயாம இத பத்தி பேசிட்டு இருக்கோம்?" அப்படின்னு. அதுக்கு ஒய்ஃப் சொல்றா, "ரெய்ட் போறது வந்து ரொம்ப டேஞ்சரு. நீ ஏதோ தப்பிச்சு வந்திருக்க." சாங் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்றாரு, "நம்ம பொண்ணுங்கலாம் இப்ப வயசாயிருச்சு. அவங்கள அடுத்த வருஷம் ஸ்கூல்ல வேற சேர்க்கணும். அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட காசு இருக்கா என்ன?" அதுக்கு ஒய்ஃப் சொல்றா, "ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா 100 ஆஃபீஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் அப்படின்ற ஒரு எஸ்ஆர் ஹண்டர் தான். போன எபிசோட்ல ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அவன மீடியா. அது வந்து பேக்குக்கு பிடிக்கல. அத பத்தி தான் அவன் அந்த அசோசியேஷன் ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கான். பேக் வந்து ரொம்ப கோவமா கேட்கறான், "என்ன எதுக்கு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வச்ச? அதுல எனக்கு ஒரு விஷயமும் இல்ல. ரொம்ப வேஸ்ட் அது." அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், "அது ஒண்ணும் அவ்வளவு மோசமா இல்ல. மக்களுக்கு உன் மேல ஒரு குட் இம்ப்ரஷன் தான் விழுந்திருக்கு. அவங்க கேட்ட கொஸ்டின்ல நீ ரொம்ப ஹானஸ்ட்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்க." அதுக்கு பைக் சொல்றான், "சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். என்ன எதுக்கு இங்க உண்மையிலே கூப்பிட்டேன்னு சொல்லு." அதுக்கு அவன் சொல்றான், "நான் வந்து உன்ட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். பார்த்தா அப்படின்னா கீழ ஒரு நோட் புக் இருக்கு. அதுல வந்து யோசின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்களோட ஓன் கில்ட் பில்ட் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு." அதுக்கு பைக் சொல்றான், "ஆமா, எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க சீக்ரெட்டா மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஒரு கில்ட்ல இருந்தும் அவங்க ஆள திருடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மைய சொல்லு. நான் கடைசியா கேட்கிறேன். எதுக்காக இப்ப மீட் பண்ணணும்னு சொன்னேன்னு உண்மைய சொல்லு." அங்கிருந்து கட் பண்ணோம் அப்படின்னா அங்க ஜோஹி காட்டுறாங்க. அவ வந்து அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கா. வெளியில எங்கேயுமே போறதில்ல. ஃபோன்ல வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. "உன் ஜாப்லாம் எப்படி போகுது? நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க? வெளியில எங்கேயும் போலயா?" அப்படின்னு கேட்கறாங்க. "எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ வீட்டுக்கு வந்து நம்ம பிசினஸையாவது பார்த்துக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஜோஹி வந்து ரொம்ப கடுப்பாயிடுறான். "என்னோட லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க யாரும் எனக்கு லைஃப்ப டிசைட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கும் டி ரேங்க் ரேட் பத்தி மெசேஜ் வந்திருக்கு. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 100 ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. பெய்க் வந்து ஆஃபீஸ் ஹெட் கிட்ட பேசிட்டு வெளில ரிட்டர்ன் ஆகுறான். அந்த சமயத்துல இன்னொரு ஒரு எஸ்ராக் 100 பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு போறா. 2 பேரும் ரெஸ்பெக்டபிளா தலைய பூ பண்ணிட்டு வணக்கம் வச்சுக்கிறாங்க. அவன் வந்து 100 ஹெட்டோட பேசுறதுக்காக அவனோட ஆஃபீஸ் போறான். அவன் கேட்கறான், "ஹாய் 100 சாய், உங்களுக்கு என்ன வேணும்? நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு. அப்பதான் அவன் வந்து சொல்றா, "நான் ட்ரெயின் எடுக்கும்போது யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு ஸ்கவுட் வந்து என்ன அப்ரோச் பண்ணான்." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்ட வந்து எடுத்து இவன்ட்ட காட்டுறா. அவங்க வந்து புது கில்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்களாம். அதுக்கு வந்து ஆள் தேடுறாங்க. என்னைய கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றான். இத ஹெட் வந்து கேட்கறான், "நீ என்ட்ட இப்ப சொல்ற அப்படின்னா அந்த ஆஃபர வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்ட அப்படிதானே?" அவன் சொல்றான், "ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த ஆஃபர வந்து நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்." போற வழியில பெய்க்க வந்து நான் பார்த்தேன். "என்ன விஷயம்? எத பத்தி பேசுனீங்க?" அப்படின்னு கேட்கறா. அங்கிருந்து கட் பண்ணிட்டு ஒரு பார் காட்டுறாங்க. அந்த பார்ல வந்து பெய்க் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். பெய்க் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்கான். அவன் வந்து நெறைய யோசிச்சுட்டே இருக்கான். அந்த ஹண்டர் ஆஃபீஸ்ல பேசினத வந்து மறுபடியும் நெனச்சு பார்க்குறான். அங்க தான் அந்த ஹெட் வந்து கேட்டிருப்பான், "ஜெஜு ஐலாண்ட் பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு. பெய்க் சொல்றான், "ஜெஜு ஐலாண்டா? அதுக்கு என்ன இப்போ?" அந்த ஹெட் வந்து சொல்றான், "அந்த ரெய்ட் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஐலாண்டையே நம்ம சீல் பண்ணி வச்சுட்டோம். மக்கள்லாம் அங்க நடந்த ஆபத்த பத்தி மறக்க பார்க்குறாங்க. மக்கள் எவ்வளோதான் மறக்க பார்த்தாலும் என்னால அங்க நடந்தத மறக்கவே முடியல. என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய வந்து பயங்கரமா முறுக்குறான். அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான் அப்போ. "நான் வந்து அந்த ஐலாண்ட இப்போ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப்பும் மத்தவங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகணும். நமக்கு இருக்கிற ஆலிஸ்லாம் கூப்பிட்டுக்கணும். ஐலாண்ட் மேல பப்ளிக் வச்ச ஒப்பீனியன வந்து நம்ம மாத்தணும்." பெய் கேட்கறான், "அதுக்கு தான் இன்டர்வியூ வச்சு புது ஹண்டர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு. அதுக்கு அந்த ஆஃபீஸ் ஹெட் வந்து மறுபடியும் கிராஸ் கொஸ்டின் ஒண்ணு கேட்கறான். "அந்த ஐலாண்ட்ல நீ ஒரு விஷயத்த தொலைச்சிருக்க அப்படிதானே?" பெய்க் வந்து அங்க நடந்த சம்பவத்த நெனச்சு பார்க்குறான். அந்த ஐலாண்ட்ல பெய்க்கு க்ளோஸா இருந்த யாரோ இறந்துட்டாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட் வீட காட்டுறாங்க. அது ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கு. அங்க ஒருத்தன் வந்து ஒரு 2 பேர்ல கெஞ்சிட்டே இருக்கான். அவங்க சாகணும், நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அங்கிருந்து அந்த சீன அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு அந்த டி ரேங்க் ரேடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கேட்கறான், "என்ன இன்னைக்கு லீவ் தானே, என்னைக்கும் போற?" அப்படின்னு. "வர வர ரொம்ப பிஸியாவே இருக்கலாம்." அப்படின்னு சொல்றான். "என்ன முந்திலாம் நீ ரொம்ப ரெக்கவர் ஆவ, இப்போ வந்து உனக்கு ட்ரெய்னிங்லாம் ஹெல்ப் பண்ணுதா?" அப்படின்னு கேட்கறா. அதுக்கு சங் சொல்றான், "ஆமா, முந்தி மாரி இல்ல. இப்போ எனக்கு ஸ்டெடி ஒர்க் இருக்கு. காசு ஸ்டெடியா வந்துட்டு இருக்குல்ல, அது நல்ல விஷயம் தானே." அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் தங்கச்சி சொல்றான், "ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்ன நீ ஸ்டஃப் எல்லாம் விட்டுட்டு போற, எதுவுமே எடுத்துட்டு போல." அப்படின்னு. சங் வந்து, "அது கிடக்குது, அதெல்லாம் தேவையில்ல." அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க வந்து சாங்கும் அந்த ரெய்டுக்கு கிளம்பிடுறாரு. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மேஜிக்கல் அவேக்கனிங்லாம் நடக்கல. அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. போற வழியில சங் வந்து ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அவன அவரு நோட்டீஸ் பண்ணிடுறாரு. "ஏய் இரு, நீ வந்து சங் தானே?" அப்படின்னு அவன பார்த்து கூப்பிடுறாரு. சங் வந்து அவர நோட்டீஸ் பண்ணிட்டு, "மிஸ்டர் சாங் நீங்களா?" அப்படின்னு கேட்கறான். "ஆமா, நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுல்ல." அப்படின்னு கேட்கறாங்க. "திடீர்னு ரேண்டமா நம்ம இப்படி மீட் பண்ணுவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ வந்து கொஞ்ச மாசத்துலயே ஆளே மாறிட்ட. ரொம்ப ஹைட் ஆயிட்ட. உனக்கு கால் வேற இல்லையே லாஸ்ட் நான் பார்க்கும்போது." அதுக்கு சங் சொல்றான், "நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு கால்லாம் அப்படியே தான் இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்ல." சாங் வந்து அசிங்கம் பண்ணிக்கிறாரு. "உன்னைய வந்து ஹை லெவல் ஹீலர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களால தான் இந்த மாரி பண்ண முடியும்." அப்பதான் சங் கேட்கறான், "நீங்க இந்த சைடு என்ன
பண்றீங்க அப்படின்னு டி ரேங்க் ரைடுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. அங்க தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி அந்த டி ரேங்க் போர்ட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா மத்த ரெக்ரூட்டர்ஸும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போறதுக்கு. அங்க ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல அவங்க அட்டெண்ட் பண்ணப்போ யார் இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் ஒண்ணா சேர்றாங்க. ஜோஹியும் அந்த இடத்துக்கு ரைடுக்கு வந்துடுறான். அங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் டபுள் டஞ்சன்ல அவங்க 2 பேரும் சாங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நினைச்சு அவங்க ரொம்பவே எம்பாரஸ் ஆறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாங் புரிஞ்சுக்கிறாரு. இது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான். உயிர் பழகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம்ல. ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் மறுபடியும் பேசிட்டு இருக்க சமயத்துல ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த கார்ல இருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிசனர்ஸ் வராங்க. அவங்க கையில விலங்கெல்லாம் போட்டுருக்கு. அவங்கள வந்து ஒரு ஹண்டர் வந்து கூட்டிட்டு வரான். அவங்க ஜோஹிய பார்த்து ஆஹா குரூப்ல ஒரு பொண்ணு இருக்காளா? நமக்கு ரொம்ப வசதியா போச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஜோஹிய வந்து ஹராஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னடா நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹிய பார்த்து டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஹண்டர் சொல்றான் வாய மூடுறான் அப்படின்னு. அப்பதான் அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல ரிப்போர்ட்டர் வந்து சொல்றான். இப்போதைக்கு இந்த ரெய்டுக்கு ஆள் கிடைக்காதனால பிரிசன்ல இருந்து 3 பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஆல்ரெடி ஹண்டரா இருந்தவங்க தான். அதனால ஒரு பிரச்சனையும் வராது. சாங் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. என்னது பிரிசனர் கூட நாங்க ஒண்ணா சேர்ந்து சண்டை போடணுமா அப்படின்னு. கோச்சுக்காதீங்க ஹண்டர் கிடைக்கிறது வந்து இப்போ ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. வேற வழி இல்லாம தான் அவங்களை கூப்பிட்டு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுவும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா காங் டிசிக்கு வந்து ஒரு பி ரேங்க் லெவல் ஹண்டர் தான். அவருக்கு வந்து இந்த 3 பேரையும் ஒண்ணா ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது. எதுவும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. சங் வந்து ஜோயை பார்த்து கேட்கறான். நீ வந்து ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? இந்த ஒரு ரைடை வந்து நீ விட்டுறலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஜோயி சொல்லிடுறா. நீ போற அப்படின்னா நானும் வருவேன். நீ இதை எடுக்காத அப்படின்னு. காங் வந்து கேட்கறான். இங்க யாரு லீட் பண்ண போறாங்க அப்படின்னு. அந்த நேரத்துல சாங் வந்து கேட்கறாரு. நான் பொறுப்பெடுத்துக்கலாமா அப்படின்னு. சங் கிட்ட பவ் பண்ணிட்டு ரொம்ப பணிவா கேட்கறாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கறாரு. அங்க வந்து சொல்றான். என்ன சாங் பவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க தாராளமா பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு சாங் சொல்றாரு. என்னதான் லாஸ்ட் ரைட்ல நிறைய உயிர் போச்சு. ஆனா சங் தான் எல்லாரையும் காப்பாத்திருக்கான் அப்படின்னு. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சாங் வந்து பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு. அவங்க அங்க இருந்து அந்த ரைடுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. போர்டலுக்குள்ள போறாங்க. இது டீரன் டஞ்சன்றனால பீஸ்ட்லாம் ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு. காப்லின்ஸ் மட்டும் தான் வந்துட்டே இருக்காங்க. நம்ம டீம்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க. காப்லின்ஸ் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போச்சு. அந்த 3 பிரிசனர் ஆர்டரும் சேர்ந்து காப்லின்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் சாங்குக்கு ஒரு கை இல்ல அப்படின்னாலும் மேஜிக்கல் பவர் வச்சு அவர் பீஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்த பீஸ்ட் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டுறாங்க. இப்ப சாங் கேட்கறாரு. சாங் நீ வந்து முன்ன மாதிரி இல்ல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆமா இந்த டேகர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. சங்க்கு வந்து எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் சிரிச்சே மழுப்பிட்டான். ஜினோவும் சங் பார்த்து கேட்கறான். உனக்கு நீ ஃபுல்லா அடிப்படவே இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. அப்போ இங்க இருக்க யாருக்கும் என்னோட ஹெல்ப் தேவைப்படாது போல அப்படின்னு ஜினோ சொல்றான். மிஸ்டர் சாங் கூட சங் பார்த்து நினைக்கிறாரு. அவன் முந்தி மாதிரி இல்ல ஆளே மாறிட்டான். அவனோட ஆரோ கூட இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. அந்த பீராங் கண்ட்ரு காங் வந்து சொல்றான். சரி வாங்க பேசுனதெல்லாம் போதும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. அவங்க இந்த டஞ்சனுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா பாதை வந்து 3ஆ பிரிஞ்சிருது. அவ காங் வந்து சொல்றான். நம்ம 3 டீமா பிரிஞ்சு போலாம். அது நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும். நானும் பிரிசனர்ஸும் சேர்ந்து இந்த ரைட்ல இருக்க பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த 3 டீம்ல யாராவது பாஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆள் அனுப்பி சொல்றோம். மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. ஆனா சங்க் வந்து இப்போ அவனோட எபிலிட்டி கூடிடுச்சு. அவனோட பெர்செப்ஷனே மாறிடுச்சு. 3 பாதையில பாஸ் எங்க இருப்பான் அப்படின்னு சங்னால கெஸ் பண்ண முடியுது. லெஃப்ட்ல இருக்க இந்த சைடு தான் பாஸ் இருக்கும். நம்ம இந்த சைடே போலாம் அப்படின்ட்டு சாங்கிட்ட கேட்கறான். அவரும் நம்ம இந்த சைடே போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால மத்த 2 பேரும் பாத்தீங்கன்னா மிடில் இருக்க பாத்துல போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 3 டீமா பிரிஞ்சு போறாங்க. அந்த நேரத்துல காங் வந்து சங்க கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போறான். பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இருக்க 2 டீம் வந்து காப்லின்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதையில காப்லின்ஸ் மட்டுமே இருந்தா நம்மளால நல்லாவே சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க 2 பேர்ல இருக்க ஒருத்தன் சொல்றான். நான் வந்து ரெய்டு முடிஞ்சவனே அப்பாலஜைஸ் பண்ண போறேன் சங் கிட்ட. நம்ம போன ரைட்ல டபுள் டஞ்சன்ல ஓடி போயிட்டோம். என் மனசு உறுத்திட்டே இருக்கு. எனக்கு மனசே கேட்கல. நம்ம வந்து இப்ப ப்ரொஃபஷனலா ஹண்டர்ஸ் ஆயிட்டோம். ஒரு நல்ல லீடர் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட. இங்க பார்த்தோம் அப்படின்னா காங்கும் மத்த பிரிசனர்ஸும் ரைட் சைடு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிசனர்ஸ் எல்லாமே காப்லின் வந்து அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. காங் வந்து அவனை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கான். அதுல ஒருத்தன் சொல்றான். என்னடா இது இவ்வளவு சப்பையா இருக்கு. எனக்கு இன்னும் கொல்லணும் போல இருக்கு. கொஞ்சம் ஹார்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்துல காங் வந்து அவனை பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா லாஸ்ட் எபிசோட்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் காட்டுவாங்க. அங்க இருந்து ஒருத்தன் அவனை கொண்டே ஆகணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான்ல. அது வேற யாரும் இல்ல. அவன் வந்து காங் கிட்ட தான் கெஞ்சிட்டு இருப்பான். அந்த ஆள் வந்து சொல்றான். ஒரு 3 பேர் என்னோட பொண்ணை வந்து கெடுத்துட்டாங்க. அந்த வேதனை தாங்க முடியாம என்னோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. என்னோட ஒய்ஃபும் இந்த வேதனை தாங்க முடியாம மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டா. ஆனா அந்த 3 பேர் வந்து கொஞ்சம் வருஷத்துல வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஹண்டர்ஸ். அவங்க என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் ஒரு ரெய்டெல்லாம் போனாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் சென்டென்ஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிதானே. இந்த உலகத்துல இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கதறான். என்னோட பொண்ணு என்னதான் இருந்தாலும் திருப்பி உயிரோட வரமாட்டா. அவன் இந்த பேக்கை திறந்து இதுல $3 பில்லியன் இருக்கு. இதை வச்சுக்கோங்க நீங்க. ஒரு ரெய்ட்ல என்ன நடந்தாலும் ஒரு ஏழு வேர்ல்டுல கிரைம் ஆகாது அப்படிதானே. நீங்க வந்து இந்த காசு எடுத்துட்டு அந்த 3 பேரையும் கொன்றுங்க எனக்காக அப்படின்னு சொல்றான். அதனால தான் காங் வந்து அந்த 3 பேத்தையும் அந்த டஞ்சனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். காங் சொல்றான் அவங்க 3 பேர்ட்டையும் வெளியில போய் நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்ல போறேன் தெரியுமா? உங்க 3 பேரையும் காப்ளின் பீஸ்ட் வந்து அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்ல போறேன். அப்படியே கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த நடுவில் போன 2 பேரும் பாத்துல போயிட்டே இருக்காங்க. கடைசியில காங் வந்து 3 பிரிசனர் இருக்கிற அந்த பாத்துல ஜாயின் ஆடுறாங்க. அவங்க வந்தோடனே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 3 பேர்ல 2 பேரும் வந்து ஆல்ரெடி செத்து கிடக்காங்க. 3வது ஆள் வந்து காங் தலையை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கான். ஒண்ணு வேணா ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். காங் வந்து
அவங்கள கொன்னுட்டு இருக்கும்போது அத தப்பி தவறி அவங்க 2 பேரும் வந்து பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. இப்போ காங்க வந்து சொல்றான், "நீங்க 2 பேரும் எந்த சைடு வந்திருக்கீங்க?" அப்படின்னா, "லெஃப்ட்ல இருக்க பாத்துல தான் பாஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பிரிசனரையும் கொன்றுறான். சரி நீங்க வேற இப்ப என்ன பார்த்துட்டீங்க. அதனால என்னோட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சங்கோட டீம் வந்து பாஸ நோக்கி டஞ்சன்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சங் வந்து யோசிக்கிறான், காங் வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்தத மறந்துட்டா போல இருக்கு. இப்ப மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வராம இருந்தா சரிதான். அப்ப திடீர்னு ஒரு ஆள் கத்துற சவுண்ட் கேட்குது. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த சவுண்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஓடி போய் பார்த்தப்ப அந்த 3 பிரிசனரும் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஜோயும் வந்து பயத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த நடு பாத்துலருந்து வந்த 2 ஹண்டர்ஸ்ல ஒரு ஹண்டர் வந்து உயிரோட இருக்கான். அவன் கிட்ட நடந்து போயிட்டு ஜோயை பார்த்துட்டு சொல்றான், "ஜோயி அவன ஹீல் பண்ணு போ, உடனே போ" அப்படின்னு சொல்றான். ஜோயி வந்து யோசிச்சுட்டே இருக்கா. சங் வந்து இப்ப மறுபடியும் கத்துறான். "ஜோயி நான் சொல்றது கேட்கலையா? உடனே போய் அவன ஹீல் பண்ணு" அப்படின்னு கத்துறான். ஜோயும் அவன ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்துல அந்த ஹண்டர் கிம் வந்து சொல்றான், "ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. என்னோட டைம் முடிஞ்சு போச்சு." இப்ப சாங் வந்து நினைக்கிறாரு, இது வந்து பீஸ்ட் பண்ண வேலை மாதிரி தெரியல. வேற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாரையும் ஒரேடியா கொல்லாம டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி துருக்கி துருக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு சாங் நினைக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த ஹண்டர் கிம் வந்து சொல்றான், "நான் வந்து உனக்கு உண்மையிலே சாரி சொல்லணும். ஆனா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு ஒரு ப்ராப்பரான அப்பாலஜி குடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில என் வாழ்க்கை முடியிற போற நேரத்துல உனக்கு சொல்லிட்டேன். என்னைய மன்னிச்சிரு சங்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கிம் இறந்து போயிடுறான். இது நடக்குறது எல்லாத்தையுமே மேல ஒரு ஹைட்ல இருந்து காங் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண வரான். ஜோயை முதல்ல கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவனை கத்தி வச்சு குத்த வரான். அந்த நேரத்துல சங் வந்து அவனை தடுத்துடுறான். காங் சொல்றான், "முதல்ல நான் ஹீலரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து அவனோட தலையெழுத்தை மாத்திட்ட." சாங் கேட்கிறாரு, "டேய் காங் எதுக்குடா அதெல்லாம் பண்ண?" அப்படின்னு. "நீ ஹண்டர் அசோசியேஷன்ல தானே இருக்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காங் சொல்றான், "இதுக்கு வந்து நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல இந்த பிரிசனர்லாம் கொண்டுட்டு தப்பிச்சிடலாம். காப்ளினே வந்து அவன அடிச்சிட்டாங்க அப்படின்னு பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இப்போ வந்து என்னோட பிளானே மாறிடுச்சு. பிரிசனர் வந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால உங்க எல்லாத்தையும் அவங்க கொன்னுட்டாங்க. நான் வந்து பாஸ் கூட சண்டை போடுறதுல பிஸியா இருந்தேன். ஆனா என்னதான் இருந்தாலும் பிரிசனரால என்ன டிஃபீட் பண்றதுக்கு பவர் இல்ல. நான் அவங்க 3 பேரையும் கொன்னுட்டு நான் மட்டும் தனியா தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன் இந்த ரிப்போர்ட்டர்ட்ட. என் பிளான பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தானே?" அப்படின்னு கேட்கறான். சாங் சொல்றாரு, "சாங் நீ கோவப்படாத. இவன நான் பார்த்துக்கிறேன். உன்னால அவன அடிக்க முடியாது" அப்படின்னு. கிம் கிட்ட இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு சாங் வந்து அவன் கூட சண்டை போட போறாரு. சாங் சொல்றாரு, "அவன் என்னதான் பி ரேங்க்ல இருந்தாலும் என்னால அவன அடிக்க முடியும்னு நினைக்கிறேன்." ஜோயை பார்த்துட்டு சாங் கேட்கறாரு, "என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பஃப் பண்ண முடியுமா உன்னால?" அப்படின்னு. அவர் கேட்ட மாதிரியே ஜோயை வந்து சாங்க்கு மேஜிக் ஸ்பெல் போட்டுட்டா. அவர் இப்போ பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. காங் வந்து என்னதான் அசாசின் டைப்ல ஃபைட் பண்ணாலும் அவனுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் அவன கொல்ல போறேன். காங் நினைக்கிறான், இவன் வந்து வயசான ஆளு. இவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் இப்ப பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. காங் சொல்றான், "உன்னால கத்தி வச்சு என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் மேஜிக் பவர்ல தான் இருக்கு." அதுக்கு சாங் சொல்றான், "என்னதான் அவன் பி ரேங்க்ல இருந்தாலும் நான் வந்து எஸ்ரேங்க் ஹண்டர்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னால மேனேஜ் பண்ண முடியும்" அப்படின்னு. சாங்க்கு அந்த நேரத்துல அடிபடுது. ஜோஹி வந்து அவனை ஹீல் பண்ணிடுறான். அதுக்கு காங் நினைக்கிறான், இவ ரொம்ப பிரச்சனை பண்றா. இவள முதல்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு. இவள கொன்றுடலாம் அப்படின்னு காங் வந்து அவனை நோக்கி ஓடி வரான். அந்த நேரத்துல பின்னாடி இருந்து சாங் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். அதனால காங் வந்து வெறியாறான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, லைட் ஸ்பீட்ல சாங்க வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அவனையும் மாறி மாறி வெட்டிட்டே இருக்கான். சாங்க்கு வந்து நிறைய காயம் ஆயிடுச்சு. அவரால மேனேஜ் பண்ண முடியல. அவர் எனர்ஜியெல்லாம் இழந்துட்டு கீழ உட்காந்துறாரு கத்திய போட்டுட்டு. ஜோஹி வந்து அவர ஹீல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கும் எனர்ஜி பத்தல. சாங்க கொன்றுடலாம் அப்படின்னு காங் வந்து அவர்கிட்ட கத்தி எடுத்துட்டு போறான். அந்த நேரத்துல சாங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட மேஜிக் பவர் வச்சு கீழ ஒரு பிளாஸ்ட் ஒண்ண குடுத்துடுறாரு. ஆனா காங் வந்து இத ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணிட்டான் அந்த மாரி பண்ணுவாரு அப்படின்னு. அவன் அங்கருந்து ஓடி போயிடுறான். "நீ எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ண? நான் கிட்ட வந்தோனே என்னை பிளாஸ்ட் பண்ணி கொல்றலாம்னு தானே பார்த்தேன்" அப்படின்னு அவன் கேட்கறான். "உனக்கு வாய்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு நான் குறைச்சு எடை போட்டேன். ஆனா நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளா தான் இருக்க" அப்படின்னு சொல்றான். காங் வந்து அவன் கத்தி எடுத்து சாங் அட்டாக் பண்ண வரான். "அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சுச்சு" அப்படின்னு சாங் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல சங் வந்து அந்த இடத்துல அவன காப்பாத்திடுறான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. சங் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு. இவன் வந்து ஒரு ஈரன் ஹண்டர் தானே, இவனால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. காங் நினைக்கிறான், இவன் வந்து ஒரு ஈரங்கா இருக்க வாய்ப்பு இல்ல. இவன் ஏதோ பொய் சொல்றான். இவன் வந்து ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் வந்து உன்னோட ஸ்கில்ஸ் ஹைட் பண்ணி தானே வச்சிருக்க. ஏன்னா என்னோட அட்டாக் வந்து டீராக்டால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அவனுக்கு ரொம்பவே டபுள் த ஸ்பீட் வேணும். ஒருவேளை சங்குக்கு செகண்ட் டைமுக்கு இங்க நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சங் சொல்றாரு, "ஒருவேளை இவனுக்கு நான் டபுள் டேஞ்சன்ல அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா வந்திருக்கலாம்" அப்படின்னு. அப்பதான் காங்க்கு வந்து எல்லாம் புரிய வருது. இவன தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோமா, அந்த டபுள் டேஞ்சன்ல தப்பி பொழச்ச ஈரன் ஹண்டர் அவன் அப்படின்னு. ஆனா அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். காங்க்குள்ள நிறைய கேள்வி எழுது. ரொம்ப டவுட் பண்றான். சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன அட்டாக் பண்ண போறான். அந்த நேரத்துல சங் வந்து கேட்கறான், "இதெல்லாம் நீ ஏன் பண்ண?" அப்படின்னு. காங் சொல்றான், "நீ எதை சொல்ற? பிரிசனரை கொண்டதா? அவங்க 3 பேரும் வந்து ஒரு பொண்ண ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. அவங்களோட அப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அவருக்காக தான் இவங்க 3 பேரையும் நான் கொண்டேன்." சங் மறுபடியும் சொல்றான், "இல்ல நான் அத கேட்கவே இல்ல. இந்த 2 ஹண்டர கொன்னல்ல, எதுக்கு இவங்கள கொண்ட?" அப்படின்னு கேட்கறான். "நீ கொல்றத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால கொன்டியா? பார்த்தா அப்படி தெரியல. நீ வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்க. அவங்கள கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். நீ ஆல்ரெடி கொன்றுப்ப அவங்கள." அப்பதான் காங் வந்து ஒரு ஈவில் ஸ்மைல் விடுறான். காங் வந்து ஒரு சைக்கோபாத்து. அவன் வந்து ஹண்டர் அசோசியேஷன்லயே இருக்கா அப்படின்னா, அவனுக்கு வந்து பீஸ்ட்ட கொல்றத விட மக்கள கொல்றதுல தான் அதிக ஜாய் இருக்கு. சங்கும் காங்கும் இப்ப பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஒரு ஸ்கில்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா
லாஸ்ட்ல சண்டை போடுறாங்க. சங் வந்து இப்ப அந்த பீரங்கி ஹண்டருக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கான். இத பார்த்து அங்க இருக்கிற மத்த 2 ஹண்டரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அவங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு. அந்த நேரத்துல காங் வந்து சங்க அட்டாக் பண்ணிடுறான். அவனுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. ஆனா சங்குக்கு வந்து ஃபுல் ரிகவரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது காங்க்கு தெரியல. அத அவன் யூஸ் பண்ண உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடா அது இவன் புதுசா டக்குன்னு ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் இத எப்படி பண்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க வந்து அந்த நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வருது சிஸ்டம்ல. உங்களோட எனிமீஸ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் சங் ஒண்ணு ரியலைஸ் பண்றான். இந்த சிஸ்டம் வந்து எனக்கு இன்னொரு ரீசன் குடுத்துருக்கு உன்னைய கொல்றதுக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காங் வந்து நினைக்கிறான், சிஸ்டமா என்னடா சொல்லிட்டு இருக்க? எத பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு இந்த சங்குக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். சங் வந்து இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அவனோட ஃபுல் ஸ்பீட்ல அடிக்க போறான். காங்க்கு வந்து இப்போ ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. சங் வந்து அவன கத்தி வச்சு அடிச்ச உடனே அந்த பாய்சன் வந்து டேங்க்கு போயிருச்சு. என்ன அவன் பாய்சன் பிளேட்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உன்கிட்ட இருக்க ஸ்பெஷல் பவர் மாரி என்கிட்டயும் ஒண்ணு இருக்குடா அப்படின்னு அவன் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றான். திடீர்னு காங் பார்த்தீங்க அப்படின்னா காத்துல மறைஞ்சு போயிடுறான். அவனுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் பவர் இருக்கு. அந்த பவர் மூலியமா அவன் யாருக்குன்னு தெரிய மாட்டான். அவனோட ஸ்மெல் கூட வராது. இப்போ சங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க இருந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்ல. ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சங்னால அவன் எங்க இருந்து அடிக்கிறான் அப்படின்னு ட்ராக் பண்ண முடியுது. அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அவன் சூப்பரா பிளாக் பண்ணிடுறான். ஒரு அடி கூட அவன் மேல விழவே இல்ல. அந்த நேரத்துல தான் சங் வந்து மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். அது யூஸ் பண்ண உடனே காங் வந்து இப்போ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அவன் மைண்டுக்குள்ள வந்து இப்போ காங்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் நின்னுட்டு முழிச்சிட்டே இருக்கான். அந்த நேரத்துல சங் வந்து அவன கத்தி வச்சு குத்திடுறான். காங்க்கு வந்து அடிபட்டுருச்சு. அவனோட கடைசி நேரத்துல சங் பார்த்து கேட்கறான், "உனக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்தது? நீ வந்து ஒரு ஈரான் ஹண்டர் தானே?" அதுக்கு சங் சொல்றான், "நீ வந்து இப்படி நினைச்சுக்கோ. ஒரு ஒரு பேட்டிலுக்கு அப்புறமும் எனக்கு லெவல் அப் ஆகும். இப்போ புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து காங் வந்து சங்க்கு ஒரு அட்வைஸ் பண்றான். "நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போற. அதே மாரி ரொம்ப டார்க்கான இடத்துக்கு போற. உனக்கு இன்னும் என்னெல்லாம் ஆபத்து இருக்கு அப்படின்றது உனக்கே தெரியல. பார்த்து இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறான். அவன கொன்றதுக்கு அப்புறமா சங்க்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டெல்த் மோட் தான். சங் வந்து இப்ப சாங்ட்டயும், ஜோயிட்டயும் நீங்க 2 பேரும் இப்ப இங்கருந்து வெளியில கிளம்பிருங்க. அந்த பீஸ்ட்ட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் எடுக்குறான். காங் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாஸும் வந்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. காங் வந்து இவனால இந்த மாரி சீக்ரெட்டா கொன்னுட்டு இருக்கான் அப்படின்றத விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க எல்லாரும். ஹண்டர் ஆஃபீசர் வந்து சங்க பார்த்தோனே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. இவன் வந்து இந்த ஈரான் ஹண்டர் தானே டபுள் இன்ஜின்ல இருந்து தப்பிச்சு வந்தவன். அப்ப பார்த்தத விட இப்ப ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஆஃபீசர் வந்து கேட்கிற எல்லார்ட்டயும் நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். அவங்க 1 பேத்துல யாரு காங்க கொண்டது அப்படின்னு. சங் வந்து அந்த நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உண்மைய சொல்லிடலாமா அப்படின்னு. நான் உண்மைய சொல்லிட்டேன் அப்படின்னா, ஜினுவோட அந்த மிஷன்ஸ்லாம் என்னால முடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு உண்மைய சொல்ல போற நேரத்துல, சாங் வந்து அவன நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீரங் ஹண்டர் தான் எனக்கு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து ஜூஹி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதனால நாங்க 2 பேரும் தான் அவன கொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே ரிப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்பதான் சாங் வந்து சங் கிட்ட சொல்றாரு, உன்னோட பவர் எல்லாமே நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஹைட் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பாத்தீங்க அப்படின்னா பார்க்ல வந்து சங்கும் ஜோயும் இருக்காங்க. லேட் நைட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஜோயி சொல்றா, "இவ்வளோ நாள் ஆச்சு. நான் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்ல" அப்படின்னு. அதுக்கு சங் சொல்றான், ஒருத்தர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒரு மாரி மாத்திரும்." அதுக்கு ஜோயி சொல்றா, "கரெக்ட்டு தான். ஆனா எனக்கு 100 இருக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னதான் பழசெல்லாம் மறந்துட்டு இருந்தாலும் என்னால நார்மலா ஃபங்ஷன் பண்ணவே முடியல. நான் வந்து ஏ ரேங்க்லயோ இல்ல பி ரேங்க் ரைட்லயோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனா நான் வேணும்னே நான் டி ரேங்க்கும், இ ரேங்க்கும் நான் போறேன். ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அங்க தான் நான் உன்ன மீட் பண்ணேன். உனக்கு எத்தன தடவ அடிபட்டாலும் நான் தான் உன்ன ஹீல் பண்ணியிருக்கேன்." சங் வந்து ஜோயிட்ட மொத போன ரைட்ல இருந்து ஒரு கிறிஸ்டல் குடுத்திருப்பான். ஜோயி அவன்ட்ட திருப்பி குடுத்துடுறா. அவன் சொல்றான், "நான் வந்து ரிட்டயர் ஆக போறேன். நான் வந்து என்னோட அப்பா, அம்மா வீட்டுக்கு போறேன். நீ அந்த சைடு வந்த அப்படின்னா சொல்லு. நம்ம ஊர் சுத்தி பார்க்க." சங் சொல்றான், "நான் அந்த சைடு வந்தா உனக்கு கண்டிப்பா சொல்றேன். போயிட்டு வா ஜோஹி" அப்படின்னு. ஜோஹி அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்பதான் சங் வந்து நினைச்சு பார்க்குறான். அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்த ஆஃபீசர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உன்ன மாரி ஒரு ரேங்க் லெவல்ல இருக்கிற ஆளு, பி ரேங்க்ல இருக்க காங்க வந்து டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. செகண்ட் அவேக்கனிங்க்கு உன்ன ஆல்ரெடி எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல ஒண்ணுமே தெரியல. பட் நீ வந்து கேர்ஃபுல்லா இரு. உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சங் கேட்கறான், என்ன சொல்றீங்க அப்படின்னு. லாஸ்ட்டா நடந்த இன்சிடென்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே நீயும் டி ரேங்க் ஹண்டர்ஸும் மட்டும் தான் சர்வை பண்ணியிருக்கீங்க. டான்ஷாக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருக்கான். அவன் வந்து உன்னை தேடிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் எப்படி செத்தான் அப்படின்றதெல்லாம் கவலை இல்ல. நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்க. அதான் அவன உறுத்திட்டே இருக்கு. சங் கேட்கறான், டாங்ஸோ வந்து இஸ்ராங் ஹண்டர் தானே. அவன் என்ன தேடிட்டு இருக்கானா அப்படின்னு. அதுக்கு இந்த ஆஃபீஸர் சொல்றான், இஸ்ராங் ஹண்டர்ஸ பொதுவாவே லா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேட்டே அவங்கள நம்பி தான் இருக்கு. உண்மைய சொல்லப்போனா பீஸ்ட் எல்லாம் யார பார்த்து பயப்படுமோ, அவன் வந்து உன்னை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிடுறாரு. என்னையும் என்னோட ஃபேமிலியும் நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சங் நினைக்கிறான், இப்போ நான் டெவலப் பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடைச்சிருக்கு. இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜினுவும் சங்கும் அவங்களோட ரெய்டெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜினு வந்து அவன் சொன்ன மாதிரி ரெய்டுக்கு வந்து ஆள்லாம் சேர்த்துட்டான். ஆனா அவங்களுக்கு டீம்மேட்டா யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அடிபட்டவனும் குடிகார ஹண்டர்ஸும் தான். நம்ம பர்பஸ்க்கு இந்த ஆளுங்கலாம் கரெக்டா இருப்பாங்கல்ல. நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்கலாம் ரெய்டெல்லாம் அட்டெண்ட் பண்ண வேணாம். நமக்கு தேவை வந்து 8 பேர் தானே. அது ஃபில் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். சங் வந்து ஒருத்திய பார்த்து கேட்கறான், என்னடா ஸ்கூல் குழந்தையெல்லாம் கூப்பிட்டுருக்க அப்படின்னு. ஏஜ் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் வந்து ஹண்டர்ஸா இருந்தா போதும் அப்படிதானே அப்படின்னு அவன் கேட்கறான். அவங்க பேசுறத வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்துட்டா. அவன் வந்து அவங்கள்ட்ட சொல்றான், நீங்க ரூடா பேசுறீங்க. நான் குட்டி பொண்ணா இருந்தா என்ன ஹண்டரா இருக்கேன். அது போதாதா அப்படின்னு. சங் வந்து கேட்கறான், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீ ரேங்க் லெவல் தானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், நான் ரேங்கா இருந்தா என்னப்போ? சரி அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. நீங்க எல்லாருமே இங்க வெயிட் தான் பண்ண போறீங்க. நானும் ஜினு மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போறோம். அங்க இருக்க எல்லாம் கேட்கறாங்க, உண்மையிலேயே நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்களா? நாங்கலாம் அப்ப இங்கேயே வெயிட் பண்ணலாமா அப்படின்னு. இங்க வெயிட் பண்றதுக்கு $3 மில்லியன் குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அது வந்து கரெக்ட் தான். ஒரு ஆளுக்கு ஒரு ரைடு போனாங்க
அப்படின்னா $3,000,000 கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், நீ இந்த மாரி டீல் இருக்கு அப்படின்றத வெளியில யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. சங் வந்து அந்த நேரத்துல ஒரு மேஜிக் ஸ்டோன் எடுக்குறான். அந்த ஸ்டோன் யார்ட்டருந்து வந்தது அப்படின்னா, லாஸ்ட் எபிசோட்ல காங் ஹண்டர் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். அவன்ட்டருந்து வந்தது. அது வந்து ஒரு ஸ்டெல்த் மேஜிக் இருக்கிற ஒரு ஸ்டோனு. அத வந்து அவன் உடைச்சு யூஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கு இப்போ ஸ்டெல்த் பவர் வந்து அக்வயர் ஆயிருச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஜினோ வந்து ஒரு காஸ்ட்லியான சைனீஸ் ஃபுட் ஒண்ணு போட்டு வரான். பார்த்து கேட்கிறான், "என்னடா அது? இது எதுக்கு போட்டு வர?" அப்படின்னு. "ஆமா, நம்ம 2 பேர் மட்டும் தான் போப்போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் தேவையில்ல. அதுக்கு தான்" அப்படின்னு சொல்றான். சங் வந்து விளையாட்டுத்தனமா சிரிச்சுட்டு அவன தள்ளி விட்டுறான். ஜினோவால எந்திரிக்கவே முடியல. கீழ விழுந்துடுறான். அவங்க 2 பேரும் டனலுக்குள்ள ரெய்டுக்கு போயிடுறாங்க. வெளியில இருக்கவங்கலாம் சொல்றாங்க, "யாரும் இவங்க முட்டாளா இருக்கானுங்க. இவங்க பண்ணது ஒரு பெரிய தப்பா இருக்க போகுது" அப்படின்னு சொல்றானுங்க. இவன் வந்து ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. சங்கோட தங்கச்சி வந்து உட்காந்துருக்கா. "என்ன இன்னைக்கு சாங்லயே வந்து லீவ் போட்டாளா?" அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ரெய்ட் அட்டெண்ட் பண்ண பொண்ணு வந்து சங்கோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் ரெய்டுக்கு போயிட்டு 1 ஹவர் ஆச்சு. அவனும் திருப்பி வரவே இல்ல. மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே வெளியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல உள்ளிருந்து ஜினோவும், சங்கும் வெளியில வந்துடுறாங்க. அவங்க வரத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கேட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. கேட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பாஸ் வந்து டிஃபீட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு அர்த்தம். என்னடா அவங்க சொன்ன மாதிரியே 2 பேரும் மட்டும் ரெய்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். சங் சொல்றான், "சரி வாங்க நேரத்துலேருந்து கிளம்பலாம். நமக்கு இன்னைக்கு 3 ரெய்டு இருக்கு" அப்படின்னு. 3 ரெய்டா? அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு $9,000,000 கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அடுத்த ரெய்டுல பீஸ்ட் எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். காப்ளின் பீஸ்ட்லாம் வருது. அது சங்குக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அசால்ட்டா கொன்றுறான். அதே சமயத்துல ஜினு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருந்த கிறிஸ்டல்லாம் மைன் பண்ணிருக்கான். அவன் டெய்லி ரொட்டீனா இதே மாதிரி ரெய்ட் போயிட்டே இருக்கான். நிறைய ரெய்ட் அட்டெண்ட் பண்றான். ஒரு ஒரு ரெய்ட்லயும் ஒரு மாதிரி பீஸ்ட் வருது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. ஆனா சங்குக்கு இதெல்லாம் இப்ப மேட்டரே கிடையாது. சங் வந்து ஒரு பீஸ்ட்டா கொல்லும்போது அவன் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கான். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான். வெளியில மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க ஆச்சரியத்துல. என்னடா அவனுங்க போயிட்டே இருக்கானுங்க. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அவனுக்கு வந்து நிறைய லெவலப் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல சங் வந்து அவனோட பவர் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கிறான். லாஸ்ட்டா கிடைச்ச இன்விசிபிள் பவரையும் அவன் இந்த ரெய்ட்ல யூஸ் பண்ணிக்கிறான். அவன் நினைக்கிறப்போ, இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஏ ரேங்க் அப்படி இல்லன்னா பி ரேங்க் நடுவுல இருப்பேன். ஆனா இப்போ வந்து நான் அந்த கேஸ்ல் டஞ்சன அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பேனான்னு தெரியல. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பிளேயர் ஹேஸ் ரீச்ட் ரெக்வயர்ட் லெவல் அப்படின்னு. என்னடா அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜாப் செயின் குவெஸ்ட் ஹேஸ் பீன் ஆர்டர்ட் அப்படின்னு. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கில்டோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு மேனேஜர் பேசிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சஸ்பீஷியஸா பார்க்குறான் கம்ப்யூட்டர்ல. என்ன அப்படின்னா சீரன் கேட்ஸ் வந்து ஆக்ஷன் பண்றாங்க. அது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. 150 மில்லியன் வந்து குடுத்துருக்காங்க. எவன்டா அது 150 மில்லியன் குடுத்து சீரான் கேட்ஸ்க்கு ரைட்ஸ் வாங்குறான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கு அவன் ஜூனியர் சொல்றான், ஒரே ஒரு ஸ்ட்ரைக் டீம் மட்டும் தான் மார்க்கெட்டோட டபுள் ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னு. அதுல ஜினோ அப்படின்னு போட்டிருக்கு. யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பிரசிடென்ட்டோட 2வது பையன் அப்படின்னு. என்னது யோஜின் கம்பெனியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இது என்னடா புதுசா பணக்கார விளையாட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு அவன் சஸ்பெக்ட் பண்றான். அதுல கீழ வந்து சங்கோட நேம் இருக்கிறதையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா இது ஒரே சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு. இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பார்த்தோம் அப்படின்னா சங்கும் ஜினுவும் ரெய்டா போயிட்டு அவன் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. சங் நடந்து போறத வந்து இவ பார்த்துட்டே இருக்கா. சங்க வந்து கேட்குறான், "என்னாச்சு?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இங்க வந்து அந்த கில்டோட ஆஃபீஸ்ல மேனேஜருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. சங் வந்து ஒரு வேள டபுள் அவேக்கனிங் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. அவன் ஜூனியர் கேட்குறான், "எத வச்சு அப்படி சொல்றீங்க?" அதுக்கு அவன் சொல்றான், "முதல்ல அந்த டபுள் லெஜெண்ட்ல நடந்தது. அதுக்கப்புறமா டோன்சோக் இறந்தது. அப்புறமா லாஸ்ட்டா காங் வந்து இறந்தது. இது 3 இன்சிடென்ட்லயுமே சங் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கான்." பார்த்தா ஜூனியர் சொல்றான், "ஆமா எனக்கும் ஒரு சந்தேகமா தான் படுது" அப்படின்னு. 2 பேரும் அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஜூனியர் கேட்குறான், "எங்க நம்ம போறோம்?" அப்படின்னு. "நான் வந்து அவங்க ரெய்ட் பண்ற இடத்த ஸ்கவுட் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றான். அந்த கேட் கிட்ட நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். "என்னடா அது பிக்னிக் மாரி உட்காந்துருக்கீங்க எல்லாரும்" அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்றான் அவங்கள்ட்ட, "இந்த ஏரியாவுக்கு நீங்க வரக்கூடாது. இது வந்து ஹண்டர்ஸ்க்கு மட்டும் தான்" அப்படின்னு. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றான், "ஐயய்யோ! சாரி மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம இந்த சைடு வந்துட்டோம். ஏதோ ஹண்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம்." அவன் கேட்குறான், "என்ன வெளியில எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க? யாருமே போல" அப்படின்னு. "இல்ல நாங்க போல எல்லாருமே இங்க தான் இருக்கோம்" அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ வந்து அந்த மேனேஜர் உண்மைய புரிஞ்சுக்கிறான். ஹண்டரும், ஜினுவும் மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து அவன் இந்த விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிட்டான். சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே சங் வந்து உள்ள இருந்து வெளியில வந்துடுறான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த மேனேஜர் வந்து ஒரு ஓரமா நின்னு ஒட்டி பார்த்துட்டே தான் இருக்கான். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன்ல அந்த ஆஃபீஸருக்கு வந்து நைட் மேர்லாம் வருது. முன்னாடி ஒரு ஐலாண்ட் சொல்லியிருப்பான். அந்த ஐலாண்ட்ல நடந்த சம்பவம் வந்து அவன் கண்ணுக்குள்ள வந்து போகுது. அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு, என்னடா இது டெய்லி இதே கனவே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அவன் கையில வந்து ஒரு ஃபைல் எடுக்குறான். ஒரு ஆப்பரேஷன் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப டாப் சீக்ரெட்டான மிஷன் அது. ஏதோ பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சங் வந்து ரெய்ட் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த மேனேஜர் வந்து அவன இன்டரப்ட் பண்ணிட்டு, "சாரி என்ன மன்னிச்சிடு. உன்ட்ட ஒரு சில விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், "என் பேர் வந்து சங்மேன். நான் வந்து ஒயிட் டைகர் ஹில்ல மேனேஜரா இருக்கேன்." அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி ஒரு கஃபே ஷாப் போயிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சங் பார்த்து அவன் கேட்குறான், "ஒயிட் டைகர் ஹில் தான் இந்த கண்ட்ரிலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கில்டு. நாங்க வந்து ப்ராமிசிங்கான நியூ டேலண்ட்ட எப்பயுமே தேடிட்டே இருக்கோம். நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ. நீ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிடுற. நான் வந்து யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு எவ்வளோ குடுக்குறாங்களோ அத விட டபுளாவே பே பண்றோம். உனக்கு எதுவும் அடிஷனல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கும் நான் ஹாப்பி தான்." அதுக்கு சங் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்றான், "ஒயிட் டைகர் கில்டோட ஹெச்கியூ வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கும்?" அந்த மேனேஜர் ரெஸ்பாண்ட் பண்றான்,
என்ன ஒரு குத்துமதிப்பா ஒரு 50 பில்லியன் இருக்கும் அப்படின்னு. நான் கேட்குறேன், "அப்ப நீங்க எனக்கு அவ்வளோ ஆஃபர் பண்ண போறீங்களா?" அந்த மேனேஜர் சொல்றான், என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு. "என்னது 30 பில்லியனா?" அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். சங் சொல்றான், "ஆமா, யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு அவ்வளோதான் குடுக்குறதா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீ வந்து எனக்கு டபுளா தரேன்னு வேற சொன்ன. உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். "நீ நம்பல அப்படின்னா என்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு பார்க்குறியா?" அப்படின்ட்டு அவன் ஃபோன்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறான். அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றான், "இந்த விஷயத்த நான் ஹையர் ஆஃபிஷியல்ல பேசணும்" அப்படின்னு. சரி ஓகே. அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங் வந்து எந்திரிச்சு கிளம்புறான். மேனேஜர் நினைக்கிறான், ஐயோடா! நான் வழக்கம் போல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு. போகும்போது சங் வந்து அவன்ட்ட கேட்குறான், "என்னை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சுது?" அப்படின்னு. "நீ என்ன என்னை ஃபாலோ பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். அத கேட்டுட்டு அவன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். எங்க போனான் அப்படின்னு பார்த்தா, அவன் எங்கேயும் போல அங்கேயே தான் இருக்கான். அவனோட இன்விசிபிள் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அவன் கன்னத்துல ஒரு குட்டி ஸ்க்ராட்ச் ஒண்ணு போட்டுட்டான். மேனேஜர் நினைக்கிறான், என்னடா அது இன்விசிபிள் ஸ்கில் போட்டுருக்கானா அவன் அப்படின்னு. எனக்கு செகண்ட் டைம் ஹேக்கிங் நடந்தப்ப ஸ்டெல்த் கூட வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறான். இப்பதான் புரியுது எனக்கு யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவனுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஆஃபர் குடுத்துருக்காங்க அப்படின்னு. அவன் வந்து சொல்றான், "சரி நான் இப்போ உண்மைய சொல்லிர்றேன். டஞ்சன் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப டல்லா இருக்கு. அதனால ரூக்கீஸ ட்ரெயின் பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அத வந்து நான் ஆன்லைன்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரே ஆள் வந்து நெறைய காசு குடுத்து எல்லா கேட்ஸையும் ஆக்ஷன்ல எடுக்கிறத பார்த்தேன். அதுல உன் பேர் பார்த்தேன். அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்." சங் கேட்குறான், "இந்த விஷயம் வேற யார் யாருக்கு தெரியும்?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், "எனக்கும் என்னோட ஜூனியருக்கு மட்டும் தான் தெரியும் இப்போதைக்கு." சங் சொல்றான், "இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு உங்க 2 பேத்தையும் தான் சந்தேகப்படுவேன். சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சுடுறேன். வேற யார்ட்டயுமே இத நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு அவன் சொல்றான். "ஸ்ரீரங் டஞ்சன்ல ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். அதனால நான் உனக்கு இப்போ ஒரு டீல் தரேன். அது என்ன டீல் அப்படின்னா, நான் வந்து உனக்கு 3 சீக்ரெட் ரைட்ஸ குடுக்குறேன். இத நீ ரிஃப்யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா, உன்னோட கம்பெனி வந்து அடுத்து ஸ்ரீரங் கேட்ஸே நீங்க எடுக்க முடியாது." அதுக்கு அவன் சொல்றான், "சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு?" அப்படின்னு கேட்குறான். "ஒரு கேட்டுக்கு 300 மில்லியன்" அப்படின்னு சங் சொல்றான். "என்னது 300 மில்லியனா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "டஞ்சன்ல கிடைக்கிற பொருள் எல்லாமே மேக்ஸிமம் 200 மில்லியன் தான் வரும். இது ரொம்ப அதிகமா இருக்கே" அப்படின்னு அவன் சொல்றான். "நீ வந்து கொஞ்சம் பிரைஸ குறைச்சுக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். சங் வந்து உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க 2 பேரும் அங்க டீல் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. போறப்போ சங் வந்து சொல்றான், "நீ உன்னோட கண்ண மூடிட்டு உன் வாய தொற. உன்னைய நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு மேஜிக் போஷன் எடுத்து அவன் வாயில ஊத்துறான். அவனுக்கு கன்னத்துல பட்டிருந்த அடி வந்து உடனே சரியாயிருச்சு. "நீ எனக்கு டீல் குடுக்குற அப்படின்னா, நீ என்ன நம்புறது தானே?" அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறான். "அது வந்து நீ இந்த விஷயத்த வெளியில சொல்லாத வரைக்கும் தான்" அப்படின்னு சங் சொல்றான். சங் வந்து அங்கருந்து வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து சங்குக்கு ஃபண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அவன் ஆன்லைன்ல பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, மொத்த வேல்யூவே 70 மில்லியனுக்கு தான் போயிருக்கு. ஆனா இவன் மட்டும் தான் 300 மில்லியனுக்கு அத வாங்கிட்டு வந்திருக்கான். அப்பதான் புரிஞ்சுக்கிறான், சங் வந்து இவன ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்பதான் அந்த மேனேஜர் நினைக்கிறான், "நான் ஸ்கவுட் பண்றதுலயும் தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஸ்கேம் வேற ஆயிட்டேனே" அப்படின்னு. அப்பதான் அந்த மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ்ல வந்து சங் பேசிட்டு இருக்கான். "நீ என்ன ஸ்பை பண்ணல. அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியா போச்சு. இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றான். சங் வந்து பார்த்தோம்னா, அந்த ஊர்ல இருந்து கிளம்பி இப்போ வேற ஒரு ஊருக்கு போறான். சங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள இருக்கான். அங்க யாருமே இல்ல. மனிதர்கள் யாருமே இல்ல. அவனுக்கு அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு க்ளூவும் இல்ல. அவனுக்கு வந்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷன்ல ஜாப் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் லெவல் 40 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ல கிடைச்ச கீ வச்சு 2 டஞ்சன் போயிருக்கேன். ஆனா அந்த குவெஸ்ட் எல்லாமே நான் உடனே எடுக்கிற மாரி இருந்தது. உடனே பெனால்டி கூட வந்திருக்கு. எமர்ஜென்சி குவெஸ்ட் கூட வந்திருக்கு. ஆனா இந்த குவெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து டிசைட் பண்றதுக்கு நெறைய டைம் குடுத்துருக்காங்க. அதனால நான் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்க போகுது அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணுனா இந்த மாரி ஈவென்ட் தான் வந்து என்னைய ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போகுது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு கடைசியில எஸ் குடுத்துறான். அந்த குவெஸ்ட்ட வந்து அக்செப்ட் பண்ணி எஸ் குடுத்த உடனே ஒரு போர்ட்டல் மாரி ஒண்ணு உருவாகுது. அவன் வந்து வேற டைமென்ஷனுக்கு போறான். அந்த நேரத்துல அவனுக்கு டெய்லி குவெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. டெய்லி குவெஸ்ட் தானே நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் உள்ள கிளம்பிடுறான். அதே சமயத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜினு வந்து அவனோட வீட்ல ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அவனும் இருக்காங்க. நேரத்துல டைனிங் ரூமுக்கு ஜினுவோட பிரதர் வந்துடுறான். எல்லாரும் இப்போ ஒண்ணா சாப்பிட போறாங்க. அவன் அண்ணன் சொல்றான், "சாரி லேட்டா வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க" அப்படிங்க. "இல்ல பரவாயில்ல டைமுக்கு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஜினு பார்த்து சொல்றான், "நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "நல்லா இருக்கேன் அண்ணா" அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ஒரு கேசல்குள்ள போயிடுறான். அவனுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. நீ வந்து டஞ்சன்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு. அது கூடவே இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த டஞ்சன்ல போஷனோ இல்ல ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நீ அந்த குவெஸ்ட் முடிக்காம வெளிய எங்கேயும் போ முடியாது அப்படின்னு வருது. சங் நினைக்கிறான், நான் இப்போ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. அவனோட இன்வென்டரியில இருந்து கத்தி எடுத்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து அந்த பேசேஜ்ல ஆர்மர் போட்டு ஒரு பீஸ்ட் வருது. அது வந்து ஒரு நைட் மாரி ஒரு பீஸ்ட். சங் வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாயிடுறான். அந்த பீஸ்ட் வந்து அவன நோக்கி வேகமா ஓடி வருது. அது சங் பண்ண அட்டாக் வந்து அந்த பீஸ்ட் மேல வொர்க் அவுட் ஆகல. என்னடா அது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறான். இந்த கத்தி வச்சு அந்த பீஸ்ட் அடிச்சு பார்க்குறான். ஆனா ஒரு ஆர்மர் வந்து அத புரொடெக்ட் பண்ணிருது. அந்த நைட் பீஸ்ட்டுக்கு வந்து அடியே படல. அவன் வந்து நினைக்கிறான், இதுக்கு முன்னாடி நான் கத்தி இல்லாம கைய வச்சு நெறைய பீஸ்ட்ட கொன்றுருக்கேன். அதே மாரி இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு. அவன் நினைச்ச மாரியே அவன் கைய வச்சு அந்த பீஸ்ட்டோட தலைய உடைச்சுட்டான். அந்த பீஸ்ட் வந்து இறந்து போயிருது. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து நைட் பீஸ்ட்ட வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனா சங் நினைக்கிறான், அவன் வந்து ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அத மறந்துட்டு ஃபுல் ஃபேட்டல் டேமேஜ் யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த நைட் பீஸ்ட் மாரியே இன்னும் 3 பீஸ்ட் வருது. 3 இல்ல நெறையவே வருது. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஜினுவோட ஃபேமிலி வந்து இப்ப சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பா கேட்கிறாரு, "என்னாச்சு ஜினு? உன் சாப்பாட நீ தொடவே இல்ல?" "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஜினு சொல்றா. அவங்க அண்ணன பார்த்து கேட்கிறாரு, "ஜின்சங் திங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கில்ட் எஸ்டாப்லிஷ் பண்ற விஷயம்
விஷயங்களும் நல்லா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு. நீங்க அப்ரோச் பண்ண எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே உங்களோட ஆஃபர ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நீங்க சொல்றது உண்மதான். ஹண்டர் மின்பையும், சாகியும் என்னோட ஆஃபர வந்து டர்ன் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ஹண்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டெர்ம்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்குருவாங்க கண்டிப்பா. இது வந்து ஹண்டர் டாங்ஸுக்கு நடந்த மாரி சிமிலர் கேஸா தான் இருக்க போகுது அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க அண்ணன் திடீர்னு ஜினுவ பார்த்து கேட்கறான், "நீ வந்து சீக்ரெட்டா ஏதோ ஒரு மிஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். சீரங் டஞ்சன்லாம் நீ ஹை பிரைஸ் குடுத்து வாங்கிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிக்க நினைக்கிறியா? உன்னோட பெர்சனல் டெவலப்மென்ட்க்கு அப்படின்னா ஓகே. ஆனா நீ எக்காரணத்த கொண்டும் என் பாதையில வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவன்ட்ட மிரட்டுறான். ஜினு வந்து இப்ப அவன் கோவத்த கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அவன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், "உனக்கு வந்து சங் பத்தி தெரியாது. சங் கிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேசவே மாட்ட அப்படின்னு நினைக்கிறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். அவன்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் எல்லாம் அடிச்ச உடனே சங் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். "கொஞ்ச நேரம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஸ்டெல்த் மோட் போட்டு ஒரு பீஸ்ட் வந்து அவன அட்டாக் பண்ணிருது. என்னடா அது இந்த மாதிரி பீஸ்ட்ட கூட நான் சமாளிக்கணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அது மட்டும் கிடையாது. தூரத்துல இருந்து ஒரு மேஜ் வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன அட்டாக் பண்றான். அவன் வந்து இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்ட தருணங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனா அதோட முடிஞ்சு போயிரல. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ச்சர் பீஸ்ட் வந்துருது. இப்போ சங் வந்து இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும் ஒத்தாளா. இப்போ வந்து மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்றான். ஒரு பீஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும். நைட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும். அசாசின்ஸ்க்கு வந்து பெர்செப்ஷன் வேணும். ஆர்ச்சருக்கு வந்து அஜிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றான். சங் வந்து ஒரே ஒரு பவர் மட்டும் டெவலப் பண்ணவே இல்ல. அது என்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் தான். அதனால நான் வந்து இப்போ கேர்ஃபுல்லா சண்டை போடணும் அப்படின்னு பிளான் பண்றான். ஆனா எனக்கு இப்பவே ஃபேட்டிக் லெவல் வந்து கூட வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். யாரையுமே அடிக்க முடியாது. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் சீக்ரெட்டான மிஷன் வச்சிருந்த ஆஃபீஸர் வந்து அவன் 6 மணிலாம் போட்டுட்டு இப்போ கிளம்பிடுறான். அவன் கதவை திறந்து வெளியே பார்க்குறான். அங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா எஸ்ராங் ஹண்டர்ஸும் அசம்பிள் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவனே ஒரு எஸ்ராங் ஹண்டர் தான். சங் வந்து அவங்களால டிஃபீட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அவனுக்கு செஸ்ட் பிளேட்டும், ஆர்மரும் கிடைச்சிருக்கு. அவன் நினைக்கிறான், நான் கியரும் சூட்லாம் போட்டு இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதே இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அத வந்து அவன் போட்டு பார்க்குறான். அவனோட உடம்புல எல்லா இடத்துலயும் இப்போ ஆர்மர் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல அவன் போட்ட ஆர்மர் வந்து இன்விசிபிளா மாறிடுச்சு. அவனோட எந்த மூவ்மெண்ட்டையும் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்ல. அவன் ஃப்ரீயா சண்டை போடலாம். ஆனா அடிபட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா தான் விழுகும். அவனுக்கு அடிபடாது. அவன் ரெஸ்ட் எடுத்த நேரத்துல அவனுக்கு ஃபெட்டிக் லெவலும் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டான். சரி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போறான். அங்க ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த பெரிய கதவு தொறக்குறான். கதவு தொறந்த உடனே ஒரு பெரிய காத்து பயங்கரமா அவன் மேல வந்து மோதுது. அவன் நினைக்கிறான் என்னோட கட் ஃபீலிங் வந்து இப்ப ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லுது. கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. அவன் உள்ள போறான். அது வந்து ஜான் விக்ல வர மாதிரி பெரிய ரூம் மாதிரி இருக்கு. மேல லைட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எரிய ஆரம்பிச்சிருது. அந்த இடமே பிரைட் ஆயிருது. அந்த ரூமுக்கு அந்த எண்டுல ஒரு த்ரோன் இருக்கு. அந்த த்ரோன்ல யாருமே இல்ல. ஆனா அப்பதான் அங்கிருந்து ஒருத்தன் நடந்து வரான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆர்மர்லாம் ரொம்ப சூப்பரா போட்டிருக்கான். அவன் நடந்து வர தோரணையே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான் சங். சங்கோட மைண்டுக்குள்ள வந்து இப்ப ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அது முத டபுள் லெஜெண்ட்ல எப்படி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் நடந்து வந்து சங்க ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். அவன் நேம் டேக் வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அவன் சங்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நைட் கமாண்டர் இக்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதுல. அவன் அங்கிருந்து பறந்து வேகமா ஓடி வந்து சங்க அட்டாக் பண்றான். சங்குக்கு ஒரே ஷாக். என்னடா இவ்வளவு வேகமா வரானே அப்படின்னு. அவனோட அட்டாக்லாம் ரொம்ப பவரா இருக்கு. சங்னால ஈடு கொடுக்கவே முடியல. யாரா அவன் இவ்வளவு ஹெவியான ஆர்மர் போட்டும் இவ்வளவு வேகமா அடிக்கிறானே அப்படின்னு சங் நினைக்கிறான். சங் அவங்கிட்ட போயிட்டு அவன் அடிக்க பார்க்கறான். ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் அவன் தடுத்துடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டிலே நடக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சங் அப்ப நினைக்கிறான் 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும். ஆனா அவன் என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால தான் என்னோட கத்தி வச்சு அவனை எதுவுமே பண்ண முடியல. நான் எப்படி அடிச்சு ஜெயிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கத்தி இல்லாம அவனை கொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் கத்தி உள்ள வச்சுட்டான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன்ல அந்த சீஃப் ஹெட் வந்து உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல அவரோட ஜூனியர் வந்து அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ வந்து அந்த ஹெட் சீஃப்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாப் சீக்ரெட்டான ஆபரேஷன் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எஸ்ராங் ஹண்டர்ஸ் தான். அவன் சொல்றான் இந்த ஆபரேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ தான் இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு ஜெஜுவேலானோட பேரை வந்து மக்கள் மனசுல லைவா வச்சிருந்தேன். டிவில நியூஸ் பேப்பர்லாம் அதை பத்தி பேசியிருக்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலான ஹெல்ப் தான். நீ அப்ரூவ் பண்ணனால அவங்க யாரும் தப்பா பேசல அப்படின்னு நான் கேட்கறான். எவன் என்ன பேசினான்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கமாண்டர் சீஃப் சொல்லிடுறாரு. நீங்க எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. சேஃபா இருங்க. ஜெஜுவேலான் வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து இனிமேட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றோம். அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம முடிவு எடுக்கலாம். அந்த எஸ்ராங்கிட்ட சொல்றான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தேர்ட் ரைட் வந்து இன்னும் முடியவே இல்லை. இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால சுத்தமா ஈடு கொடுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். இவனை வந்து என்னோட பவர் வச்சு அடிக்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால நான் அவனோட ஸ்பீடை வச்சு மேட்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேஷ் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். ஸ்பீடு அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த பீஸ்டோட ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ணுது. சங் வந்து ட்ரிக்கா ஒரு மூவ் பிளான் பண்ணி அந்த பீஸ்ட் கழுத்துல ஒரே ஒரு அடிச்சிட்டான். அவன் அடிச்ச உடனே அந்த பீஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இன்னும் வெறியா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்க அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு வேகமா ஓடி போய் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க அவனை. கடைசியில சங்க வந்து த்ரோன் கிட்ட தூக்கி போட்டுருச்சு. சங் வந்து இப்போ த்ரோன்ல உட்காந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டுங்க சங்கோட தங்கச்சியை கட்டுறாங்க. அவன் வந்து சங்க டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து எந்திரிக்கவே முடியாம த்ரோன்லயே உட்காந்துட்டான். நைட் கமாண்டர் வந்து சங் முன்னாடி நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அடிக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான் இவனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பீஸ்ட் நினைக்குது. அந்த நைட் கமாண்டர் வந்து கையை மேல தூக்குறான். தூரத்துல இருந்து அவனோட கத்தி வந்து அவன் கிட்ட பறந்து வந்துருச்சு. ஏதோ முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு சங் ஒரே போட்டுறான் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுதான் நடக்கல. சங் வந்து இன்னும் கிவ் அப் பண்ணல. அவனோட கையை வச்சு இந்த அட்டாக்கை தடுத்துட்டான். நான் இன்னும் தோத்து போறாடா அப்படின்னு சொல்லிட்டு
வெறித்தனமா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த பீஸ்ட்ட தரன்னு அண்டு இழுத்துட்டே போறான். அடிச்சுக்கிட்டே போறான். ஓங்கி செவுத்துல அந்த பீஸ்ட்ட தள்ளி விட்டான். அவனோட இன்வென்டரியில இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு மறுபடியும் அந்த பீஸ்ட்ட அடிக்கிறான். அவனுக்குள்ள இப்ப மிருகத்தனமான ஒரு வெறி வந்துருச்சு. அவனோட உயிர குடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில கண்ண தொறந்து பார்த்தா, அந்த பீஸ்ட்டோட கழுத்துல சங்கோட கத்தி இருக்கு. அந்த பீஸ்ட் வந்து இப்ப இறந்து போயிருச்சு. சங் நெனைக்கிறான், "என்னடா அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு. அப்போ வந்து சங்குக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. "நீங்க வந்து நைட் கமாண்டர் இக்ரீஸ கொன்னுட்டீங்க" அப்படின்னு. சங் வந்து இப்போ பெருமூச்சு விட்டு அந்த இடத்துலயே உட்காந்துட்டான். ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட்ட கொன்னது வந்து சும்மா ஃப்ளூக்ல வந்தது தான். என்னோட ஸ்கில்ஸ் இத கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நான் இந்நேரம் இறந்து போயிருப்பேன். அவனுக்கு அந்த நேரத்துல 4 ரிவார்ட் கிடைக்குது. என்ன ரிவார்ட் அப்படின்னா, நிறைய கோல்ட் காயின்ஸ் கிடைக்குது அவனுக்கு. ஒரு பவுச் ஃபுல்லா. அந்த நைட் கமாண்டரோட ஹெல்மெட் வந்து அவனுக்கு கிடைக்குது. அது வந்து எஸ் ரேங்க் லெவல்ல இருக்குது. அவனோட ஒரு சில ஸ்கில்ஸ வந்து அது 20% கூட்டிருது. அவன் நினைக்கிறான், "இவ்வளோ சூப்பரான குவாலிட்டில இதுக்கு முன்னாடி என்ட்ட கியரே இருந்ததில்ல" அப்படின்னு. அந்த 3வது ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நைட் கிட்ட இருந்து ஒரு ரூன் ஸ்டோன் கிடைச்சிருக்கு. இது என்ன ஸ்கில் அப்படின்னு தெரியலையே. சரி பரவால்ல, அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். 4வது அவனுக்கு வந்து ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஆனா இன்வென்டரி ஃபுல்லா இருக்கனால அது வந்து அதுக்குள்ள போமாட்டுது. ஏன் இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் குடுக்குறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து இதுதானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் கிடையாது. அவனோட ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் இனிமே தான் ஆரம்பிக்குது. இது வந்து சும்மா ட்ரெய்லர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. இந்த ரூம்குள்ள திடீர்னு அங்கங்க போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அந்த நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வருது. சர்வைவ் அஸ் மச் அஸ் பாசிபிள் அப்படின்னு. அத ஃபாலோ பண்ணி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. குட் லக் அப்படின்னு. குட் லக்கா? என்னடா சொல்றீங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்துல வந்து ஒரு டைமர் நோட்டிஃபிகேஷன் வருது. அதுக்கு எண்டே கிடையாது. போயிட்டே இருக்கு. போர்ட்டலுக்குள்ள இருந்து நைட் பீஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஆளா. அப்ப சங் நினைக்கிறான், "ஓ இவங்க தானா? இவங்கலாம் நான் மேனேஜ் பண்ணிருவேன். நைட் கமாண்டர் இக்ரீஸ் மாரி ஆள் வந்தா தான் ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவனுங்க நெறைய பேர் இருக்காங்க. சங் வந்து இப்ப நினைக்கிறான், இவனுங்கள என்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு. கட் பண்ணிட்டு இங்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. அவன் வந்து ஹெலிகாப்டர் எல்லாரும் ஏறி கிளம்பிட்டாங்க. சங் வந்து இந்த நைட் கிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து அவங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. ஸ்டாப் பண்ணவே மாட்றானுங்க. சங் நினைக்கிறான், இந்த குவெஸ்ட் வந்து நான் எவ்வளோ நேரம் சர்வை பண்றேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால நான் ஸ்டெல்த் மோட் ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு 200 மேனா பஞ்ச் யூஸ் பண்ணிட்டான். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பில்லர் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரத்துல அவனோட ஹெல்த் பார்க்குறான். 190 தான் இருக்குது. சரி நான் வந்து ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றேன் ஹெல்த் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துல மேஜ் பீஸ்ட் வந்து ஒரு ஸ்பெல் போடுது. அது போட்ட உடனே சங்கோட இன்விசிபிள் பவர் வந்து உடைஞ்சு போச்சு. இப்போ எல்லா நைட்டும் சங்க பார்க்க முடியுது. அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் என்னோட எந்த ஸ்கில்லுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு நைட் அவனை முதுகுலயே போட்டுருது. அவனுக்கு ரத்தம் வந்துருது. எவ்வளோ நேரம்டா ஆச்சு அப்படின்னு டைமர் பார்க்குறான். 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னு அவனோட டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து பார்க்குறான். ஆனா ஒரு நைட் வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வந்து பறந்து போயிருச்சு. அவனை நோக்கி எல்லா நைட்டும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. முடியுதுடா கதை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டான். அந்த நைட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சங்க போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சங்கு இப்போ ஆல்ரெடி ஹெல்த் வேற இல்ல. ரொம்ப கம்மியா இருக்குது. அவன் வந்து இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனையும் அங்கேயே மிஸ் பண்ணிட்டான். இவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொன்னா தானே எனக்கு சர்வை பண்ண ஒரே வழி அப்படின்னு நான் நினைக்கிறான். அவனோட ஸ்டாமினாவும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்ல இருக்குது. இதுக்கு மேல அவனால புஷ் பண்ண முடியல. ஒரு நைட் பீஸ்ட்ட அவன் அடிச்சு கொன்னுட்டு இருக்கான். ஆனா அவனுங்க ஸ்டாப்பே பண்ண மாட்றானுங்க. இவன விடாம அடிச்சுட்டே இருக்கானுங்க. சங் வந்து இப்போ அவனோட வில் பவர கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு இருக்கான். சண்டை போடுறதுக்கு அவனுக்கு உடம்புலயும் ஸ்ட்ரென்த் இல்ல, மனதளவுலயும் ஸ்ட்ரென்த் இல்ல. ஆனா இருந்தாலுமே விடாம அவன் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இப்போ பயங்கரமா மூச்சு வாங்குது. சரியா பார்க்க முடியல. கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. அந்த நேரத்துல அவனோட மனசாட்சியோட வாய்ஸ் வந்து அவனுக்கு கேக்குது. அவன் வாழ்க்கையில அவனை யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு போறாங்க. "வந்து வீக்கஸ்ட் ஆஃப் ஆல் டைமா? இப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லையா?" அப்படின்னு அந்த வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ்னால அவன் டிஸ்ட்ராக்டடே இருக்கான். இங்க வந்து அந்த நைட் அவனை அடிச்சு துவைக்குது. ஒரு இளங்கேட் போனாலே அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவானே. இதுக்கு இதுல இங்க அவன் தான் வீக்கஸ்ட் அப்படின்னு வாய்ஸ் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில உள்ள எல்லா கேரக்டர்ஸும் சொல்றாங்க, "போதும் சாங், நீ இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்ட. இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிரு" அப்படின்னு. கடைசியில பார்த்தா அவனோட மனசாட்சி வாய்ஸே அவனுக்கு கேக்குது. சின்ன வயசுல இருக்கிற சாங் வந்து சொல்றான், "நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. போதும்டா. நீ வந்து ஒரு எஸ் ரேங்க் லெவல் 100க்கு வருவ அப்படின்னு நினைச்சு பார்த்தியா? அதனால அத ஸ்டாப் பண்ணிரு. இதோட முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றான். நீங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷனோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. அங்க அந்த கமாண்டர் சீஃப் அந்த டாப் சீக்ரெட் ஃபைல பார்த்து பேசிட்டு இருக்காரு. "போற அந்த டைம்ல என்னோட பாடி வந்து ஃபிட்டா இல்ல. அதனால நான் அந்த இடத்துல இல்ல. நீ அந்த போர்ல இருந்தியா?" அப்படின்னு அவனோட ஜூனியர் பார்த்து கேட்கிறாரு. "ஆமா, நான் அந்த போர்ல இருந்தேன். பெரிமீட்டர் செக்யூரிட்டி, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். நிறைய உயிர் பேசி அந்த போர்ல. யாரெல்லாம் உயிர் தூக்குனாங்களோ அவங்க மனசுக்குள்ள இன்னும் அந்த காயம் இருக்கு. இந்த மாதிரி ஹண்டர்ஸ் தான் இப்ப நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த பெயின வந்து ஓவர் கம் பண்ணணும். கட் பண்ணிட்டு இங்க சங் காட்டுறாங்க. அவனோட மனசாட்சி அவன்ட்ட பேசிட்டு இருக்கு. "நீ வாய மூடுடா, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் முடியும்" அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்துல ஒரு நைட் வந்து அவன அட்டாக் பண்ண வருது. அவன் டாட்ஜ் பண்ணி எந்திரிச்சிடுறான். ஆனா அவன் எதிர்பார்க்காத விதமா அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய சைஸ்ல இருக்க நைட் வந்து அவன தரையோட தரையா அடிச்சு நொறுக்கிருது. அவனுக்கு இப்போ மண்டை உடைஞ்சிருச்சு. மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் வந்து இப்ப அவனோட உயிர கையில புடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான்டா நம்மளோட கதை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல தான் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவன் வந்து அன்னைக்கு டெய்லி குவெஸ்ட் முடிக்கல. அதனால அவனுக்கு பெனால்டி வரப்போகுது. இந்த பெனால்டி வந்துச்சு அப்படின்னா அவன் பெனால்டி ஜோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். ஒரு நைட் பீஸ்ட் வந்து அவனோட தலைய ஒரே வெட்டா வெட்டிடலாம் அப்படின்னு கத்தி தூக்குறான். ஆனா அவன் வெட்ட வர அந்த ஒரு செகண்ட்ல சங் வந்து பெனால்டி ஜோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறான். பெனால்டி ஜோனோட பாலைவனத்துக்கு அவன் வந்துடுறான். அவனுக்கு எனர்ஜியே இல்ல. கீழே படுத்திருக்கான். அதான் அவன் நினைச்சு பார்க்கறான். அட ஆமா, எனக்கு நான் டெய்லி குவெஸ்டே முடிக்கலையோ. நல்ல டைமிங் தான். பெனால்டி வந்து என் உயிரை காப்பாத்திச்சு அப்படின்னு நினைக்கிறான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் வந்து அவனோட ஸ்டோர் ஓப்பன் பண்றான். ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து ஸ்டோர்ல சில ஐட்டம் வாங்கி குடிக்கிறான். அவனோட ஃபேட்டிக் லெவல் வந்து 90 மேல போனதை இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். ஜூஸ் குடிச்ச உடனே அவனோட ஃபேட்டிக் லெவல் வந்து மறுபடியும் 0 ஆயிடுச்சு. நார்மல் ஆயிட்டான் அவன். அவன் வந்து ஹெல்த் ரீஸ்டோர் பாய்சன் குடிக்கிறான். ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்துருது. என்ன அப்படின்னா,
ஹெல்த் வந்து டூ லோவா இருந்தான். அவனுக்கு வந்து அந்த போர்ஷன் ஒர்க் ஆவாது அப்படின்னு. சரி இது இல்லன்னா என்ன நேச்சுரலாவே நான் ஹீல் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லன்னா நான் டெவலப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹீல் ஆயிரும். அவன் அங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல பீஸ்ட் வந்து அப்பியர் ஆயிடுது. அவனுக்கு பெனால்டி ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் நினைக்கிறான், நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இவனுக்கு தானா? இவனுக்கெல்லாம் நான் சப்பையா முடிச்சுருவேன் அப்படின்னு. அவன் வந்து இவனுங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கட் பண்ணிட்டுங்க சங்கோட வீடு கட்டுறாங்க. இங்க வந்து அவன் தங்கச்சி இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு தூங்க போறான். அவன் டேபிள்ல வச்சிருந்த சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்பதான் நினைக்கிறான், என்ன சங் இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. என்ன இவன் இவ்வளோ லேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வர வர அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட பெனால்ட்டிய முடிச்சுட்டான். அவன் வந்து லெவலப் ஆயிட்டான். அவனுக்கு இன்னும் பெனால்டி டைமா 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் ஏதாவது கியர மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புது கத்தி ஒண்ணு வாங்குறான். நைட் கில்லர் அப்படின்ற ஒரு கத்தி தான். பர்ச்சேஸ் பண்ண உடனே அந்த கத்தி வந்து அவன் கைக்கு வந்துருச்சு. அதுல போட்டிருக்கு, இந்த கத்தி வந்து நைட் வாரியர்ஸ்லாம் 25% அதிகமாவே டேமேஜ் டீல் பண்ணும் அப்படின்னு. கொஞ்சம் காசு அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இரிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ரூன் ஸ்டோன வந்து அவன் கையில எடுக்கிறான். அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த கல்ல உடைச்சு அந்த ஸ்கில்ல வந்து அவன் அக்வயர் பண்ணிக்கிறான். இப்போ வந்து ரூலர்ஸ் ஹேண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு அக்வயர் ஆயிடுச்சு. இந்த ஸ்கில்லுக்கு வந்து எந்த ஒரு மேஜிக் பவரும் தேவையில்ல. அதனால ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுல போட்டிருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க தொடாமலே மூவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கறான். இக்ரீஸ் வந்து சண்டை போடும்போது அவன் கைய மூவ் பண்ணோனே கத்தி வந்து அவன் கிட்ட வந்துச்சு. அந்த பவர் தான் அப்படின்னு. அவன் வந்து அந்த இறந்து போன பீஸ்ட்ட வந்து மூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு பவர் பத்தல. பெருசா இருக்க ஆப்ஜெக்ட்லாம் அப்ப மூவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே ப்ரிப்பேர் ஆனதெல்லாம் போதும் அப்படின்ட்டு அவன் ரெடி ஆகுறான். அந்த இடத்துல டைம் முடிஞ்சு போகுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டேன். இனிமே லக்கு தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். டைம் முடிஞ்சு அவன் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த நைட் வாரியர்ஸ்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்க. என்னடா கொஞ்ச நேரம் தான் வெளியில போனேன். அதுக்குள்ள இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறான். இங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ராங் கண்ட்ரஸ் எல்லாம் இங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காங்க கடல் மேல. ஜெசுவேலாண்டோட ஏர் ஸ்பேஸ் கிட்ட வர போறோம். ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பைலட் சொல்றான், இங்க பாருங்க ரேடார்ல மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் மனா வந்து தெரியுது அப்படின்னு. இந்த ரேடார்ல பாக்குறாங்க கடலுக்குள்ள ஏதோ தெரியுது. அங்க இருந்து கட் பண்ணிட்டு இங்க வந்தோம் அப்படின்னா சங் வந்து எல்லாருக்கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கத்தியை வச்சு ஈஸியாவே அவங்க எல்லாரையும் கொல்றான். அதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றான். அந்த நேரத்துல மேஜஸ் வந்து மேஜிக் ஸ்பெல் போட்டுட்டே இருக்காங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மேஜஸ் தான் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நைட்ஸ் எல்லாம் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வர வைக்கிறானுங்க அப்படின்னு. அவன் அட்டாக் பண்ண வேண்டியது நைட்ஸ் கிடையாது, அந்த மேஜஸ் தான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். நைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு மேஜ் கிட்ட அட்டாக் பண்ண போறான். அந்த மேஜ் இறந்துருது. அந்த மேஜ் செத்த உடனே அந்த போர்ட்டல்ல இருந்து வந்த நைட்ஸ் எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. நான் நினைச்சது சரிதான் போல இருக்கு. நான் இவனுங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த மேஜஸ் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனோட அட்டாக் பிளான வந்து இப்போ மாட்டிக்கிட்டான். இப்போ வந்து அவன் அந்த மேஜஸை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மேஜை அவன் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க நைட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மேஜஸ் வந்து ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்மர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு நைட் வந்து உருவாயிருது. ஆனால் அவனுங்க எல்லாம் தட்டி விட்டுட்டு கண்டுக்கிறாம அவன் வந்து இந்த மேஜ் கிட்ட போறான். கடைசியில் ஒரு வழியா எல்லா மேஜையும் அடிச்சு முடிச்சிட்டான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவல் நைட் மட்டும் இருக்கு. அவன் திரும்பி பார்த்த உடனே டக்குன்னு அந்த நைட் வந்து அவனை அட்டாக் பண்ண வருது. பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. சங் வந்து அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நைட் அட்டாக் பண்றான். அந்த நைட்டோட கை வந்து உடஞ்சிருது. அது கையில இருந்து கிராக் டெவலப் ஆயிட்டு அந்த நைட் ஃபுல்லாவே அப்படி இடிஞ்சு விழுந்துருது. ஒரு பெரிய பிளாஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு அந்த நைட் வந்து கீழே உடஞ்சிருது. அவனுக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவனுக்கு வந்து இப்போ அவனோட கிளாஸ் ஸ்டைல வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பிளேயர் எங்க போறானோ ஏஞ்சல் ஆஃப் டெத் வந்து அவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா அது புதுசா இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, ஷேடோ ஆர்மி அப்படின்னு போட்டிருக்கு. ஷேடோ ஆர்மியா என்னடா அது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து யுவர் ஜாப் இஸ் நெக்ரோமான்சர் அப்படின்னு காட்டுது. அவன் நினைக்கிறான், என்னோட ஸ்கில் வந்து நான் இந்த ஜாபுக்கு யூஸ் பண்ணல. நெக்ரோமான்சருக்கு வந்து நிறைய இன்டெலெக்ட் பவர் தேவை, நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். நெக்ரோமான்சர் பொதுவாகவே நிறைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இறந்து போனவங்க வந்து மறுபடியும் உயிருக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து இவங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்னோட கிளாஸ் வந்து அசாசின் பில்ட். என்னோட ஃபைட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ரேஞ்ச் காம்பாட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மெயின் பவர் என்னோட ஸ்ட்ரென்த் தான். ஆனால் இப்போ இந்த கிளாஸ்க்காக அவன் எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த ஜாபை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. ஓ நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாமா, அப்போ ரிஜெக்ட் கூட பண்ணலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் வந்து நோ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, இது வந்து ஒரு ஹிடன் கிளாஸாக இருக்கும், அப்படி இருந்தால் நீ இதை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு. அவன் கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை இது வந்து ஒரு ஸ்பெஷல் பவராக இருக்குமோ, என்ன பவர் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு எல்லா பவரும் புரிய வருது. அந்த மேஜ் வந்து இறந்து போன அந்த நைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இவனும் இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை இந்த பவர்லாம் நான் அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம் முடிவு பண்ணிச்சு போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த பவர் எனக்கு வந்துச்சுன்னா இனிமேல் நான் சொல்லுவேன் ஃபைட் பண்ண மாட்டேன், எனக்கு எப்போ தேவைப்படுதோ அவங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு எஸ் சூஸ் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்நேரம் அவங்க ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி நான் ஒன்னே வேறு இவ்வளோ நேரம் இருக்க வச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு வந்து அவனோட ஜாப் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அவனை சுற்றி இப்போ ஒரு மேஜிக் ஓவர்டெக்ஸ் வந்து உருவாகுது. அவனுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனோட லெவலப் பாயிண்ட்ஸோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ சங் வந்து ஃபுல் பவரில் இருக்கிறா. அந்த மேஜிக் ஓவர்டெக்ஸ் வந்து சங் இப்போ காத்துல தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அவனுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் அக்வயர் பண்ண உடனே அவன் கீழே இறங்கிட்டான். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீ வந்து இப்போ ஷேடோ மோனார்க் ஆயிட்ட அப்படின்னு. என்னடா
என்னடா இது ஒரு புது கிளாஸா இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு பவர் வந்த உடனே அந்த கீழ இறந்து கிடக்குற நைட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அவங்க தலையில இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு. இப்போ வந்து அவன் ஒரு கமாண்ட் வேர்ட் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் எப்போ அந்த வேர்ட் யூஸ் பண்றானோ, அவனோட இறந்து போன ஷேடோ ஆர்மி வந்து அவன் கூட வந்துருவாங்க. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அரைஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றான். சிஸ்டம் வந்து அத ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. இப்போ ஒரு நைட்ல இருந்தும் ஷேடோ வந்து எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருது. சங் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். இப்போ இந்த எல்லாருமே சங்குக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மாரியே ஷேடோ ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில் வந்து ஒரு ஷேடோ சோல்ஜர அக்வயர் பண்ணும்போதும், அதுக்கு வந்து மேனா பாயிண்ட்ஸ் வந்து குறையும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகுற சோல்ஜர்ஸ்லாம் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது ஃபெயில் ஆகலாம். ஸோ அதனால அவன் கேர்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு டார்கெட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால எல்லாரையுமே ஒரே மாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்களோட ரேங்க் படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸும் கஷ்டமாயிரும். அப்பதான் அவன் நினைக்கிறான், இவங்க எல்லாருமே லோ லெவல்ல இருக்க ஷேடோஸு. என்னால ஏ ரேங்க்ல இல்ல எஸ் ரேங்க்ல இருக்கிற ஷேடோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறேன். அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நைட் கமாண்டர் இக்ரீஸ பார்க்குறான். அவன் கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. ஆனா இப்போ வந்து ஸ்டோரேஜ்ல வந்து லிமிட் ஃபுல் ஆயிருச்சு. அதனால புதுசா யாரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற சில சோல்ஜர்ஸ் வந்து அவன் ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃப்ரீயானனால இவன் வந்து இக்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கஷ்டமா இருக்கு. அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. அந்த லாஸ்ட் தடவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இக்ரீஸ் கிட்ட பேசுறான். "இத்தன வருஷமா நீ ஒரு எம்ப்டி த்ரோன தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து ஒரு வாரியர் இக்ரீஸ். உன்னோட லைஃப் பர்ப்பஸ வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல. இந்த மாரி இடத்துல நீ வேஸ்ட்டா போயிறாத. என் கூட வந்துரு" அப்படின்னு அந்த இக்ரீஸ வந்து கன்வின்ஸ் பண்றான். லாஸ்ட் ஃபைனல் ட்ரை பண்ணும்போது இக்ரீஸ வந்து அவன் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். "நீ வந்து இன்னையில இருந்து எனக்கு சேவ் பண்ண போற" அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவனுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு. இவன் வந்து வழக்கம் போல கமாண்டர் இக்ரீஸ் அப்படின்னே வச்சுட்டான். இக்ரீஸ் எந்திரிச்சு வந்து அவனுக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு உட்கார்றான். அவன ஃபாலோ பண்ணியே சுத்தி இருக்கிற எல்லா நைட்டும் மண்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சங்குக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த படையை நான் தான் கமாண்ட் பண்ணணுமா அப்படின்னு. அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.